கேக்குது ப்ரோ. எப்படி வந்து பார்த்துட்டான், நல்லா தான் இருக்கு. நேற்று கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு, சரியா பேசவும் இல்லை. ஆனால் வரல, ஆனால் நேற்று எல்லாம் ஃபுல்லாக பேச முடியல. சரி, எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், அதனால பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எங்கள் அண்ணன் பிரசாந்த் அண்ணா வந்து பேசும்போது தான் நமக்கு வந்து அந்த தூக்கம் வர ஸ்டேஜே வருது. என்னையா பேசுறீங்க, இதை வளர்றீங்க. கார்த்தி ப்ரோ, நம்ம தேவி தியேட்டர் வந்து பிவிஆர் வாங்கிட்டாங்கன்றாங்க, உண்மையா ப்ரோ? ஆமா ஆமா, தேவி வாங்கிட்டாங்க. அப்புறம் உதயமும் க்ளோஸ் ஆக போகுது, உதயமும் வாங்கிட்டாங்க. உதயம் வந்து தேட்டர் ஆக போறது இல்லை, எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. தேட்டருக்கு படத்துக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு ஆளே இல்லைல்ல, இன்னும் போக மாட்டேன்றீங்களே, வச்சுட்டு இருப்பாங்களா? கார்த்தி ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. இப்ப ஏஜிஎஸ் எல்லாம் போயிட்டு கடலூர்ல போய் ஒரு தேட்டர் வாங்கிருக்காங்க ப்ரோ. ஏதோ பெரிய ஊர்ல அவங்க கார்பரேட் நிறைய காசு இருக்கு வாங்குறாங்க, ஓகே. கடலூர் வரைக்கும் போய் ஒரு தேட்டர் வாங்குறாங்கல்ல. தேட்டர் பிசினஸ்லயும் அவங்களுக்கு கேண்டீன் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ. தியேட்டர் பிசினஸ் நல்லா தாங்க இருக்கு. ஆனா யார் யார் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி போட்டி வந்துருச்சு. இப்போ உதயம் தேட்டரோ தேவி தேட்டரோ அந்த இடத்துல இல்லை. தேவி நல்ல தேட்டரான்னு சொல்ல வரல, பட் ஆனா ஒரு ஃபேமஸான அதிகமா ஆளுங்க வர தேட்டர் தான் ப்ரோ அது. நார்மலா உதயம் கூட சொன்னீங்கன்னா வரீங்க பெரிய படம் வரும்போது வீக்கெண்ட் வரீங்க, மற்ற டான்ல வரதில்லை. மற்ற டான்ல எல்லாமே எஸ்கேப்பு, சத்யம், பலாசோ, விஆர் மால், இப்படி தானே முடிவு பண்றீங்க. கமலா தேட்டர் வேற இடத்துல இறங்கிட்டாரு, அவர் வந்து கான்செப்ட்ல இறங்கிட்டாரு. அவர் வாரணம் எம்பி எஸ்எம்எஸ் இறங்கிட்டாரு அவரு. அந்த மாதிரி அது இல்லாம கமலா தேட்டர்ல நிறைய அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் நிறைய நடத்துறாங்க ப்ரோ, அது ஒரு ரெவன்யூ அவங்களுக்கு. அதான் டிவிலாம் ஒன்றும் பெருசா அந்த இடத்துல மவுண்ட் ரோட்ல அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பெரிய தேட்டருக்கு அந்த ரெவன்யூ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா வராது. ஆசைக்கு பண்ணுவாங்க. தேதியில வந்து பார்க்கிங் சுத்தமா இல்ல ப்ரோ. இப்ப இவங்க பிவிஆர் வாங்குறதே முன்னாடி இருக்க அந்த 2-3 கடையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஏன்னா பிவிஆர்க்குலாம் மெயினா எல்லாம் கார் ஆடியன்ஸ் தான் வருவாங்க மெயினா, அதனால அதையும் சேர்த்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரீவொர்க் பண்ணுவாங்களா ப்ரோ தேட்டரை? ஃபுல்லா சீட் அது இது எதுவும் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா எல்லாத்தையும் மாற்றுவாங்க ப்ரோ, எல்லாத்தையும் மாற்றி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கார்த்திக் ப்ரோ, ஒரு குரூப் எப்ப படம் போனாலும் பிவிஆருக்கு மட்டும் தான் போகுது ப்ரோ. இவங்க மைண்ட் செட் எல்லாம் என்னன்னு எனக்கு புரியல ப்ரோ. அதெல்லாம் ஒஸ்ட் தியேட்டர் ப்ரோ பிவிஆர்லாம். படம் போடவே 15 நிமிஷம் பிவிஆர் தான் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, சைலண்ட் ட்ரைலர் எப்படி இருந்தது? இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஸ்கேப்பு, பலாசோ, பிஆர் மால் எல்லாமே. டெல்லியில வந்து மொக்கையா இருக்கா என்னன்னு தெரியல பிவிஆர். இங்கே இருக்கு நிறையா அது மாதிரி. கார்த்திக் ப்ரோ, டெல்லியில நான் படம் பார்த்திருக்கேன் ப்ரோ. ஒரு வாட்டி மாமா வீட்டுக்கு லீவ் போகும்போது பார்த்திருக்கேன். அவங்க டெல்லியில எல்லாம் நல்லா தான் ப்ரோ பண்றாங்க. டெல்லியில வந்து ஆனா டிக்கெட் ஃபேர் அதிகம் ப்ரோ. நீங்க வந்து 450 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் ஃபேர் பழைய படத்துக்கு. கார்த்திக் ப்ரோ, நம்ம ரொம்ப அரசியல் பேசணும் தோணல ப்ரோ பேசல. ஆமா ஆமா, ஒரு ஓரமாவே வந்து ஓவரா பேசிட்டு இருக்காங்க அரசியல் பத்தி. அது அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஓகே, எல்லாரும் கேட்க விரும்புகிற டாபிக் தான் நம்ம பேச முடியும். யாருமே அரசியல் பற்றி பேச விரும்பல அப்படின்னு முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல் பற்றி பேசாதீங்கன்னு. ஆனால் இங்கே வந்து ஹாட் டாப்பிக்காக தான் இருக்குது அப்படின்ற போது எல்லாரும் பேசுகிறாங்கன்னு நம்மளும் அவாய்ட் பண்ண முடியாது. அதை இப்பெல்லாம் விஜய் ஃபேன்ஸோட ஐடி இதுவுமே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லா இதுதான் ப்ரோ இருக்கு. டோட்டலா ஒரு சேஞ்ச் ஓவரே தெரியுது. ஃபாலோ பண்ணியிருக்கவங்க ஃபாலோவர்ஸ் பார்த்து அவங்க போடுற ட்வீட் எல்லாமே இப்போ பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கு. இது தப்பே கிடையாதுங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல கிடையாது. இல்ல தப்புன்னு சொல்ல வரல எல்லாருக்குமே ப்ரோ, நான் வந்து சொல்றேன் எல்லா சேஞ்ச் கட்சியை ஓவர் பத்தி ஆயிடுச்சு. தெரியணும். கார்த்தி, நான் ரால் ஸ்லாம் எங்க பாக்குறீங்க? இன்னும் முடிவு பண்ணல, நாளைக்கு தான் பார்க்கணும். ஏதாவது தட்டில் படம் பார்க்கணும். எப்படி ப்ரோ இருக்கும்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஏதாவது? இல்ல ஷோல அது போடல இது வரைக்கும். இவங்க யாரும் சௌந்தர்யாவா, அவங்க ஏதோ ப்ரௌட் ஆஃப் யூ மை சிஸ்டர் எல்லாம் போட்டு ஏதோ ட்வீட் போட்டுருக்காங்க. படம் பார்த்தாங்க. அது தெரியல, அப்படிதாங்க போவாங்க. ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ, சைலண்ட் ட்ரைலர் எப்படி இருந்தது? ரொம்ப டைம் இல்லை, காலைல பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ, எங்க ஐயப்பன் ப்ரோ ஆளே காணோம். அவங்க தாய்லாந்து போயிட்டு எல்லாம் வரலையா? நாளைக்கு வந்துடுவானுங்க. ஓகே ஓகே. ஹாய் கார்த்திக் ப்ரோ. உங்க எக்ஸ்பெக்டேஷன்? ஹாய் கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நேற்று ஸ்பேஸ் கேட்டேன் யூடியூப்ல. ராபின்சன் வந்து ரொம்ப வன்மத்தை கலக்கிட்டு இருக்காரு. அவரு அவரை அவர்கிட்ட ஒரு நேற்று என்னால பேச முடியலைங்க. ஒரு மாதிரி நான் நடுவில் பேசலாம் பார்த்தேன், நெட்வொர்க்கும் பிரச்சனையா இருந்துச்சு, எனக்குமே கொஞ்சம் டயர்டு. அவங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்து பேசுவோம். அவங்க எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கேஎஸ் விஜய்ன்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஏன் அதுக்கு தேவையே இல்லை, ஆனா அப்படிதான் போகுது. அப்புறம் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு அப்படிலாம் இருக்காரு. ஆனா 200 மாதிரி பண்ணிருக்காரு. பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவர் ஊப்பின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு இறங்கி பேசுவாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. கொள்கையை பத்தி பேசுறாரு, எல்லாம் ஓகே தான். இப்ப இந்த நீட் விஷயத்தெல்லாம் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் நீட்டை ஒழிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எல்லா ஸ்டேட்லயுமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நீட் எக்ஸாம். அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நிறைய தற்கொலை நடந்திருக்கு. நான் சொல்றது வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால என்ன நல்லது நடந்திருக்கோ இல்லையோ, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி இருக்கீங்க, அதை பத்தி பாக்குறீங்க. அவனா எல்லாம் பேசினா நீட்டுன்றானுங்க, இவனுக்கு ஜிஎஸ்டின்றானுங்க, என்னென்னமோ உலகிட்டு இருக்கானுங்கப்பா. ஐயோ வாரிசா நீ வா சொல்லு அப்படின்ற ரேஞ்சில் நீங்க இருப்பீங்க. அவர் அரசியல் வந்ததுனால என்னன்னா அவர் ஜெயிக்கிறாரு பண்றாரு, அதெல்லாம் அடுத்தது. அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க, அந்த பேசினாலும் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அதுவே பெரிய ஒரு மாற்றம் தான். விஜயால இது நடக்குது அப்படின்றது சந்தோஷம் தான். சூப்பர் கார்த்திக் ப்ரோ. இல்ல, நான் ஆக்சுவலா ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கேட்டதே இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசலாம் தான். இந்த விஜயோட பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த 18 to 40 ஏஜ் குரூப் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு அடுத்த 2 years வந்து இட் வில் பி அ வெரி எக்ஸைட்டிங் பீரியட் ப்ரோ. கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா வி நீட் திஸ். ஒரு 50 years வந்து ஒரே 2 பார்ட்டியை மாத்தி மாத்தி ஓட் போட்டி அதே பாலிடிக்ஸ் பேசி பேசி போர் அடிச்சிருச்சு. திஸ் வில் பி a வெரி ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க யாருக்கு ஓட் போடுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அது நெக்ஸ்ட் 3 years வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும் பேசுறதுக்கே. அண்ட் நம்ம டைம்ஸ் பாஸ் ஸ்பேஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே திஸ் வில் பி த டாபிக். இது அவாய்ட் பண்ணவே முடியாது கார்த்திக் ப்ரோ, டெஃபினட்டா. அது வந்து ஒரு இல்லை நான் பார்க்குறேன்ல, எப்பயுமே பார்ப்பேன். லிசனர்ஸ்ல அவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 800-900 பேர் இருப்பாங்க. அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சாலும் 100-200 பேர் ஓடிடுவானுங்க, திருச்சி ஓடிடுவானுங்க. அவனுக்கு வந்து கமெண்ட்லாம் போடுவானுங்க, அண்ணே அரசியலை பற்றி பேசாதீங்கன்னு. முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அதான் டாபிக் மாற்றுங்க ப்ரோ அப்படின்பானுங்க. ஏன் ப்ரோ இப்படி பேசுறீங்க அப்படின்பானுங்க. பட்டு அவனுங்களுக்கு வந்து அவனுக்கு என்னன்னா சினிமாவை பற்றி பேசுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பேர் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் நம்மள சொல்கிறேன். இன்னும் அது இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேருந்து நிறைய பேர் பேசுகிறத வந்து எல்லாம் லிசன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு சரி
அட்லீஸ்ட் அது என்ன நடந்துச்சு அப்படின்னா யோசிக்கிறீங்க இல்லையா? அதுதான் அவர் அறிக்கையிலே கொடுத்துருக்காருல்ல. அரசியல் ப்ரோ இப்போ விஜய் பாலிடிக்ஸ் புரிதல் வர்றதால வரணும். வந்து அவர் இப்போ ஜெயிக்கிறாரோ இல்லையா அது கூட அடுத்த பட்சம் தான். பட் ஆனா இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே மேல நிறைய கிரிட்டிசிசம் வச்சுட்டே இருப்பாங்க எல்லாருமே. அதாவது இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருப்பாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், சரி ஓகே இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மேல இருக்கிற குறைய வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து ஏடிஎம்கே குறை சொல்றாங்க அவங்களும் சொல்லுவாங்க. சில பேர் நடுநிலைவாதிகள் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுதான் தெரியுது ஏடிஎம்கேக்கு சரியான ஐடி டீம் இல்லாதால தான் நமக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேக்லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் அதை பத்தி பெருசா பேசினதே இல்லை. யாரெல்லாம் நடுநிலைவாதின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து சினிமா மூவி ரிவ்யூஸா போயிட்டாங்க மோஸ்ட்லி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து டிஎம்கே வந்து அப்படி பேசினாலும் சம்பந்தமே எல்லாம் பிஜேபி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பிஜேபியோட எந்த பிரச்சனையுமே வந்து தமிழ்நாட்டை மோஸ்ட்லி பாதிக்காது. ஆனா தேவையெல்லாம் பிஜேபி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கே பத்தி பேசுறது கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. இது இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததால வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே வந்து எல்லாருமே பெரிய சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்ன நல்ல விஷயம்னா டிஎம்கே பண்ற தப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிரும். அவங்களுக்கான கரெக்டான ஐடி விஜய் ஃபேன்ஸ் தான் ப்ரோ. அது கிளியராவே தெரியுது ப்ரோ. இதனால ஆப்போனன்ட் சரியா இல்ல. இங்க விஜய் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸோட சண்டை போட்டு நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்க. அங்க எல்லாம் போட்டாலும் கரெக்டா சில விஷயம் எல்லாருமே கரெக்டா பண்ண. பட் சில ஐடியாஸ்லாம் வந்து கரெக்டா ஃபேக்ட் அப்படி இல்லை. அதான் விஜய் அரசியல் வந்ததுல வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அரசியல் பேச ஆரம்பிக்கிறீங்க. இதுல வந்து புள்ளி வைக்கல, அவங்க ஒரு இன்ட் எடுத்து கொடுக்குறாங்க, இதுல புள்ளி வைக்கலங்க, இதுல கம்மா போடலைங்க. அப்ப நீங்க இதுல புள்ளி வச்ச, நீ எது கம்மா போட்ட அப்படின்னு நீங்க கமெண்ட் போடுறீங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து யார் அறிக்கை விட்டாலும் ஒரு டைம் 2 டைம் படிக்கிற மாதிரி கொண்டு வரும். அந்த அறிக்கையை வந்து ஒரு பாக்குறாங்க, ஓகே எப்பா அதுல தப்பு இருக்கான்னு பாத்துக்கப்பா, இவனுக்கு வேற சும்மா வந்து திட்டுவானுங்கப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். இதுதான் மாற்றம், அவ்வளவுதான். இதுதான் அரசியல் மாற்றம். அவர் ஆட்சிக்கு வந்து மாற்றணும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க போனீங்க, இப்போ எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க சும்மா வந்து விஜய் 8% ஓட்டு வாங்குவாரு, 10% வாங்குவாரு, 7% வாங்குவாரு, இதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க நாளைக்கு உங்க ரோடு சரியில்லைன்னா நீங்க பேசுவீங்கல்ல, கூட்டம் இருக்குல்ல நமக்கு. நீங்க அரசியல் ஜெயிக்கிறீங்க, ஜெயிக்காம போறீங்க, சிஎம் ஆகுறீங்க, ஆகாம போறீங்க, அது பிரச்சனை இல்லை. உன் ரோடு சரியில்லை நீ பேசுவ, உன் ஏரியால சாக்கடை அரைச்சுன்னு நீ பேசுவ. இதை வந்து வெளியில பேசுறதுக்கு ஒரு ஆளுங்க வருவாங்க, தைரியமா பேசுறதுக்கு எவ்வளவு பேர் பேசுவாங்க. என்கிட்ட எவ்வளவு கமெண்ட் வந்துருக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. 2 வருஷமா நம்ம பேசும்போது, உனக்கு எது கார்த்தி தேவையில்லாம பேசுற, பிரச்சனை வந்துடும். நீங்க எனக்கு என்னங்க பிரச்சனை வரும்போது, நம்ம ஒன்றும் தப்பாலாம் பேசலாம் இல்லைங்க, நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் துணிஞ்சிட்டீங்க, எல்லாரும் பேசுறீங்க. எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் பேசுறீங்க. ஓகே, நாளைக்கு எல்லாரும் அப்படி பேசணும், எல்லா யங்ஸ்டர்ஸுமே பேசணும், லாஜிக்கலா பேசணும். அடுத்தவன் திட்டுன்னு பேசக்கூடாது. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றது அடுத்தது. அதுக்குள்ள ஒரு பொதுநலம் இருக்கா இல்லையா, அதை பேசணும். உனக்கு ரோடு சரியில்லையா நீ பேசு. நீ வந்து தாவைக்காவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, விஜயோட கட்சியில இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது பேசணும். பேசுறதுக்கு வந்து ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்காருல, அதுவே வந்து சக்சஸ் தான் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் பாலிடிக்ஸ் சொன்னாங்க, ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணுமா வரக்கூடாதுன்றது பெரிய டிபேட். ஆனா பாலிடிக்ஸ் பேசலாமா பேசக்கூடாதுன்றது கண்டிப்பா பேசணும். நீங்களாம் ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தாங்க இஷ்டத்துக்கு வந்து 70 வயசு 50 60 வயசு இருக்கவங்கலாம் உட்காந்துக்கிட்டு ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு மத அரசியல் பண்ணிட்டு உட்காந்து ஓட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண அவனுக்கு வேற வழி இல்லாம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு இந்த இந்தியா டுடேவா இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டு ஓடிட முடியுமா அவங்களால? ஒரு தப்பான விஷயத்த பேசிட்டு ஓடிட முடியுமா? முடியாது ப்ரோ. இப்ப இவர் வந்ததுனால கொஞ்சம் மீடியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. இப்ப இவர் வந்ததுனால கொஞ்சம் இந்த ஜாதி ஓட்டு அதெல்லாம் குறையும் நினைக்கிறீங்களா ப்ரோ? இந்த பாமக விசிகே நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளேயே போகல, சரியா? ஓட்டு குறையுமா அதிகமாமா அதுக்குள்ளேயே போகல. பட் இது வந்ததுனால ஒரு சேஞ்ச் இருக்கா இல்லையா? அந்த சேஞ்ச் என்ன சேஞ்சுனா, நீங்க எல்லாரும் அரசியலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா? அதுதான் அதுவே சேஞ்ச் தான். ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதுவே சேஞ்ச். அது கொண்டு வரணும். வந்து கொஞ்சம் அந்த அரசியல் கொஞ்சம் கம்மியாகும் சொல்றீங்க. நேச்சுரலா எஜுகேஷனாலே ஆயிடும்ல ப்ரோ. பாருங்க, யார் பேசிட்டு கொண்டு வர முடியும்? விஜயால பண்ண முடியும்.
ரஜினியால பண்ணிருக்க முடியும், இல்ல ப்ரோ ரஜினி வரல, ஜெனரலா வராம ஒரு போயிட்டாரு. ஒரு ரஜினியால பண்ணிருக்க முடியும், ரஜினி வராம போயிட்டாரு. ஓகே, விஜயால பண்ண முடியுது. இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் உள்ள இறங்கி பேசுறாங்க. அவங்க எல்லாம் அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை பேசுறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு பேசுவோம். பட் எப்படியோ ஒன்று மக்களுக்கு நல்லா இருந்தாலும் சரி தானே. தப்பான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சா சரிதானே. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு இந்த இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி போட்டிருந்தாங்க. அது பாத்தீங்களா ப்ரோ? தமிழ்நாட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஸ்வீப் பண்ணாங்கன்னு போடுறாங்க. இன்னும் அலையன்ஸ் சீட்லாம் ஃபைனல் ஆகிறதுக்குள்ள எப்படி ப்ரோ இவங்க கருத்து கணிப்புலாம் போடுறாங்க? தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் ஸ்வீப் பண்ணும், அது இன்னும் மாற்றமே கிடையாது. அது இந்தியா டிவின்னு சொல்றேன், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். ப்ரோ இல்ல ப்ரோ, நான் வந்து இல்ல ப்ரோ ஷூரா ஏதோ ஒரு சொல்றீங்களா ரெண்டு ப்ரோ? தொகுதி டிஎம்கே தான் ஜெயிப்பாங்களா ஏடிஎம்கே ஒரு பிஜேபி? டிஎம்கே தான் பண்ணணும் ஷூரா சொல்றீங்களா ப்ரோ நீங்க? ஏங்க நான் முன்னாடியே ப்ரோ சொல்லியிருக்கேங்க. டிவி நாங்க தான் என்னங்க ப்ரோ. இப்ப இல்ல இங்க நீங்க சொல்றேன். நீங்க சொல்றதுன்னு சொல்லல எனக்கு. இல்ல இப்ப கரண்டா நடந்த நிறைய கொஞ்சம் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கு. பட் ஸ்டில் அவங்க இவ்வளவு வின் பண்ணுவாங்கன்னு ஒரு அப்படி கருத்துக்கு இப்ப அப்படி நீங்க பாக்குறீங்க இல்லையா, யார் ஜெயிப்பா அதை பாருங்க. அப்படி பாருங்க, ரிவர்ஸ்ல ஓகே பாருங்க, ஓகே யார் ஜெயிப்பா. 39 தொகுதி இருக்கா, ஓகே, ஆமா 39 தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படி பார்க்கணும். அப்படித்தான் பார்க்கணும் எப்பயுமே. இவங்க என்ன நல்லது பண்ணாங்களா, அது கிடையாது. யார் ஜெயிப்பா. ஏடிஎம்கே தனி நிற்குது, பிஜேபி கூட்டணி தனியாக நிற்குது. இந்த கூட்டணிக்குள்ள பாமக பேசுறாங்க, தேமுதிக பேசுறாங்க, என்ன தனியா இருக்காங்க. இங்க ஒரு கட்சி போவோம், அங்க ஒரு கட்சி போவோம், இதெல்லாம் போகும். அப்போ திமுக எதிரான ஓட்டு, திமுகவை பிடிக்கலன்ற ஓட்டுலாம் எங்க போவோம். திமுக வந்து 10 ஓட்டு வாங்குது அப்படின்னா, திமுக பிடிக்கலன்னு 10 ஓட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 10 ஓட்டு என்ன போகும், இங்க 5 போவோம், இங்க 5 போவோம், இல்ல இங்க 6 போவோம், இங்க 4 போவோம். ஆனா என் ரிசல்ட் என்ன, 10 வராதே. ப்ரோ அதாவது ப்ரோ ஆனா ஏடிஎம்கே ஒரு தொகுதி ஒன்னு ரெண்டு தொகுதி அந்த மாதிரி ஜெயிக்க மாட்டாங்களா ப்ரோ என்டிஏ அலையன்ஸ்ல? இந்திய எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாம் கூட்டணிலாம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து கண்டிப்பா 35 தொகுதிக்கு மேல திமுக தான் ஜெயிக்கும். பட் அது ப்ரோ ஏன் ஜெயிக்கணும்னு ஏடிஎம்கேல ஒரு தெரிஞ்சுக்கோங்க. 4 திமுக சில வந்து நல்லது தொகுதிகள். செஞ்சுட்டாங்க, இல்ல அப்படி இல்ல, அப்படி அட்லீஸ்ட் இதே யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் தெரிய ஆரம்பிக்குது, அதுவே பெரிய விஷயம் தான். 35 ஜெயிச்சிட்டாங்கன்றதுனால ஏன் ஜெயிச்சிட்டாங்க, ஐயோ அப்ப திமுக வந்து இந்த 2-3 வருஷமா வந்து கொடுத்த ஆட்சி வந்து நல்லா ஆச்சு தான் போல இருக்கு, 2.5 வருஷமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது யாருமே. அதனாலதான் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் ப்ரோ. சினாரியோன்றதை புரிஞ்சுக்கிட்டா சரி. அதான் என்ன சினாரியோ, என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். திமுக ஹேட்டர்ஸ் ஓட்டு வந்து டிவைட் ஆகுது, அதனால இன்னைக்கு அட்வான்டேஜா இருக்கு திமுக. ப்ரோ விஜய் டிவி. ஆனா கார்த்திக் ப்ரோ அந்த 2006 to 11 இருந்த அதிருப்தி வந்து அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. இப்ப அந்த எண்ட் ஆஃப் 2011ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிருப்தி இப்ப இல்ல ப்ரோ டிஎம்கே பீரியட்ல. அதுக்கு ரீசன் மீடியா விசிபிலிட்டி பெருசா இல்ல. அப்பயுமே இல்ல, அப்பயுமே கிடையாது, அப்பயுமே கிடையாது. லாஸ்ட் இந்த ஒரு 1 இயர்ல வந்து கரண்ட் கட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகம். அப்பதான் கலர் டிவியே கொடுத்தாங்க. அந்த கலர் டிவியே இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். கலைஞர் ஆட்சியில் கொடுத்த கலர் டிவியே இன்னைக்குமே பார்க்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஆச்சு 15 வருஷம் ஆச்சுல, 15 வருஷம் கழிச்சு கூட அவங்க சர்வீஸ் பண்ணி ஓட்டுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணி ஓட்டுவாங்க, அது ஓகே. பட் இன்னைக்குமே பார்க்கலாம். அப்போ நிறைய விஷயங்கள் நல்ல திட்டம்லாம் பண்ணாங்க. 2 ரூபாய்க்கு அரிசிலாம் போட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து கரண்ட்டு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு, 2G கேஸ்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி வந்துச்சு. அப்பயுமே லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள தான் அவங்களுக்கு மேல அதிருப்தி ரொம்ப அதிகமாச்சு. ப்ரோ விஜய் வந்து டிவி தான் ஆரம்பிப்பாரு ப்ரோ ப்ரொமோட் பண்றதுக்கு கட்சியை. டிவிலாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் சோஷியல் மீடியா காலம். எல்லாரும் சொல்லுவாங்க சோஷியல் மீடியால வந்து அது பதிலா அதை யூடியூப் பண்ணிடுங்க. சேனல் அந்த மாதிரி தான் பண்ணலாம். பட் ஸ்டில் புதுசாலாம் ஆரம்பிச்சு இது மீனிங் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியாது. நிறைய காசு வேணும் ப்ரோ. ஹலோ ப்ரோ. டிவி இல்ல ஸ்டார்ட் ப்ரோ பண்றதுலாம் இங்க ஜெனரல் மீடியா இவங்க எல்லாருமே நெகட்டிவா தான் ப்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப விஜய் தனியா மீடியா ஏதாவது யூடியூப் சேனல் அட்லீஸ்ட் பண்ணாதால இவங்க என்ன சொல்றாங்கன்னு அத வெளிய சொல்ல முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அது வெளிய சொல்ல ப்ரோ முடியும். டிவி பாக்குற ஆடியன்ஸ் அதிகமா தான் ப்ரோ இல்லனா இருக்காங்க. அவனுக்கு இன்னும் நெகட்டிவிட்டி நம்ம இல்ல அதர் சேனல்ஸ் எல்லாம் அவங்க வேற ப்ரோபகண்டா வேற அஜெண்டால தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப டிஎம்கே பத்தி சன் டிவி 20 சும்மா இருக்கு. ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்ல வந்து எந்த கட்சி வந்து டிவி சேனல் வச்சுட்டு இருக்கு,
சவுத் ஸ்டேட்ல எல்லா இல்ல இங்க ஸ்டேட்லயுமே தமிழ்நாட்டுல வச்சிருக்கு. ஜென்ரலா அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல bro. அது கிடையாதுங்க, அதான் சொல்றேன். அப்படின்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. 25 வருஷமா சன் டிவி இருக்கு இங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 25 வருஷமா டிஎம்கே ரூல்ல இருக்கணும். ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. இப்போ டிவிஸ் வந்து இப்போ நம்ம வந்து பெருசா யூஸ் பண்றது இல்லைனாலும் வீட்ல இருக்கிறவங்க அப்பா அம்மா பாட்டி இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. அப்படி பாக்குறது மோஸ்ட்லி டிஆர்பி அதிகமாகிற சேனல் சன் டிவி பாருங்க தான். நியூஸ்ல இங்க பாருங்க, அடுத்தவன் சொல்ற பிரச்சனை எனக்கு தேவையில்லைங்க. நான் என்ன சஃபர் ஆகுறேன்றது எனக்கு தெரியும். ஒருத்தவன் சொல்லுவான் எனக்கு சோறே இல்லைண்ணே, எனக்கு வருமானமே இல்லைண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் மோடி தான் அப்படின்னு திட்டுவான். எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான் திட்டுவான். அது தேவையில்லை. நான் அவன் சொல்றதை கேட்டா ஓட்டு போட போறான். அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு சொல்லுவான் கட்சி மேல அதிருப்தி மோடியால தான் ஏற்படுத்தணும். போச்சு, ஸ்டாலின் தான் பேசுவோம். ஆனா நான் பார்ப்பேன்ல, நான் எனக்கு என்ன சஃபர் ஆகுதுன்னு நான் பார்ப்பேன். அதை வச்சா நான் ஓட்டு போடுவேன். அப்படிதான் மாறும். ப்ரோ உங்களை வச்சு நீங்க மட்டும் டிவில பார்க்க முடியாதுல்ல இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நீ நம்மள இப்ப அப்பா ப்ரோ, அம்மா நான் ஏஜ் ஓட்டு இருக்கவங்க போறது என்னை வச்சுட்டு தான் பார்ப்பேன். இல்ல உங்களை பற்றின்னு சொல்றேன். ஏங்க, இப்ப நான் ஓட்டு போறது என்ன, என் பிரச்சனைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இல்ல இங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல ப்ரோ என்ன டிவில நடக்குதுங்கிறதே மேனிபுலேட் ஆகி இப்ப வருது ப்ரோ. மத்தவங்க ஒரு ஒன் சைட் ஆஃப் சேனல் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்சிக்கு ஏத்த மாதிரி போடுறப்போ நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி ஏஜ் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி பார்க்காம அதுல என்ன சொல்றாங்கன்றத அதாங்க ஒரு இந்த இன்ஃபுளுன்ஸ் மேனிபுலேட் பண்றாங்க. அதான் கரெக்ட். இந்த மேனிபுலேட் ஆகிற யங்ஸ்டர்ஸ் வந்து வெறும் 10% இருக்கும் உள்ளதான் இருப்பீங்க. அதுலயும் ஓட்டு போறவங்க 6-7% தான் இருப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேனிபுலேட் ஆகிறதுலாம் ரொம்ப கம்மியான குரூப் தான். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஒரு படத்துக்கு வந்து சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருவாங்க, பிளாக் பஸ்டர், இதெல்லாம் கல்ட்டு கிளாஸுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஓகே, நம்ம படத்தை எடுத்துக்கோம், சூப்பர் டெய்லக்ஸ். எவ்வளோ பேர் போய் தேட்டரை பார்த்தீங்க? அப்போ அதை தாண்டி உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்துக்கணும்ல. இங்கே இருக்கு அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அப்படின்றதால மாறுமா என்ன? அவன் சொன்னாலும் சரி, இவன் சொன்னாலும் சரி, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு என்ன தோணுது அப்படின்ற எனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அப்படின்றதுனால மாறாதுல்ல இந்த விஷயமே. நான் வந்து சினிமா எக்ஸாம்பிள் ஏன் எடுத்துட்டு வரேன்னா, நீங்கள் சினிமா லைக் பண்ணீங்கன்றத நான் எடுத்துட்டு வரேன். அது ஓகே ப்ரோ. இப்போ நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. இப்போ ஜே நியூஸ் இருக்கு, சன் நியூஸ் இருக்கு. இதுல மோஸ்ட்லி மக்கள் எதை பார்ப்பாங்கன்னா சன் நியூஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ ஜே நியூஸ்ல வந்து டிஎம்கே நிறைய தப்பு பண்ணிதான் அதை போட்டா கூட வந்து இவங்க வன்மத்துல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க மக்கள்லாம் வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, வாட்ஸ்அப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கட் பண்ணி வாட்ஸ்அப்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்ல எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க எடுத்து பாருங்க. இவங்க வந்து இன்ஃபுளுன்சர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க வந்து சும்மா பழைய அரசியல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். இன்ஃபுளுன்ஸ் இல்லை, சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் இல்லை. ஏன் வந்து ஐடிங்க வச்சுக்கிட்டு முக்கிட்டு இருக்கு எல்லா கட்சியும்? சோசியல் மீடியாவில் இன்ஃபுளுன்ஸ். நான் சொல்றது ட்விட்டர்லாம் சொல்லுங்க. சோசியல் மீடியான்னு வரும்போது யூடியூபும் வரும், யூடியூப் ஷார்ட்ஸும் வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமும் வரும். எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். வாட்ஸ்அப்பும் சோசியல் மீடியா தான், அவ்வளவுதான். இதெல்லாமே சேர்த்து தான் சோசியல் மீடியா. சரியா? சோசியல் மீடியா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இல்லை அப்படின்னா ஏன் நீங்க தனியாக ஒரு ஐடி போட்டு செலவு பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஓகே, 5 கோடி 50 கோடி 60 கோடி செலவு பண்ணி மாநாடு நடத்துறீங்க. நீங்க ஏன் வந்து ட்ரோன் வச்சு ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து எடுத்து போய் சோசியல் மீடியால போடுறீங்க? இல்ல ப்ரோ, அதையும் கவர் பண்றாங்க, இதையும் கவர் பண்றாங்க. அதுதாங்க ஜெயா டிவியே யாரும் பார்க்க மாட்டாங்க. ரீச் இருக்கு, ரீச் இருக்குல்ல. நீங்க நினைக்காத இடத்துல ரீச் இருக்குங்க. சோசியல் மீடியால ஒருத்தன் இருப்பான், ட்விட்டர்ல போடுவான், இன்ஸ்டாகிராம்ல போடுவான், வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணுவான், அதை ஒருத்தன் பார்ப்பான், ஸ்டேட்டஸை ஒருத்தன் வைப்பான், அதை பார்ப்பான். இப்படி எல்லாமே கன்வே ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து இது நடக்காது, இதுவா சோசியல் மீடியாவா? இதெல்லாம் எங்க சினிமால ஆரம்ப காலத்துல சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணாங்க. தினத்தந்திலையும் மாணவர்லையும் விகடன்லையும் எழுதுறது தான் ரிவ்யூ. இங்க எழுதுறதுல ஒரு மேட்ரான்னு பேசிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன ப்ளூ சட்டை மாறன் வந்து வச்சு கிளிகிளின்னு கிழிச்சார்ல எல்லாத்தையும். நீ உட்காந்து ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் படம் நடிச்சவங்களே. இதாங்க மாற்றம். இந்த மாற்றம் வந்துடும் சினிமாவில், ஆஸ்திரேலியா வந்துடும். இன்னைக்கு சவுக் சங்கர் எப்படி வந்தாரு? சவுக் சங்கர் தெரியாத ஆள் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அவர் என்ன புதிய திறமை பேட்டி கொடுத்து வந்தாரா, தந்தை டிவியில் பேட்டி கொடுத்து வந்தாரா? பெரிய யூடியூப் வச்சுட்டு போன முடியா? இந்த மாற்றம்லாம் வந்துடும் ப்ரோ. இது இப்ப இல்ல, இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அடுத்து 31 இந்த மாதிரி வந்துடும். நீங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டே இருக்கலாமே தவிர இந்த மாற்றம் நடந்துட்டே இருக்கு. இல்லன்னு சொல்லல ப்ரோ. நியூஸ் சேனல்ல யூடியூப்ல தான் ப்ரோ அதிகமா போட்டுருக்காங்க. இப்ப அது வந்து நீங்க கேள்விக்கு அந்த பதில் இருக்குல்ல யூடியூப்ல, அந்த தந்தி டிவியில் நடக்கும்போது பாண்டி ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, தந்தி டிவில பார்த்ததை விட யூடியூப் சேனல்ல பார்த்தவங்க அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு.
அப்போ அவர் தான் அந்த இன்டர்வியூக்கு அவர் தான் வந்து போஸ்ட் பண்ணார் இன்டர்வியூவை. அவர் சொன்னார், நான் இன்டர்வியூவில் வந்து கேட்கும் போது கேள்வி கேட்குறேன் என்னன்னா, ஆனால் டிவியில் பார்த்தவங்களோட யூடியூப்ல பார்த்தவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு அப்பயே சொன்னார். அது கரெக்ட் ப்ரோ. பட் இருந்தாலும் டிவின்னு அதுக்கும் ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதை பாக்குறவங்க, அது அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸும் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஓகேவா? அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஜாதி ஓட்டு, லோக்கலில் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஏரியா ஆள். ஒரு அம்மா போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சாக்கடை சரியில்லைன்னு லோக்கல் கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம். கவுன்சிலர் வந்து அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து அங்கே அந்த அம்மாட்ட பேசிட்டு போனால் அந்த அம்மா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் இந்த கடிதன் படம் எடுத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பான். அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அப்போ வந்து யாரோடது ரொம்ப ரீச் அதிகமாகுதுன்னு. அப்போ வந்து இப்போ நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவில் எல்லாமே வந்து நெகட்டிவ்க்கு நிறைய ரீச் ஆகுறது. அந்த வே ஆஃப் எப்படி சொல்கிறாங்கங்கிற பொறுத்து தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்த விஷயத்த பார்த்தம்போது டிவிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகுமேக்காக கேட்குறேன் ப்ரோ. ஆனா அதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. இந்த சேட்டலைட் டிவிலையுமே நான் ரீச் சொல்றது இருக்குங்க, உங்களுக்கு டிவிலையும் இருக்கும். அந்த படம் ஒன்று படம் புரிஞ்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னு தெரியல. எல்லாத்துலேயுமே ரீச் இருக்குங்க. ஆனால் என்ன ரீச் சரி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க, எப்படி சொல்றது, பகுத்தறிவுன்னு சொல்லுவீங்களே, புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கான புரிதல் வந்துருச்சுங்க. இப்போ நீங்க டிவியில் 1000 சொல்லலாம், அவங்க சொல்றது எல்லாமே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு யூடியூப்ல 1000 சொல்லலாம். சவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கழிவு ஊற்றுவாரு. சவுக் சார் எப்போ பார்த்தாலும் ப்ளூ சட்டை மாறன் வந்து எல்லா படத்துக்கும் நேட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாரு. ஆனால் படம் நல்லா அந்த படம் ஓடிடும். பட் ஆனால் நீங்களே சொன்னீங்க விஜய் படம் மேக்ஸிமம் 1 கோடி ஒரு 6 கோடி இருக்கிற 6 கோடி 6 crore plus மக்கள் இருக்கும்போது 1 கோடி தான் பார்க்கும்போது மீதி உள்ளவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு சரியான எக்ஸாம்பிளா இருக்கும் ப்ரோ. அது கணிதம் படத்துல ஐ எம் நியூஸ் ரிப்போர்ட்டர், இது நீ எப்படி சொல்லுவ மக்களுக்குங்கும் போது. ஸோ இப்போ எல்லாருமே நீங்க யூடியூப் பார்த்தா கூட எது இதெல்லாம் நெகட்டிவா வருதோ, பிக் பாஸ் பார்த்தா கூட எது இதெல்லாம் நெகட்டிவ் வருதோ அது மட்டும் தான் நிறைய பேர் பார்க்கறாங்கனால ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியல, நான் எல்லாத்தையுமே கிளாரிஃபிகேஷன் தான் கேட்குறேன். அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் எது சரி தப்புன்றதை எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்கன்னா அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க எல்லாம். ஒரு சேஞ்ச் எப்படிங்க வரும்? இப்போ நீட்டை வந்து எல்லாருமே ஊரை சேர்ந்து கழிவு ஊத்துன காலம் இருக்கு சரியா? நீட்டு இப்போ அனிதா இறந்தப்ப வந்து நீட்டு நானே தப்பு அப்படின்னு பேசுன காலம் இருக்கு. இன்னைக்கு நீட்டுனா இதுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களே, அது ஒரு டைம் எடுத்துக்கும். ஒரு டைம் எடுத்துக்கும். இந்த சோஷியல் மீடியா வந்து மாப் மென்டாலிட்டி தான் இருக்கும் எப்பயுமே. ஒரு தப்புன்னு ஒன்று சொல்லிட்டோம்னா அந்த தப்புக்கு மேலே வந்து ஏறி விழுந்து திட்டணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இருக்கும். பட் அது டைம் எடுத்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடினீங்க. இதுக்கப்புறம் வந்து ஐயோ இவ்வளோ கிரிஞ்சா பேசிருக்குமா அப்படின்னு. என்னன்னா பேசினவன் எல்லாருமே அன்னைக்கு பேசினவன் தான் இன்னைக்கு யோசிக்கும் போது இல்லைல்ல நானே கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல அப்படின்னு அவனுக்கே அந்த புரிதல் வந்துடும். ஜோலிக்கு ஃபயர் விட்டதெல்லாம் வந்துடும் அவனுக்கு. ராபின் சார் கார்த்திக் ப்ரோ 2026 உங்க கணிப்பு என்ன ப்ரோ? 2026 கணிக்கலாம் இப்போ கணிக்க முடியாதுங்க. இப்போ 3 மாசம் இருக்கு 2024 எலெக்ஷனுக்கு. நினைச்சிட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் எல்லாமே மாறும், இந்தியாவே மாறும். இந்தியாவிலே டோட்டலாக வந்து என்ன ஜெயிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. மோடி வந்து ஜெயிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு, அடுத்து ஒன் நேஷன் கொண்டு வராரா, அதெல்லாம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாமே வந்து அப்படியே முடிஞ்சிடாதுல்ல. அடுத்து இப்படி நடக்கிற மாதிரி எலெக்ஷன் அடுத்து நடத்தணும்னு சொல்ல முடியாது ப்ரோ. விஜயும் அதுக்கு தான் வெயிட் பண்றாரு, இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்னு. கண்டிப்பா அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க, எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஹலோ ப்ரோ. இப்போ வந்து விஜய் வந்து அரசியல் வராருன்னு இதை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது யார் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரே சொல்லிட்டு இருக்காரு நிறைய பேட்டியில, எனக்கு தெரியலையே. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண நீங்க நினைக்கிறேன். உங்ககிட்ட சொன்னதா? ஓகே, இருக்கலாம். வாரிசு முன்னாடி ஒரு தடவை சொன்னப்போ வந்து சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. அது கன்ஃபார்மா சொன்னீங்க ப்ரோ, கண்டிப்பா வருவாருன்ட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண நீங்க தான் நினைக்கிறேன்.
இல்லடா அது எல்லாமே போறத வச்சு தெரியலங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னு. இல்ல நீங்க அவரு சொன்னீங்க இந்த வருஷம் கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவலா இப்பயே இருக்கும். சொல்றேன், இல்ல சொல்லிடுறேன். கண்டிப்பா ஒருவேளை வருவார். ஒருவேளை ரஜினி இல்ல இல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் வருவான்னு இப்ப இல்ல 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 வருவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல இருப்பாங்க நிறைய பேர். ஆனா வருவான்னு கண்டிப்பா ஏன் வரப்போறது இப்படி சொன்னேன் சொல்லவே முடியாது. ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 அவர் கட்சி இல்ல ஆரம்பிக்கிறது ப்ரோ அனௌன்ஸ் இப்ப கிடையாது, பண்ணியிருப்பாரு. முன்னாடி. இல்ல கேளுங்க, இது கேளுங்க. ரஜினி வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா அப்பயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்து தான் இருந்தாங்க அப்பையில இருந்து. அதுதான் ரஜினி ப்ரோ அனௌன்ஸ் சர்க்கார் பண்ணிட்டாரு. படம்லாம் பண்ணாங்கல்ல. ஆமா, ரஜினி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. உடனே நம்ம பண்ணா சரி ஓகே, என்னையா ரஜினி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அடுத்து விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு கோமாளித்தனமா ஆயிரும், எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க 5 வருஷம் வெயிட் விஷால் பண்ணாங்க. பண்ண மாதிரி. விஷால் பண்றாரு இப்போ காமெடி பண்றாருல, அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இல்லைன்னா ரஜினி அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா ரஜினியோட அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை 2021. அது வரலன்னா 2021 அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ப்ரோ நடுவுல ஒரு தடவை. இப்போ வந்து இப்ப இளைஞர்கிட்ட வந்து அரசியல் மாற்றம் வந்திருக்கு. ஒருவேளை ரஜினி வந்திருந்தா அவரால் வந்து அரசியல் மாற்றம் வந்திருக்கும், அவர் வரலங்கிறனால விஜயால ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ரஜினி வரேன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு இப்ப இருக்கிற மாதிரி வந்து இளைஞர்கிட்ட வந்து எழுச்சி வந்திருக்குமா? ஏன்னா விஜய் வந்து எல்லாருமே பொதுவான ஒரு ஆளா இருந்தாரு. ஆனா அவர் வந்து அவரால் வந்து அந்த முடியுமா? நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்க ரஜினியால வந்து அரசியல் மாற்றம் அரசியல் வீழ்ச்சி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய் வந்து சொன்னதுனால வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையா வந்து எப்படி இருக்காங்களோ அந்த அதே லெவலுக்கு வந்து ரஜினியோட இதால வந்திருக்க முடியுமா? ரஜினி சொல்லியிருந்தா. ரஜினி வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது கண்டிப்பா. என்னன்னா அவருக்கு வந்து நெகட்டிவான 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று அவர் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈஸியாக வந்து ஒரு மராத்தி கன்னடா அப்படின்னு சொல்லி நம்ம அட்டாக் பண்ணுவாங்க சீமானே ஒரு போகும் விஷயத்துல. இல்ல அப்படி சொல்றது. இல்லை, அது அதை விட பொதுவாகவே அது அதை நீங்க விட மறுக்க முக்கியமா முடியாது. அவர் வந்து அனௌன்ஸ் பண்றப்பே அதை வந்து மறுக்க ஆன்மீக முடியாது. அரசியலுங்கிறது சொன்ன உடனே வந்து நிறைய பேர் வந்து ஜகா. ஆமா, இன்னொன்னு அவர் வந்து இல்ல அவர் இன்னொன்னு பிஜேபி நீங்க ரெண்டு சப்போர்ட்ன்றது பேரும் ஒரே இப்ப இல்ல, தர நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரே வருஷமாவே. தரத்துல சொன்னா ஆமா, எனக்கு வந்து ரொம்ப என்ன அப்படி இருந்தாலும் சொல்லலைங்க. வந்து விஜய் வேற ரஜினி வேற இல்லைங்களா? விஜய் மேல இருக்கிற ரஜினி மேல பூசுற சாயத்தை வந்து விஜய் வந்து வேற வேற இல்லைங்களா? அதனால சொன்னாங்க. எப்பயுமே இங்க பாருங்க, எப்பயுமே ரஜினி ஜெயிக்கணும்னு யோசிக்காதீங்க. நீங்க உங்க டார்கெட்டே வேறன்னு வச்சுட்டீங்க. நீங்க ஸ்டாலின் எடப்பாடின்னு வச்சுட்டீங்க. உட்காந்து ரஜினியோட வேலை தானே, ரஜினியோட பெரிய ஆள் தானே, இது ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கா இல்லையா? அப்புறம் இப்போ பேசினா அப்படின்னா திரும்ப ஏன் இந்த மெச்சூரிட்டி கூட வர மாட்டேங்குது உங்களுக்கு? உங்களுக்குன்னா உனக்கு, உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, உனக்கு ஏன் வர மாட்டேங்குது உனக்கு? அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை ரஜினி வந்திருந்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி சரி, அதுதான் இப்ப அதனால உனக்கு என்ன குறைஞ்ச போச்சா சொல்லு? இதுதான் மெச்சூரிட்டி. இதுதான் அவருடைய வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்கு பாத்தியா? 73 வயசு ஆகுது. ஸ்டேஜ் வந்து பேசிட்டு போறாரு. பெருந்தன்மையா என்ன சொல்றாரு? விஜய் வந்து நாளைக்கு வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அவர் அரசியல் வர்றாரு, பாராட்டிட்டு போறாரு. ஆனா உன்னால ஏத்துக்க முடியல. அப்படின்னா உன் பிரச்சனை தான். இதை முதல்ல மாத்திக்க. உன்னை மாதிரி இருக்கவங்களும் மாத்திக்க சொல்லு. என்ன உனக்கு அப்படி? தனி டாபிக் ஓகே. இருந்தாலும் நீங்க இல்ல வந்து தனி சொல்லிருந்தீங்க. டாபிக்னா இல்ல தனி டாபிக்னா இந்த பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. நீங்க முதல்ல அஜித், விஜய், ரஜினி இந்த இந்த கடை இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து வெளில வாங்க. உட்காந்து இப்படியே கதறிட்டு இருக்காதீங்க. உங்களை நம்பி அவர் வந்து அவர் சிஎம் எலெக்ஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க உட்காந்துட்டு நான் அஜித்தோட நான் பெரிய ஆளு, நான் ரஜினியோட பெரிய ஆளு, இப்படியே உட்காந்து ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்ல வரல ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப இளைஞர்களை வந்து அரசியல்ல வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ரஜினி வந்து வந்திருந்தா அது மாதிரி முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். அது வரதுனால வந்து விஜய் வந்ததுனால ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒருவேளை ரஜினி ஆரம்பிச்சா இந்த அளவுக்கு எழுச்சி வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதை சொல்ல வந்தேன் நான். மற்றபடி நாம வந்து ஒண்ணு சொல்லுவோம். நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது தப்பு இருக்கா? ஓகே, தப்பு. நீங்க நீங்க என்ன நிரூபிக்க எதிர்பார்க்கிற சொல்லு? இந்த இடத்துல என்ன எதை வந்து நிரூபிக்க எதிர்பார்க்கிற? எதுவும் கிடையாது சொல்றேன். நான் ரெண்டு பேரும் ஒரே தராசுல ஒண்ணுமே கிடையாது.
ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்ற? ப்ரோ அதுதான் ப்ரோ ரஜினியை புட் டவுன் பண்ணி ஒரே விஜய் மேல தராசெல்லாம் கிடையாது. நானே அப்படிதான் பேசுனேன். இது ஒரு நிமிஷம் என்ன அவ்வளவுதான் உன் புத்தி, அவ்வளவுதான். நான் வந்து பதில் பேச முடியாது. லால் சலாமு, ஜெயிலரு, வேட்டையனு இப்படியே சுத்திட்டு இருந்தா என்ன பண்றது? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுத்துறது நம்ம? நான் வந்து இல்ல ரஜினி அதை செய்யல, விஜய் செஞ்சுட்டாருன்னு சொல்றேன். இதையும் விஜய் கொடுக்குற கிரெடிட் தான். ஓகேவா? ரஜினியால செய்ய முடியல, விஜய் செஞ்சுட்டாருன்னு சொல்றேன். நானே அங்கேயே பெருமையா தான் பேசியிருக்கேன். அதுவே அந்த அந்த புரிஞ்சுக்கிற விஷயமே உனக்கு வந்து என்ன சொல்றேன்னே உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு ரஜினின்னு பேசினாலே எரியுதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? ப்ரோ அதான் லியோ சக்சஸ் மீட்ல தெளிவா சொன்னாங்களா ப்ரோ, இந்த மாதிரி இவங்க ஃபேன்ஸ் கூட சண்டை போடாம நீங்க வந்து பாலிடிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ராபின் செட்டன் ஒரு கேள்வி கேட்கணும். லியோல எத்தனை படத்துல சொன்னாலுமே இவங்களுக்கு புத்தி வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்கணும். இருப்பாங்க. ப்ரோ ராபின்சன் ப்ரோ அது அவனோட பர்சனல் பிரச்சனையா இருக்கும். ராபின்சன் சொல்லுங்க விஜய். ஏதோ ஒரு ரஜினி ஃபேனை வந்து இவனை திட்டிட்டுப்பான். இவனுக்கு ரஜினி ஃபேன்ஸ் வந்து கோபமா இருக்கும், சண்டை இருக்கும். அந்த இடத்துல நான் பெரிய ஆளுன்னு காட்டணும். ராபின்சன் சொல்லுங்க, என்ன வந்து கூப்பிட்டுட்டே இருங்க, சொல்லுங்க. இல்ல நடுவில் பேசிட்டே இருந்தாங்க, அதனால பேச முடியல. இப்போ நேற்று நீங்க ஒரு வார்த்தை வச்சிங்க, அதாவது விஜய் வந்து பிஜேபியோட பி டீமா இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க இல்ல அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து ரெக்கார்டிங் கேட்டுங்க, விஜயோட பி டீம் என்னது பிஜேபியோட பி டீம் நான் சொன்னா இல்ல அப்படி சொல்ல வரல. பட் ஆனா பிஜேபியோட அலைன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். சொல்லவே இல்லையா? நாங்க சொன்னேன் சப்போஸ் அவர் ஜாயின் பண்ணுவாருன்ட்டு இந்த மாதிரி சொன்னீங்களா? சொல்லலையா? சொன்னேன். அவர் முன்னாடி வந்து அந்த ஒரு ஜோசப் விஜய் ப்ரோ நீங்க தான் ப்ரோ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாள். ஆமா ப்ரோ, நான் இப்பவும் சொல்றேன், பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் பேசினேன். எனக்கு பிஜேபி பெருசா பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா இவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப மத்த டிஎம்கே ஆளுங்க சொல்றாங்க. ஓகே இல்ல பொதுவா தான் கேக்குறேன். டிஎம்கேல இருந்து சொல்றாங்களே, எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அவர் வந்து என்னைக்காவது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரா? மோடி வந்து வாழ்த்தி பேசியிருக்காரா? இல்ல எதுவுமே பண்ணது கிடையாது. எதுக்காக ப்ரோ? அதுதான் கார்த்திக் ப்ரோ அன்னைக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தார்ல, இவங்க ஒரு எவிடன்ஸோட சொன்னா பரவாயில்ல. சொன்ன ரீசனே அதுதான். அப்படி சாயம் பூசிட்டா அது புரியுது. அவங்க வோட்ஸ் வந்து செக்யூர். அவங்க எதுக்காக பண்றான்னு புரியுது. அது ஒரு எவிடன்ஸா வச்சு சொன்னா கூட மக்கள் நம்புவாங்க. அதை விட்டுட்டு வந்து இவங்க சம்பந்தமே இல்லாம பிஜேபி, ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மெர்சல் டைம்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த மாதிரி எத்தனை இஷ்யூஸ் நடந்திருக்கு. அது ஸ்டார்டிங்லேயே டிமானிட்டைசேஷனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணது அவர் தான். அப்பயே சொன்னாரு. இது வரைக்கும் அவர் பெருசா பிஜேபியோ இல்ல மோடியோ பெருசா பார்ட்டி பேசினதே கிடையாது. பிஜேபி இதை பத்தி எல்லாம் லெட்டர் பத்தி தான் சொன்னேன். ஓகே, அது நம்ம அதுக்கு எதுக்கு சொன்னா, கார்த்தி சொன்ன அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய் எடுப்பாரு சொன்னபோது இது வந்து எனக்கு தெரியல, அது எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுதான் சொன்னேன். ஓகே, இன்னொன்னு அவர் சொன்னது அந்த சாதி மதம்லாம் நான் வந்து ஈக்குவலா இது எப்படி ரியாலிட்டி வருமா, அதுதான் சொன்னேன். இது வந்து பிஜேபி பி டீம் நீங்க எடுத்தீங்கன்னா டிஎம் நீங்க வந்தோடனே இறங்கினா என்ன சொல்றீங்க 200 ரூபா. நான் எதுக்கு வாங்கணும் 200 ரூபா? நான் எதுக்கு வாங்கணும்? பொதுவா எல்லாரும் எடுத்தோன்னே இப்ப நீங்க அக்யூஸ் சொல்றீங்களா? நம்ம வந்து இது வந்து ஒரு சொல்றோம். ஓகே இல்ல அப்படி இல்ல, நாங்க வந்து எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னா ஓகே பண்ணிக்க. ஓகே, அது உங்களோட. நேத்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க? என்ன ஓகே என்ன ஓகே டிவிக்கேனா தமிழக வாழ்வு உரிமை கட்சி அவங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு நீ ட்வீட் போட்டிருக்க. அது எப்படி போட்டேன்? நேத்து நியூஸ் போல வேல்முறை சப்போர்ட்டரா நீ? இல்ல வேல்முறை சப்போர்ட்டரா நீ? இல்ல நான் வேல்முருகன் சப்போர்ட்டர் இல்ல. நீங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சி நீங்க வந்து இவ்வளவு நாள் டிவிக்கேன்னு போட்டு இருந்திருக்காங்க போல. சரி ஓகே, வேல்முறை சப்போர்ட்டரா நீங்க? வேல்முருகன் சப்போர்ட்டர்லாம் இல்லையே. நீங்க எப்படி அதை பாக்காம போட்டுருக்கீங்க? நீங்க அப்புறம் என்ன உனக்கு உன் பிரச்சனை என்ன சொல்லு அதுல? கட்சின்னு வந்து கார்த்தி கட்சின்னு வந்தா எல்லாத்துக்கும் புது கார்த்தி. நாளைக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் எல்லாரும் பேசணும். காங்கிரஸ் பேர்ல எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா இந்தியால? காங்கிரஸ்ன்ற பேர்ல எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா இந்தியால?
நம்ம வந்து எத்தனை கட்சி காங்கிரஸ் இருக்கு பத்தி தெரியுமா? பேசல, நம்ம பேசுற டிவிக்கே பத்தி பேசுறோம். காங்கிரஸ்ன்ற பேர்ல தமிழ்நாட்டுல மட்டும் எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா உனக்கு? இல்ல இந்த டிவிக்கே நியூஸ் நான் பார்க்கல. இந்த என்ன இந்த இந்த விஜய் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, சொல்லு. யூடியூப் பார்த்தப்பதான் நானே பார்த்தேன். யூடியூப் அதான் சொல்றேன், யூடியூப் மட்டும் தான் நீ பாப்ப. சொல்லு, காங்கிரஸ்ன்ற பேர்ல எத்தனை கட்சி இருக்கு தெரியுமா உனக்கு? நான் கேட்டது தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு தமிழக தெரியுமா? வாழ் உரிமை இந்தியால கட்சி. எத்தனை இருக்கு தெரியுமா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் கார்த்தி, இது எப்படி பார்க்காம அவங்க சொல்லு. வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க? டிவிக்கே அவங்க எப்படி சொல்லலாம்? அது எப்படி ஆக்டிவ் இல்லாதனால அவங்க வந்து பார்க்காம விட்டுட்டாங்களா இல்ல எப்படி? அது சொல்லுங்க. நான் தான் கேக்குறேனே, காங்கிரஸ்ன்ற பேர்ல எத்தனை கட்சி இருக்கு இல்ல சொல்லு இது இந்தியால. ஒன்றும் லெட்டர் பேட் கட்சி இல்ல கார்த்தி, அவங்களும் நின்று இருக்காங்கல்ல. அப்ப நீ வேல்முருகன் ஆதரவாளு. இப்படி சொன்னா வேல்முருகன் ஆதரவாளர். இது வந்து இது என்னப்பா நீ எதுவுமே நம்ம வந்து கமெண்டே கொடுக்க கூடாதுன்னா கமெண்ட் சொன்னா நீ வந்து டிஎம்கே அப்படி சொன்னா நீங்க பிஜேபி பி டீம் சொல்றீங்க. இப்ப என்னதான் இதுல என்ன உனக்கு கமெண்ட் இருக்கு சொல்லு. இது வந்து இதுல என்ன கமெண்ட் பார்க்கல இருக்கு? சொல்றோம். இது என்ன நியூஸ்ல வரைக்கும் வருது. இப்ப நான் சொல்றேன், விஜய் ப்ரோ போட்டிருக்காரு அந்த என்வோஷன், அவரை போய் சொல்லு கேளுங்க. இப்ப அவர் எல்லாரும் அதை தானே சொல்றாங்க. அதை பத்தி பொதுவான இது விஜய் இப்ப பொதுவாவே சினிமாக்கு டைம்ல எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கும். இப்ப அரசியல் வரும்போது அவர் எந்த காரியத்தை பேசினாவோ இவன் எதுக்கு சப்போர்ட் பண்ணாவோ எந்தெந்த சின்ன காரியமோ அது பெரிய இஷ்யூவா எடுக்கும். கார்த்தி இது வந்து பொலிட்டிக்கல் மீடியா கார்த்தி. ப்ரோ உங்களை பேசவே கூடாதுன்னு சொல்ல கிடையாது, யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. பட் ஆனா அது கொஞ்சம் வேலிடா வச்சா பரவாயில்ல. பண்ணாவே டிஎம்கே பண்றாங்கன்னு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதான் நான் பண்றீங்க 2 நாளா 1 வாரமா தான் பண்ணிருக்கீங்க. இல்ல ப்ரோ வேலிடான கிரிட்டிசிசம் வரல பரவாயில்ல ப்ரோ. நீங்களே வந்து ஆனா கட்சியில இருந்து யாருமே பேசல இல்லைங்க, ஆன்லைன்ல பேசுறாங்களப்போ. கார்த்தி ஒரே ஒரு கார்த்தி டிஎம்கே ஐடி விங்ல இருந்து ஏதாவது பேசுறாங்களா கார்த்தி? சொல்லுங்க கார்த்தி. ஏதாவது ஒரு ட்ரால் பண்ணியோ ஏதாவது பேசுறாங்க? நீங்க தான் பார்க்கல ப்ரோ. நிறைய டிஎம்கேவோட அவங்களோட எல்லாருமே பண்ணாங்க. டிஎம்கே ஐடி விங் அந்த ட்விட்டர் டிஎம்கேவோட ரூலிங் மினிஸ்டர்ஸும் டிஎம்கேவோட ஐடி விங் அதான் மான் கரதை வருது தப்பிச்சவர் வரணும்லாமா? அப்புறம் ஸ்டாலின் ஸ்பெயின்ல இருந்து வந்தோன்னே கேட்டாங்க அரசியலுக்கு நாங்க சொன்னோமா? நாங்க சொன்னோமா? சொல்லிட்டாரு, வேற என்ன சொல்லணும்? அவ்வளவுதானே சொல்ல முடியும். இல்ல இப்ப வந்து உட்காந்து இப்ப யாராச்சும் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணும் போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி, இப்ப ஜெயக்குமார் வந்து சொன்னாரு அரசியல்ல வந்து நீண்ட போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு. அவர் கட்சியில எக்ஸ் மினிஸ்டரா இருந்தார், அவரு பேசியிருக்காரு. அதை யாரும் கோட் பண்ணல. ஆன்லைன்ல டிஎம்கே இல்ல அவங்களுக்கு சாம்பிள் என்னன்னா எப்பயுமே இதே வந்து ஒரு ஏடிஎம்கே ரூலிங்கா இருந்தா ஏடிஎம்கே பேசுறதா பெருசா எடுப்போம். ஏன்னா அவங்க ஃபைட் ரூலிங் பார்ட்டியோட தான். இப்ப டிஎம்கே இருக்கனால டிஎம்கே வந்து எது பண்ணாலும் இதா இருக்கு. இது வந்து மாற்ற போது ஓகே. அவங்களோட காரியம். இன்னொரு இப்போ விஜய் வரனால கிறிஸ்டியன் ஓட்லாம் அவருக்கு விழுந்துரும் அப்படின்னு சொல்றதே வந்து அது ஒரு விதமா அது வந்து இல்ல அது எனக்கு தெரியல. அது இல்ல ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு ஓட்டு முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டு எப்படி உழுதுன்னா அந்த சைடு யாராச்சும் அவங்களுக்கு ஃபேவரா சட்டங்கள் வருதா, அந்த கட்சி எந்த பக்கம் நிக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே ஒழிய இப்போ ஒரு பிஜேபியில வந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் யாரும் அவங்களுக்கு போட போறது இல்லை. அது அவங்க அதாங்க பிஜேபி உழுது. ஆனா விஜய் நல்லா உழுவும்ல கார்த்தி. அப்ப ஏடிஎம்கேல நின்னாங்கன்னா உழுவாதான் கார்த்தி. ஏடிஎம்கேல உழுந்தாலும் இன்னைக்கு உழுவும் கார்த்தி. நம்ம ஏடிஎம்கே குறைச்சு மதிப்பிடுறோம் கார்த்தி. என்ன வேணா நடக்கும். பாலிடிக்ஸ் அவர் பண்ணாரு. அவர் வந்து நீ தமிழ் வேலுமுருகனுக்கு ஏடிஎம்கேக்கெல்லாம் சொம்படிச்சிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு. இல்ல நீங்க இல்ல கார்த்தி நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து பிஜேபிக்கு வராது மத்த ஓகே பிஜேபிக்கு இந்த வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வராது விடுங்க. பட் ஆனாலும் மத்த ஏடிஎம்கேக்கு சான்சஸ் இருக்குல்ல, மத்த கட்சிஸ்க்குலாம் இருக்குல்ல, அத சொல்றேன். நான் விஜய்க்கு விழுவுன்னு சொல்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லு. எப்படி உனக்கு என்ன பிரச்சனை? ஏடிஎம்கே விழுவும் நீ வந்து ஏடிஎம்கே வந்து கூஜா தூக்குற? எனக்கு தேவையில்லையே, எனக்கு தெரியலையே. எனக்கு ஏன் என்ன காரணம்? நான் இது கேக்குறது மைனாரிட்டி ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு விழுவுன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? விஜய் வந்து இன்க்ளூசிவ் நான் சொல்றேன் யாருக்கு விழுவும் நீங்க சொல்லுங்க. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணா அதே மாதிரி வந்து ஆமா விஜய் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாரு. பண்ண மாட்டாருன்னு பெரிய மேட்டர் கார்த்தி. அந்த டைம்ல நடக்க போறது அதுக்கு முன்னாடி பண்ண போற காரியங்கள் கார்த்தி. ராபின்சன் சாம்பிள் 2 பேத்துக்கு ஒரே கேள்விதான். நான் விஜய் குழுன்னு சொல்லிட்டேன். யாருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? டிஎம்கே குழு இல்ல ஏடிஎம்கே குழு ரெண்டே கட்சிக்கு தான். வாரிசு துணிவு வந்துருச்சு, நாங்க அடுத்த படத்துல பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்ற மாதிரி இருக்குது. ஆமா அந்த மாதிரி இது அப்படிதான் நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. ராபின்சன் நடக்க போறதா நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்லுங்க நடக்க போறது என்ன. இல்ல இதான் நடக்கும் நீங்க சொல்லுங்க கேட்டுக்குவோம்.
இல்ல அது நடக்கும்போது தாங்க நமக்கு தெரியும். இப்ப வந்து எல்லாருமே ஏங்க அவங்களுக்கு ஓட்டு நான் போடுறாங்க. நான் சொல்லிட்டேங்க. இல்ல நான் கார்த்தி, நான் சொல்லிட்டேன் அது இது வந்து நடக்கும்னு சொல்லிட்டேன். அவரு இது கார்த்தி நடக்காது, இதுதான் நடக்கும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு இருங்க தெரி கார்த்தி, எனக்கு என்னன்னா நான் அதுக்கு சொல்றது முன்னாடி அவங்க நடக்காது. ஓகே இருங்க, அறிக்கை ஒரு எல்லாம் நிமிஷம் பண்ணி ஒரு நிமிஷம். நான் சொல்றது அவங்களுக்கு இல்ல நான் சொல்றது நடக்காது. என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. விஜய் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க வந்து நம்பிக்கை வந்துச்சுன்னா இன்க்ளூசிவ் மைனாரிட்டிஸ் பாலிடிக்ஸ் வருவாங்க. தான் விஜய் பண்ணுவாரு. அதுக்கு தான் போட்டாரு ஜாதி மத வேறுபாடு இல்லாம அப்படின்னு ஒரு அரசியல் வரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்லணும் விஜய் வந்து? ஆக்டிவா ராபின்சன் வந்து அந்த அறிக்கையில போட்டாரு. அப்புறம் என்ன? சொல்லுங்க விஜய், சொல்லுங்க அப்புறம் ஆக்டிவா என்ன? வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வர அப்புறம் சட்டங்கள் என்ன? வர அது பிரச்சனைகள் ஏன் எல்லாமே அதுவே தீர்க்கிறாரு. இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தானே? ஏன் இதுல தான் ரொம்ப விஜய் வந்து ஏர்லியா ஏதாவது பேசுறது இது நான் இந்த கண்டிப்பா ஜாதிக்காக நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப இங்க ஏர்லியா பாருங்க, இப்போ வந்து என்னோட ஏங்க ஹிஸ்டரி நான் தேடி சொல்லிட்டேன் நீங்க பிரச்சனைகள் சொல்லுங்கன்றேன். பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் இங்க பாருங்க விஜய் அந்த மாதிரி இருக்கும். ஏங்க நான் சொல்லிட்டேங்க நீங்க சொல்லுங்க. நான் அவர் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசணுன்றீங்க. அவர் பேசுறதே இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் நான் சொல்லிட்டேன். கார்த்தி, அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஆமாங்க, இப்போ வந்து அந்த லெட்டர் கார்த்தி பேட்ல தான் இல்ல இருக்கு. ஒரே செகண்ட் சாம்பிள். அதுக்கப்புறம் ஒரு ஜெயலலிதா பீரியட் சிச்சுவேஷனுக்கு எப்படி இருக்கும்போது ரியாக்ட் கார்த்தி, பண்றாங்கன்னு இருக்குங்க. இல்ல ஜெயலலிதா பீரியட் இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டியில சரி ஒரு யாருக்கு தான் ஒண்ணு சொல்லுங்க. கார்த்தி ஒரே செகண்ட். ஜெயலலிதா பீரியட் கிறிஸ்டியானிட்டியில ஒரு மத மாற்ற இந்த சட்டம் உருட்டெல்லாம் உருட்டாத. இந்த உருட்டெல்லாம் உருட்டாத. நான் கேட்டது இரியா நான் உடனே சொல்லிக்கிறேன். ஜெயலலிதா பீரியட் கூட அப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டியில ஜெயலலிதா மத செத்து 7 மாற்ற வருஷம் சட்டம் ஆச்சா? கொண்டு சும்மா வந்தாங்க. தெரியுமா தெரியாதா? ஐயோ ஜெயலலிதா செத்து 7 வருஷம் ஆச்சா? இரியா அப்ப தெரியுமா தெரியாதா? மத மாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்களா? தெரியுமா தெரியாதா? மேட்ருக்கு வாயா. புரியுதா? ப்ரோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் ப்ரோ ராபின்சன். ராபின்சன், நேத்து ஜோசப் விஜய்னு ஏன் வந்து அவர் அறிக்கையில போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஹெச் ராஜாவுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்போ? அவங்க எதுக்காக ஜோசப் விஜய் அந்த அறிக்கையில இந்த போட்டுறதா பாயிண்ட் எல்லாருக்குமே எல்லாம் பேசுற தெரியும். ரொம்ப சில்லியான விஷயம் தான். இத நம்ம இங்க பாருங்க நான் உடனே சொல்லிட்டேன். தவிர்த்துக்க வேண்டியது அதெல்லாம். இங்க பாருங்க நான் இந்த இங்க பாருங்க இல்ல இந்த பொட்டு விஜய் வைக்கிறது ஜோசப் விஜய்ல ரொம்ப சில்லியான விஷயம் தான். அத பத்தி எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. இல்ல ஜோசப் விஜய் இங்க பாருங்க ஜோசப் விஜய்னு வருது பாருங்க. விஜய் அதான் ப்ரோ இது வந்து என்னோட ஏன் வைக்கலன்னு நான் சொல்றேன். இது என்னோட இதுன்னு நான் வந்து ஒரு ஐடியாலஜி நடக்க போறேன்னா ஓகே அது ஓகே. அது அவருன்னா அவரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ரெண்டு பேத்துக்கு சொல்றேன். ரெண்டு பேத்துக்கு பதில் சொல்றேன் பாரு. ஹெச் ராஜா வந்து ஜோசப் சொன்னதுக்கு நான் உங்களுக்கு தாங்க இருக்கேன். அது சில்லியான விஷயம் நான் சொல்லிட்டேன். என்கிட்ட எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அவருக்கு சேர்த்த பதில் சொல்லுவேன் கேளுங்க. அது எப்படி சேர்த்து பதில் சொல்லுவீங்க? அதாவது முன்னாடி சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கர் கோட்டு போடுறதுக்கும் காந்தி கோட்டு போடாததுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஹெச்ராஜா பேசும்போது ஜோசப் போட்டதுக்கும் இப்ப போடாததுக்கு காரணம் இருக்கு. அவ்வளவுதான். ஆனா இப்ப வந்து நீ கேக்குறனா நீ தான் கேவலமானவன். நீங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கீங்க. அதை ஒத்துக்கிட்டு போங்க. ஆமாடா நான் எடுத்திருக்கேன். நீங்களே சொல்றீங்க கார்த்தி அவங்க போட்டு வச்சு வரல. இது வந்து ஒரு எல்லாருக்கும் சமோனி கொண்டு வருங்க. அதை ஒத்துக்கு போங்க. அவ்வளவுதான். எப்படி வச்சுக்கணும்னு அவங்க விருப்பம். அதை அவங்க எப்படி வேணா வச்சுப்பாங்க. அதை நம்ம சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நல்ல பாயிண்ட் பிடிச்சீங்க விஜய் ப்ரோ. ஹெச் ராஜாக்கும் ராபின்சனுக்கும் வித்தியாசமே கிடையாது. சிட்டி கிடையாது. சிட்டி வந்து வரல. அப்புறம் வந்து அது லெட்டர் பேட்ல மிஸ்டேக். அவர் பொட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியான விஷயம். இதை வச்சு ஆர்கியூ பண்றது ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா பேசிட்டு இருக்காங்க. சாம்பிள் ப்ரோ இந்த ராபின்சன் மைனா டெய்லி இதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஏதாவது ஸ்பீக்கர்ல வந்து ஏதாச்சும் சரி ஓகே ஏதாச்சும் ஒரு கட்சி பத்தி பேசுவாங்க. கொள்கை எல்லாம் இந்த மாதிரி கொள்கை அல்பத்தனமா யாருங்க பேசுறா? சம்பால் யாருங்க பேசுறா அல்பத்தனமா? இல்லைங்க நான் எல்லாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன். பொதுவா யாரும் பேசுறீங்க? பொதுவா யாரும் பேசுறீங்க? அல்பத்தனமா இல்ல அல்பத்தனமா பேசுறது யாரு? இந்த சாம்பிள் இவ்வளவு தெளிவா பேசுறீங்கல்ல, அல்பத்தனமா பேசுறது யாரு? இந்த இக்கு வச்சு பேசுறது, அப்புறம் ஜோசப் விஜய்னு பேசுறது, அது யாரு பேசுறா சொல்லுங்க. இன்னைக்கு ராபின்சன் தான் பேசுறது நான் கேட்டேன். அது அப்படி அது விடுங்க. ஏன்னா நீங்க பாக்காததோ நான் பாக்காததோ யாரு பேசிட்டு இருக்காங்க விஷயத்த பேசினாங்க. அது எனக்குமே வந்து அதை பிடிக்கல. நான் எதுக்கு இது இப்படி அவங்களாம் யாரு தன்னை வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா காமிச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள். அது நான் கண்டிப்பா வந்து அது வந்து காமிச்சிட்டு இருக்க ஆளுங்களா? நம்ம அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க நமக்கு தெரியாது. ஆனா பொதுவலையா டிஎம்கே அப்புறம் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க ப்ரோ நான் திராவிடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் இவ்வளவு பேசுறீங்களா? பேசுறீங்களா விஜய்? சரி, அப்ப 234 தொகுதியிலும் நீங்க வந்து நோ கேஸ்ட் அடிப்படையில நீங்க வந்து எல்லாருக்கும் சம இது அது அப்படிதானே நீங்க பண்ண போறீங்க? அது சமூக நீதி பேசுற கட்சி முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சமம். கட்சி
26ல என்ன பண்றாருன்னு நீ கேட்காதீங்க, 24 நீங்க பண்ணுங்க பாப்போம். அவர் போய் 24 கேளுங்க. நாங்க ஆல்ரெடி எங்க வாக்குறுதிலாம் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிட்டோம் ட்ராக் பண்ணி கார்த்தி கேளுங்க. நாங்களா. எங்க சமூக பல வருஷமா சொல்லிருக்கீங்க, ஆனா அதை கடைபிடிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அதை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க ஒரு நீங்க 10 வந்து 15 எல்லாருக்கும் சம்பளம் 10-15 எலெக்ஷனா வந்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. அப்புறம் புதுசா அவர் வந்து கேள்வி கேட்பீங்க, நீ பண்ணுவியா அப்படின்னு. நீங்க முதல்ல பண்ணி காட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் பண்றாரோ நாங்க இல்லையான்றத அப்புறம் பண்ணிட்டா பாருங்க. இருக்க கார்த்தி. நீங்களே வந்து பண்ணாதது கொண்டு வந்து என்ன காட்டுறீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணல கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ, இந்த ராபின்சன் வந்து ஐடி விங்ல இருக்காரா ப்ரோ? இல்லாட்டி ஐடி விங்ல இருந்தா கூட பரவாயில்லைங்க, 200 ரூபா ஆனாலும் பரவாயில்ல. பெக்ரூன்ல இருந்திருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, படிச்சாலு படிச்ச மனுஷன், நல்லா சம்பாதிக்கிற மனுஷன். மாசம் எதுக்கு இப்படி அப்படின்னு தெரியல. அதுவும் ஃபாரின்ல தான் இருக்காரு, தமிழ்நாட்டுல கூட கிடையாது. அப்படின்னு தெரியல. இல்ல இது வந்து இப்படி ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணும்போது டெய்லி எனக்கு இப்போ ரவுண்டு கட்டி அட்டாக்லாம் கிடையாதுங்க. என்ன ரவுண்டு கட்டி அட்டாக்? கேள்விதாங்க. அவர் தான் பேசுறாரு, நம்மளும் தான் இல்ல பேசுறோம். சாம்பல் ரெண்டு இது வந்து ஆக்சுவலி இல்ல நான் இங்க பாருங்க, அவர் வந்து அவர் எல்லாம் ஒரு வாய்க்கெல்லாம் ஓகே தான். நான் ஓகே ஜோசப் விஜய்னு வந்து நேத்து ஃபுல்லா ராபின்சன் பேசினாரு. அது நான் நான் வந்து நினைச்சிருப்பேன். ஏதாவது ஓகே, நான் இவ்வளவு நாள் அப்படிதான் போட்டிருக்கிறேன், நான் இப்பயும் அது அப்படிதான். நான் என்னோட இது ஸ்பேஸ் போறதுக்கு இந்த வாரிசு துணிவப்போ இங்க 2 பேர் அங்க 2 பேர் அப்படின்னு கூட்டு வந்து யாரு பிரச்சனை அடிச்சு காட்டுங்க அப்படிதான். ஏங்க நீங்க 2 பேர் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, நான் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் குறுக்க யார் பேசுறா? விஜயா? 2 பேர். நாங்க 2 பேர், நீங்க 2 பேர், அவ்வளவுதான். யார் வந்து உங்களுக்கு காரணம் பண்ணா? இன்னைக்கு நான் பண்ணல, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், விஜய் கூட பேசுறது இல்ல. ஒரு ஒன் சைடா தானே இருக்கும் ஆர்குமெண்ட்டும். அது கோழி மசாலா நம்ம நிறைய பேர் எங்க இருக்கு? ஏங்க நீங்க பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரமே. இப்ப யார பேசணும்னு சொல்லுங்க வாங்க பேசுங்க. இதுல என்ன இருக்கு? ஏங்க இல்ல எப்பயுமே வீடியோ கமெண்ட்ஸ்ல கீழ பாருங்க, இது வந்து டிஎம்கே ஹேட்டர்ஸ் பேஸ். நீங்க பாருங்க இந்த மாதிரி தான் அது சாம்பல் ப்ரோ. இந்த ராபின்சன் ப்ரோ டெய்லி வந்து பிஜேபி திட்டுவாரு, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. டெய்லி ஸ்பீக்கர் தராங்க, நாளைக்கும் தருவாங்க. ராபின்சன் நீங்களும் ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னா அவங்க பேசாம இருப்பாங்க. அதை விட்டு நீங்க எடுத்துப்பீங்க. சிட்டி ஹலோ இல்ல வந்து பிஜேபி எத்தனையோ நாள் என்ன திட்டிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். கார்த்திக் ப்ரோ வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் ஸ்பீக்கர் தராங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, எல்லாத்துக்கும் தான் தரும். நீங்க தான் நேத்திக்கு வந்தீங்க, 2 days முன்னாடி வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க. இல்ல ஓகே, இதெல்லாம் விடுங்க. எனக்கு வந்து நான் ஒரு விஜய் ஃபேன், ஆனா வந்து டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டிருப்பேன். எனக்கு ஒரு டெலிகேட்டான பொசிஷன் இந்த ஒரு டைம்ல. இது எனக்குமே ஒரு கன்சாலிடேட் பண்ண வேண்டிய ஒரு டைம் தான். ஓகே, நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஓகே, அதை நான் வந்து டெய்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு பேசுறது என்ன, அவங்க பேசுறது என்னங்கிறப்போ வந்து இது எல்லா சைடும் பிரச்சனைகள் தெரியுது. ஆனா ஓகே, நம்ம சினிமாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அரசியல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்போதைக்கு நான் விட்டேன். என்ன மாதிரி பல விஜய் ஃபேன்ஸ் கூட இருக்கலாம், இல்லை வந்து அவங்க முன்னாடியே விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றதா கூட இருக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே முன்முடிவு பண்ண முடியாது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இல்ல ப்ரோ, நீங்க வந்து பொய்யான சிட்டி ஒரு நிமிஷம். ஓகே, ஒன் சைடா போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. நான் ஒரு விஜய் ஃபேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக் பேசல அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க விஜய் ஃபேனா இல்லையான்றது ஊருக்கு தெரியும். கேக்குறவங்க வந்து என்னோட டைம்லைன் எடுத்து பாருங்க, வாரிசு அப்போ நான் பேசின ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. அப்புறம் எதை வச்சுங்க நீங்க சொன்னீங்க விஜய் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசலன்னு? எதை வச்சு சொன்னீங்க? எதை வச்சு சொன்னீங்க? இல்ல சாம்பிள் நான் கேக்குறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் எல்லாத்தையும் பார்த்து அனுப்புறேன், அப்புறம் பார்த்துட்டு நான் விஜய் ஃபேனா இல்லையான்னு பேசுங்க. நான் இந்த ஸ்பேஸ்ல பேசினதே பேசுங்க. நானும் பேசுவேன். உங்களுக்கு வந்து சங்கிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டுமா நானு? அப்புறம் நீங்க அதனாலதான் ஸ்பேஸ் நடத்திட்டு நானே சொல்லிங்க, நான் ப்ரௌட் சங்கி தான். நீங்க வன்மத்தை கட்டிட்டு இருக்கீங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு நான் ப்ரௌட் சங்கி தான். ஆமா, நீங்க பாருங்க யாருக்கு எதிரா? உங்களுக்கு எதிரானா யாருக்கு எதிரா? பண்ணாதீங்க. அடுத்தவங்க யாருக்கு எதிரா? டெய்லி நீங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி சரி ஓகே, நான் விஜய் ஃபேனா இல்லையான்னு சொல்றேன். நீங்க யாரு? நான் கேட்டது சரி ஓகே, நான் கேட்டதுக்கு பதில் ஆமா, விஜய் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எதை வச்சு சொன்னீங்க? எதை வச்சு சொல்லுன்னா வந்து பண்ணட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்து ஏன் இப்போ ஒருத்தருக்கு அரசியலுக்கும் சினிமாக்கு தனித்தனி ஸ்டாண்ட் இருக்க கூடாதா? ஏன் பண்ண மாட்டாருன்னு நினைச்சீங்க நீங்க? விஜய் ஃபேனா கூடாதா? ஒரு பாயிண்ட வச்சு நீ இருக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யார் சார்? அது நீங்க எப்படி சார் இன்னொருத்தர் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கலாம்? உங்களை ஒருத்தர் பிராண்ட் நீங்க எதை வச்சு விஜய் முடிவு பண்ணுவீங்க? நீங்க ஆமா, எனக்கு கோவம் வருதா? இவ்வளவு நாள் ஸ்பேஸ கேட்டு எனக்கு கோவம் வருதா?
ஏன் உங்களுக்கு ஒரு ரஜினிக்கு ஏன் எனக்கு சூப்பர் கோவம் பிடிக்குன்னு கேட்டா ஒருத்தவங்களுக்கு கோவம் வருது இல்ல, அவங்க உங்களுக்கு மத்தவங்கள பிராண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு கோவம்லாம் வந்தது இல்லையே. என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு கோவமே வரலையே. எனக்கு எல்லா என்ன ரைட்ஸும் ரைட்ஸ் இருக்கு. இருக்கு? ஆமா பேசுறாங்கல்ல, எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு நடிக்கலாம். அது நடிக்கிறவங்க ஏன் நடிக்கிறாங்கன்றத காட்டணும்ல. நீங்க வந்து விஜய் ஃபேன்ஸ கிளறி விட்டு அவங்கள இப்ப விஜய் உங்களோட வந்து அஜெண்டா என்ன இன்க்ளூசிவா தெரியுமா? இல்ல, உங்களுக்கு வந்து இன்க்ளூசிவா எதுல இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நீங்க பிஜேபி சப்போர்ட்டோ ஏங்க நான் நான் உங்களை பிராண்ட் பண்ணட்டுமா? நீங்க வந்து பிஜேபி சப்போர்ட்டோ இல்ல வந்து வேற என்ன சப்போர்ட்டோ கிடையாது. உங்களுக்கு நான் பிராண்ட் வேற பண்றீங்களா? என்ன பயோல மட்டும் தான் போடல, நீங்க வேற என்ன என்ன வேற மேல வந்து மோடி போட்டோ தான் வைக்கணும் டிபில. உங்களுக்கு அதான் வேலை. டிபில வந்து மோடி போட்டோ தான் வைக்கணும் மிச்சம். அது வேற என்ன? இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் ஆக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களோட ஒரே வேலை. நான் கேட்டதுக்கே பதில் வரல. விஜய் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணலன்னு எதை வச்சு முடிவு பண்ணலன்னு நான் என்ன சொன்னேன்? பண்ண மாட்டாருன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க சொல்லுங்க. நான் விஜய் ஃபேன் தான், இருந்தாலும் அவர் பண்ணுவாரன்னு தெரியலங்க, பண்ணுமா பார்க்கலாம். நீங்க எதை வச்சு முடிவு ஒரு பண்ணீங்க? சிச்சுவேஷன் வரும்போதும் அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு என்ன பேசுறாருங்கிற பொறுத்து தான் இருக்கும். அதுதான் நான் ஃபியூச்சர்ல தான் சொல்ல முடியும். நான் விஜய் ஃபேனுக்கு இது வரைக்கும் எந்த சிச்சுவேஷன் இனிமேல் அது பண்ணாத பார்க்கலாம்னு சொன்னேன். அதுக்காக நீ விஜய் ஃபேனே இல்லன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் சொல்லாம விஜய் ஃபேனே கிடையாது. நான் விஜய் ஃபேனா இல்லையான்னு எடுத்து பாத்துக்கோங்க. என்னோட ப்ரொஃபைல் எடுத்து பாத்துக்கோங்க. சோஷியல் மீடியால எல்லா ஹேண்டிலும் எடுத்து பாத்துக்கோங்க. நான் என்ன போஸ்ட் நான் ஏன் எடுத்து பார்க்கணும்? எல்லாம் ஓபன்ல தான் இருக்கு. நான் ஏன் எடுத்து பார்க்கணும்? எடுத்து பாப்பீங்களே வரவனெல்லாம் நான் ஏன் எடுத்து பார்க்கணும்? வரவனெல்லாம் எடுத்து பாப்பீங்க. நான் ஏன் எடுத்து பார்க்கணும்? பேசுறதுலயே கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனா எடுத்து வேற பார்க்கணுமா? பேசினாலும் தெரியாதா? உங்களை பேசுறத நான் கண்டுபிடிக்கட்டுமா? உங்களுக்கு வந்து வின்னர் படத்தை வடிவேல் மாதிரி எனக்கு அந்த குடும்ப நாசமா போற மாதிரி ஒரு ஆளு யாராவது சாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வார்த்தை தேவையில்லாம இது பண்றீங்க. சாம் அப்படி இல்ல சாம், பேசிட்டு போறாரு விடுங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க, மரியாதை குறைவா பேசுறது தப்பு இல்ல. அதுக்காக சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கலாம்ல கார்த்தி. ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி ஃபேனா இருந்தா பிரச்சனை இல்லையே. இங்க விஜய் ஃபேனா இருந்தா பிரச்சனை இல்லையே. அப்புறம் விஜய் ஃபேனா இல்லையா நீங்க ராம்குமார் நீங்க என்ன சொன்னீங்க? பாத்துக்கங்க அவ்வளவுதான். டிஎம்கேல இருந்து ஸ்பேஸ்லயே நான் பேசியிருக்கேன். எத்தனை தடவை நான் அந்த ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். விஜய்க்காக தான் நான் பேசியிருக்கேன். அப்போ நீங்க வந்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, உங்களுக்கு அடுத்த நாள் மறந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே அவ்வளவுதான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். கேள்வி கேட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். திரும்ப கேட்பேன். நாளைக்கு கூட கேட்பேன். ஒரு பிரச்சனை வருது சொல்லணும். இப்ப நாளைக்கு இப்ப இந்த ஹிஜாப் பிரச்சனை மாதிரி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஓகே அவர் ஸ்டாண்ட் என்னங்கிற மாதிரி தெரியும். அப்ப பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். நம்ம அப்ப அவர் என்ன சொல்றாருன்ற பார்த்து தானே முடிவு பண்ண முடியும். ஒருத்தர் எப்படி அவங்க பண்றாரு. இப்போ ஒரு சினிமால ஒருத்தர் பிடிக்குது, அவர் நான் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க படம் நல்லா நடிச்சா நம்மளுக்கு பிடிக்குது. அதே மாதிரி அரசியல் அவங்க செயல்பாடு நல்லா பண்ணா நம்மளுக்கு பிடிக்குது. நம்ம இப்போ லெட்டர் ஆமா. அப்ப விஜய் வந்து எதை வச்சு நீங்க சொன்னீங்க இன்க்ளூசிவா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாருன்னு பண்ண மாட்டாருன்னு சொன்னா நீங்க திரும்பி ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நான் பண்ண மாட்டாருன்னு சொன்னா அப்ப இது வரைக்கும் ஏன் நம்பல நீங்க விஜய் சொல்லுங்க. விஜய் ஃபேனா இருந்து ஏன் விஜய் நம்பல தெரியும். சாம் ப்ரோ நீங்க அதுக்கு மட்டும் தான். அப்ப எந்த செயல்பாடுல உங்களுக்கு சந்தேகம் வந்து? சாம் ப்ரோ நீங்க சொன்னீங்கல அரசியல் செயல்பாடுகள் இதுக்கு மேல தானே தெரியும். நான் எப்படி சாம் ப்ரோ நீங்க ஒரு வர முடியுமா? நானு சாம் ப்ரோ நீங்க ஒரு இஷ்யூ சொன்னீங்களே, இந்த இஷ்யூக்கு ஏற்ற வந்து விஜய் பேசணும், வேற எந்த இஷ்யூக்கும் பத்தி அவர் பேசக்கூடாதா? எப்படி இப்போ ஊழல் பத்தியும் வேற கண்ட்ரில வேற ஸ்டேட்ல வேற என்ன ப்ராப்ளம் நடக்குதோ அதை பத்தி பேசினா பத்தி பேசிட்டுங்க. நான் என்ன சொன்னேன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து அவருக்கு கண்டிப்பா விலகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப மைனாரிட்டி எதுக்கு ஒருத்தருக்கு ஒரு அப்படியே பிளாக் ஓட்டா எதுக்கு போடுறாங்கன்னா அவங்களோட உரிமையை யாராச்சும் காப்பாத்துறவங்களா இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஓகே இவங்க ஏங்க அது என்னோட ஒபினியன்ங்க. அதுவும் வந்து அது பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? மைனாரிட்டி எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. இல்ல இது ஏன் ஒபினியன்ங்க? அது ஏன் ஒபினியன்? அது ஓகேவா? நான் சொல்லுவேன் விஜய் சிஎம் ஆயிரணும்னு சொல்லுவேன். ஒபினியன் நீங்க கேட்கணும். அதுக்கு ரெண்டுக்குமே ஓகே. இது உங்க ஒபினியன். நீங்க சொல்லுங்கன்ற மைனாரிட்டி யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க குறுக்க பேசினா அப்புறம் எப்படி பேசுறீங்க? மைனாரிட்டி யாருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. மைனாரிட்டி எப்படி மதவாத கட்சிகள் போட மாட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு ஆமா போட மாட்டாங்க. விஜய்க்கு போடுவாங்க நான் சொல்றேன். விஜய்க்கு போடுவாங்க நான் சொல்றேன். ஆமாங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் லெட்டர் பேட்ல வந்து அது மதவாதத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இருக்கு. இனி ஒரு இஷ்யூ வரும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறப்போ இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியா வரும். இவ்வளவுதான் சொல்ல வர விஷயத்துக்குள்ள. ஆமாங்க நீங்க ஏங்க விஜய் சந்தேகப்பட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்க விஜய் வந்து ஏன் சந்தேகப்பட்டு உட்காந்துருக்கீங்க? என்னங்க சந்தேகப்பட்டோம்? நான் சந்தேகப்படவே இல்லைங்க. அவர் சந்தேகப்படவே இல்லை. நீங்க ஏன் பண்றீங்க? கிடையாது அவரு அது மாதிரி சென்ட்ரல் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அவர் இன்னும் அறிக்கையே விடல. அது மாதிரி இஷ்யூ வந்தா அறிக்கை விட்டா நாளைய தீர்ப்பு படம் வந்து ரிலீஸ் ஆகிற டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி ஒருத்தனுக்கு தெரியும்?
ஒருத்தன் வந்து சினிமால அந்த ஆலய தீர்ப்பு வந்து செந்தூர பாண்டி வந்து எல்லா படமும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃபேன் ஆகுறான். அதே மாதிரி அரசியல்ல ஃபேன் ஆகணும்னா அறிவிச்சிட்டாரு இவரோட செயல்பாடுகள்ல தான் அரசியல்ல ஃபேன் ஆகுறான். ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒருத்தர் மேல இந்த மாதிரி முத்திர குத்திட்டு இருக்காதீங்க. நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியலன்னா சாம் ஒரு நிமிஷம் இருங்க. சாம் நீங்க என்ன சொல்றீங்க? முத்திர குத்தாதீங்கன்னு சொல்றீங்க விஜய் மேல. விஜய் வந்து பிஜேபியோட ஏ டீம்னு பி டீம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அதுவும் ஒரு முத்திரை தானே. அங்க போய் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்க. அங்க போய் எங்க இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க மட்டும் தான் வந்து கேக்குறீங்க. அப்படி இங்க அந்த டாபிக் பேசவே இல்லையே ப்ரோ. இல்ல நாங்க பி டீம் இல்ல இங்க மட்டும் வந்து இங்க மட்டும் வந்து நம்ம முத்திர குத்தாது அங்கேயும் போய் கேட்கணும்ல. ஏன் முத்திர குத்துறீங்க? அங்க எங்கேயும் கேட்கறது கிடையாது. இங்க மட்டும் வந்து கேட்கறது. ராபின்சன் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். அவுட் ஆஃப் டாபிக் தான் இது. நானும் பஹ்ரைன்ல தான் இருக்கேன். சரிங்களா, நான் உங்களை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து சம்டைம் பேக் சொன்னீங்க இங்க வந்துட்டு மோடி வந்து ஒண்ணுமே இல்லை, மோடிக்கு வந்து இங்க எதுவுமே யூஸ் கிடையாது, அவருக்கு வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? நான் பஹ்ரைன்ல தான் இருக்கேன். சரி இல்ல அப்படிதான் சொன்னீங்க. நீங்க மோடி வந்து வெட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம். பஹ்ரைன்ல இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டிக்கு ஒரு ஓட் வைக்கலாம். நீங்க உண்மையா மனசாட்சிக்கு பதில் சொல்லணும். அவரே அன்னைக்கு சொல்லிட்டாருங்க. அன்னைக்கு மோடி ஜெயிப்பாரா இல்ல வந்து ராகுல் காந்தி ஜெயிப்பாரா? நீங்க பிரைவேட் கம்பெனியா அங்க ஆள் இல்ல, யாரும் தெரியாதுங்க அடிச்சு விட கூடாது. நீங்க அங்கே இருங்க. நீங்க பிரைவேட் செக்டரா கவர்மெண்ட் செக்டரா? பிரைவேட் செக்டர். எனக்கே தெரியும். புரியுதா? நான் அன்னைக்கே சொல்ல நீங்க ஏதாவது கேட்டேன். அப்போ வந்து நீங்க என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தீங்க. இங்க வந்து இந்தியாவோட மரியாதையே கெட்டு போச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க ஒரு நாள். உங்களுக்கு என்ன தெரியும் மரியாதை கெட்டு போச்சு? வந்து பாத்தீங்களா? நான் இங்க இருக்கேன் 5 வருஷம் 6 வருஷமா இங்க இருக்கேன். நானு 15 வருஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் தெரியலையே உங்களுக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் தெரியலையே. நீங்க போய் இந்த அதாவது ஆள் இல்ல அங்க யாருக்கும் ஒண்ணும் தெரியல அடிச்சு விடுறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு. சரி நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இங்க இருந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க. நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் தெரியும். கத்தார்ல வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. பஹ்ரைன் வந்து ஒரு முஸ்லிம் நாடு. இங்க மோடியோட ஆக்ஷன் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. மோடியோட என்ன இஸ்லாமியருக்கு எதிராக இருந்துச்சு? என்ன இஸ்லாமியருக்கு எதிராக இருந்தவன் தான் இங்க கோயில் கட்டு விடுறாங்க. அவ்வளவு பெரிய கோயில் கட்டி இருக்காங்க. இப்பதான் எதிராக இருக்கிறவங்க விடுவானா? இல்ல எதிராக இருக்கிற வந்து வீட்டு இங்க கண்ட்ரிக்குள்ள விடுவானா? முஸ்லிம்ஸ் சௌரியத்துக்கு பேசுறது எதிராக என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்கு என்ன என் பேரு? உனக்கு என்ன? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என் பேரு தான் இருக்கே. என்னோட இதுலயே இருக்கு. இப்ப எடுத்து பாரு லலித் என் பேரு. என்ன இப்போ நான் கோயம்புத்தூர் டவுன் ஹால் தான் நான் பிறந்தது வளர்ந்ததுல. என்ன பண்ண போறேன்? டாபிக் நான் வேற போகுது. நான் இதுக்கு சாம்பிள் பேச டாபிக் சும்மா வாய்க்கு வந்ததுல பேசக்கூடாது. கரெக்டா பேசணும். சரி ஓகே டுடு என்ன கரெக்ட்டா பேசலாம் சொல்லுங்க. என்ன கரெக்ட்டா பேசலாம்? கரெக்ட்டா பேசியாச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் தான். ஸ்டாம்ப் பண்றேன்னு சொன்னா ஓகே அக்செப்டட். நீங்க ரெண்டு பக்கமும் கேட்கணும். ஏன் பிடி சொல்றீங்க அங்கேயும் கேட்கணும், ஏன் இங்க ஸ்டாம்ப் பண்றீங்க இங்கேயும் கேட்கணும். அது பண்றது இங்க இந்த பக்கம் மட்டும் வந்து பேசிக்கிறது. நீங்க மோடி சப்போர்ட் நான் பிஜேபி மோடி சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. நான் நியாயமா பேசணும், உண்மையே பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க வந்து நீ பாத்தீங்களா? இதுதான் ஸ்டாம்ப் பண்றது. இதுதான் ஸ்டாம்ப் பண்ணி பாத்தீங்களா? வந்து நான் இதுல பிஜேபி ஓட்டு போட்டுக்கிறது கிடையாது. சரிங்களா? டிஎம்கே கூட ஓட்டு போடாம போங்க. இல்ல இங்க வந்து அந்த இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. புரியுதா? நம்ம இங்க அத ஆக்சுவலா நான் பஹ்ரைன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மோடியோட இதுவே என்னன்னு. சரிங்களா? இல்ல மோடியோட இது தெரியும். நீங்க இந்தியாவுக்கு வாங்க. தப்பா சொல்றீங்க. இந்தியால இல்லாம இருந்தாங்க. நான் 2019ல தாங்க 5 வருஷமா தான் இங்க இருக்கேங்க. 2014 வரை இந்தியால தான். நானும் எம்பி ஜெயிப்பாரு. இந்தியால வந்து பாருங்க. இல்ல இந்தியால சரிங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கு பதில் என்ன பார்க்கணும்? இந்தியால தான் இவங்க ஒன்னு பாயிண்ட் எல்லாம் ஒன்னு சொல்ல வேணாம். சாம்பிள் ப்ரோ இங்க மட்டும் இல்ல ப்ரோ, எல்லா கண்ட்ரிலயுமே இத வச்சு தான் பாலிடிக்ஸ் போகுது. அது மதவாதம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல. சவுதி அரேபியால இந்தியால அவன் நாட்டுல அவன் சாமி கும்பிடுறது அவங்க சாமி இருங்க நம்பர் தரேன். நேரடியா வந்து நேரடியா சாமி கும்பிட்டா மதவாதம். அதான் உங்களுக்கு இப்போ
இல்ல நம்பர் தரங்க, நேரடி வாங்க வந்து பேசுவாங்க. சாமி யாரும் எதுக்கு சாமி சும்மா கும்பிட சும்மா கூடாது. பப்ளிக்? எல்லா சர்ச்சுக்கும் மசூதிக்கு ஆமா போனா நாங்க நல்லவங்க. சொல்லலாம், நாங்க யாரும் சாமி சாமி கோயிலுக்கு போனா மதவாதம் ஆயிரும். சும்மா வந்து ஏதாவது சும்மா வந்து பேசிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. கூடாது. அப்பல கரெக்டா பேசுங்க. எல்லாத்துக்கும் சாமின்னா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு எப்படி உங்களோடதோ எப்படிதான் எல்லாத்துக்கும், சரிங்களா? சும்மா பேசக்கூடாது அப்படி. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல நானும் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சேன். நான் 12th வரையும் சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சேன். அதுக்கு நான் என்ன கிறிஸ்டினை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கேன்? அப்படி கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க மட்டும் எப்படி ஹிந்துவனா மதவாதம் ஆயிரும், மத்தவங்க எல்லாம் செக்குலரிசம், அது எப்படி ஆகும்? அப்படி ஆகக்கூடாதுல்ல. மதவாதம்னு எப்படி சொல்லலாம்? நீங்க நியாயமா பேசுங்க. இப்ப நான் அப்ப அதாவது நீங்க எல்லாம் மனுஷங்க, இந்து சாமி கும்பிடுறவள மிருகமா? அப்போ பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே அப்படியே ஒரு பொசிஷன் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன இப்படி ஏன் இல்ல தேவையில்லாத எனக்கு ரொம்ப கோவம் வருது இவர் பேசுறத பார்த்தா. கோவம்? அதுல கோவம்லாம் இருக்கக்கூடாது, காமெடி தான், சிரிச்சுக்கணும். சரி ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் செம்பால். சொல்லுங்க கார்த்தி. அதாவது விஜய் ஃபேனா இருந்தா போதுமாடா, விஜயோட ஐடியாலஜிலாம் வந்து பார்க்கணுமாடா அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கான். அதை லைக் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா, கீழே போட்டிருக்காரு. ஆமாமா, ஆமா, அவ்வளவுதான் நீங்க. இல்ல அவ்வளவுதான் நீங்கன்ட்டு இல்ல. என்ன இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், ஒரு 30 வருஷமா சினிமால ஒருத்தருக்கு ஃபேனா இருக்கேன். அதே நேரத்துல ஒரு கட்சிக்கு நான் ஓட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திமுக பிரச்சனை அதானே? அதுதாங்க நான் நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த பழக்கமே உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு நாளாவது இப்படி இருந்தீங்கன்னா திருந்திருப்பீங்க. அது ஓவர்டேக் பண்ணி பேசிட்டே இருக்க மாட்டீங்க. எனக்கு பழக்கமே கிடையாது. அப்புறம் என்ன பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் திருந்துவேனா? அப்புறம் என்ன இப்போவாது திருந்துவீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பாயிண்ட் பேசுறீங்க, உங்க பாயிண்ட் தான் மத்தவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுமா? தப்பு பண்ணாதாங்க திருந்தணும். இருக்கீங்க. தப்பு பண்ணாதான் திருந்தணும். யாரு தப்பு? இப்போ மூல செலவு கூட்டம்லாம் யார் நடத்துறாங்கன்றது யாருக்கு தெரியும்? எல்லா உலகத்துக்கு தெரியும். நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் ஃபேன்ஸ் தெரியும், உலகத்துக்கு தெரியும் யார் நடத்துறாங்கன்னு. உங்களுக்கு இந்த வின்னர் படத்துல வர வடிவேல் மாதிரி அந்த குடும்ப நாசமா போகணும் அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த குடும்பம் சொல்லுங்க? உங்களுக்கு குடும்பம்னு வந்துட்டீங்க. எந்த குடும்பம்? வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அது வேற குடும்பமா? ஓகே, அது வரைக்கும் சரி. அது வரைக்கும் நான் ஏத்துக்கிறேன்றேன். நீங்க சொன்ன பாயிண்ட் ஏத்துக்கிறேன். சரி ஓகே, குடும்பமோ கட்சியோ நீங்க அது ரெண்டுலயுமே உங்களுக்கு நாசமா ரெண்டும் ஒண்ணுதான், வேற என்ன? வன்மத்தை வந்து நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா யார் நிக்கிறாரோ அவங்கள எல்லாம் ஸ்க்ரூ பண்ணி விடுங்க. தப்பே கிடையாது. இருநருக்கு நான் வந்து அது நினைக்கிறது தப்பே கிடையாது. நான் பெருமையா சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? சரிங்க, பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு குடும்பம் ஜெயிக்கணும், அது உங்க ஒப்பீனியன். எனக்கு அப்படி தேவையில்லை, அவ்வளவுதான். அத மாதிரி மத்தவங்க ஒப்பீனியன் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ நான் உன்னை லைக் பண்ணதை பார்த்து நீங்க வந்து என்ன வந்து இப்படி சொல்றீங்க. நீங்க என்னது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், லைக்லாம் இப்ப பண்ணது நீங்க. சரி, நான் அதை லைக் பண்ணிட்டு இருக்கேன். என் ப்ரொஃபைல்ல வந்து கீழே நான் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவையில்லை. அது எனக்கு தேவையே இல்லை. நீங்க பேசும்போது வாரிசு படத்துக்கு நான் என்ன போட்டிருக்கேன்? ஏங்க நீங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க என்ன வாரிசு துணியெல்லாம் போயிட்டு சரி ஓகே, விஜய்க்கே நான் போடுறேன். விஜய்ங்க இப்ப விஜய் வந்து விஜய் ஃபேனா இருந்தா விஜய்க்கு பாலிடிக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுமா? இல்ல நான் கேக்குறேன், அவன் ஒருத்தனுக்கு பாலிடிக்ஸ்ல ஒருத்தனுக்கு ஒரு ஐடியாலஜியோ இல்ல வந்து படத்துல யாரு வேணாம் ஒரு ரசிக மனப்பான்மையில அது உங்க விருப்பங்க, உங்க விருப்பம். அது நம்ம யாரும் தடுத்தோமா? கிடையவே கிடையாது. அது தப்பே கிடையாது. தப்பு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னா நீ அப்படி நீ வந்து இப்படி விஜய் ஃபேனே கிடையாது. விஜய் இன்க்ளூசிவ் இல்லன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுதான் இல்லன்றேன், அவ்வளவுதான். அதுக்குதான் சொல்றேன். நான் வந்து திரும்பி நாளைக்கு அப்போ நீங்க பிராண்ட் பண்றீங்களே, எங்க விஜய் வந்து பிராண்ட் பண்றீங்களே, அவர் வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றாரு, அது நீங்க கேளுங்க. வர இஷ்யூஸ் இருக்கு, பண்றாரு இல்லன்னு தெரியலன்றீங்களே, எப்படி தெரியல உங்களுக்கு? சொல்லுங்க, எதுல இருந்து தெரியல? அதானே தெரியும். இப்ப எப்படி அடுத்த படம் ஹிட் ஆகும்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியாது. அவர் வந்தாதான் தெரியுன்றது வேற, வந்தாதான் தெரியுன்றது வேற, வந்தாதான் தெரியுன்றது வேற. எனக்கு என்ன ஒரு மைண்ட் வந்து நான் ரீட் பண்ணிருக்கேன். அரசியல் அவருக்கு என்ன பிளான் இருக்கு, என்னக்கு அவர் சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? வர சிச்சுவேஷன்ல தானே தெரியும். ஓகே, லெட்டர் பேட்ல போட்டிருக்காரு, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில அவர் எந்த சைட்ல என்ன பேசுறாரு, என்ன கருத்து பேசுறாருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இவர் உண்மையிலேயே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் நான் மாத்திக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு இன்க்ளூசிவ்னா என்ன ப்ரோ? உங்களுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன புரியுது? தெரியல, எனக்கு தெரியல, கேட்கறவங்க சொல்லிருங்க. இன்க்ளூசிவ்னா என்ன? எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி. திமுக அப்படி இருக்கான்னு திமுகவோட கொள்கையில் இருக்கு, திமுகவோட கட்சியோட இது வரைக்கும் திமுக அப்படி இருக்காங்க. ப்ரோ நீங்க சொல்றீங்களா கொள்கையில இருக்கு, அப்போ கட்சிக்காக தான் நீங்க ஓட்டு போடுவீங்க தவிர கண்ட்ரி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படி இருக்கான்னு கேக்குறேன். திமுக அப்படி இருக்கான்னு எவ்வளவு நாளும் ஊழல் பண்ணலாம், எவ்வளவு நாளும் பண்ணலாம், ஆனா நாங்க அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணமையில தான் நீங்க இருக்கீங்க. எல்லாமே வந்து ஊழலுக்கு எல்லாமே பேச வேண்டியதாங்க இருக்கு, எல்லாமே இதுதான் பேசணும்.
ஆனா வந்து எந்த கட்சி ஊழல் பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம். ஏடிஎம்கேல இருக்கும்போது சீஃப் மினிஸ்டரே உள்ள சரி, போனாங்க. ப்ரோ ஊழல் அதிகமா ஊழல் யார் தான் ஓல்ட் பண்றது இப்ப டாபிக். அதான செந்தில் மேட்ரு. பாலாஜி உள்ள போனது எங்க போனாரு? ஏடிஎம்கேல இருக்கும்போது பண்ண ஊழல்ல தான் உள்ள போனாரு. ஆமா, அவரே வச்சிட்டு இருக்கீங்க மினிஸ்டர் இருந்த அதாங்க வரைக்கும். சொல்றேன். இந்த ஊழலுங்கிறது வந்து இப்போ ஊழல் வந்து அழிக்கணுங்கிறது வந்து மனுஷன் ஊழலை பொய் பத்தி சொல்ல எல்லாம் மாட்டான். பேசலைங்க, அதெல்லாம் ஓல்ட் டாபிக். ஊழல்லாம் பேசினா இவங்களுக்கே போர் அதுதான் நானும் அடிச்சுன்னு சொல்றேன். ஊழல், அடுத்த காசு வாரிசு சொல்லணும். அரசியல் இது எல்லாமே திமுக அவங்க இன்க்ளூசிவா வந்து என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க திமுக சொல்லுங்க. ஏங்க அவங்க இது வரைக்கும் அவங்க இயற்றின எல்லா சட்டத்திலையும் வந்து இன்க்ளூசிவிட்டி மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை அதுல இருந்து சமூக நீதிக்கு எதிராக என்னது? போச்சுன்னா அது வந்து இங்க பாரு டிஎம்கேல இருக்கிற இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல கட்சி வந்து ஆக்ஷன் எடுத்தாகணும். அப்படி எடுத்தாதான் அந்த கட்சி வந்து கரெக்டா செயல்படுதுன்னு அர்த்தம். அப்படி எடுக்கலைன்னா கட்சி கரெக்டா செயல்படல, பாரபட்சம் பார்க்கும். ஆனா அவங்க இயற்ற சட்டங்களும் ஒரு இஷ்யூல அவங்க கூட நிக்கிறதும் அது அவங்களோட கட்சியோட ஐடியாலஜில தான் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியன் கோச் வந்து இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு வந்து கோச்சா இருக்காரு. அவருக்கு வந்து நேஷனாலிட்டி வந்து அவருக்கு வந்து எந்த தேசப்பற்று ஆஸ்திரேலியா மேல இருக்கலாம். ஆனா வேலை செய்யறது இந்தியாவுக்கு. அதனால இந்தியாவுக்கு தான் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாதி இவங்க இந்த ஜாதி வெறியில இருக்கலாம். ஆனா அவங்க திராவிட இந்த இதுல திமுக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த கட்சி ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்காட்டி அந்த கட்சி சரியா செயல்படலன்னு தான் அர்த்தம். அந்த சாம் ப்ரோ, பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம சிஎம் வந்து இன்க்ளூசிவா இருக்காருன்னு சொல்றீங்களா? நீங்க அவங்க கட்சியில இருக்கிறவங்க இருக்காங்க மாத்தி மாத்தி பண்றாங்கன்றதுலாம் ஓகே. நம்ம ஸ்டாலின் வந்து இன்க்ளூசிவா இருக்காருன்றீங்களா? இல்லைங்க, ஒரு சட்டமா ஏற்றுனதும் அதே மாதிரி ஒரு சட்டத்துக்கும் ஒரு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறதுலையும் எல்லா ஸ்டாண்ட்லயும் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல சமூக நீதிக்கு எதிராக இருந்தாருன்னு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சமூக நீதி, சமத்துவம், மக்கள், கடவுள் மறுப்பு இதைதானே சொல்றீங்க. சரி, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கடவுள் கரெக்டா மறுப்பு இதுல இருந்திருக்கீங்களா? வரல. இல்ல கடவுள் மறுப்பு சரி, இதுல அது வரல. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. இல்ல சரி, அப்படி கடவுள் மறுப்பு இருந்தாலும் திகால தான் இருக்கு, திமுகல கிடையாது. அது நீங்க எடுத்து சரி, பாத்தீங்கன்னா ஓகே. அப்ப ஏன் வந்து இவரு நம்ம தமிழ் இது இந்து கடவுளுக்குலாம் பெருசா எந்த இதுவும் ரொம்ப வாழ்த்து பழைய சொல்றது இல்ல, மத்த பாயிண்ட்டுங்க. கடவுளுக்குலாம் வாழ்த்து இது சொல்றது ரொம்ப பழைய பாயிண்ட். இது வந்து இல்ல. 2006ல பழைய ஏற்பட்ட பாயிண்டா விஷயம். இருக்கட்டும். பட் இருந்தாலும் என்ன இது சொல்றீங்க? ரொம்ப பழைய பாயிண்டா? சரி சரி, இல்ல ஒழிச்சிருங்க பழைய பாயிண்ட். ஓகே, கார்த்தி எங்க அவரு சாம்பிள் பிளாட்ஃபார்ம் புது பாயிண்ட் நான் கோயம்புத்தூர் கேட்கறேன். புது பாயிண்ட் கேட்கறேன். எந்த கட்சி வந்து இன்க்ளூசிவா இல்லாம இருக்கு இந்தியால? இந்த கட்சி இல்லாம இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அது சொல்லுங்க. பிஜேபி பிஜேபி. தான் ஓகே, இன்க்ளூசிவா இல்லைங்க. கரெக்ட். பிஜேபி தான் இல்லை. ஓகே, பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. பிஜேபி ஏற்ற எல்லா சட்டத்திலும் இன்க்ளூசிவா இல்ல. சிஐஏ இருக்கு. ஏதோ ஒரு சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. சிஏ இம்ப்ளிமெண்ட் ஆகல, அடுத்தது இம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட் கொண்டு வரதுக்கு யாரு பிளான் ஆகல, பண்றாங்க? ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரி, ஓகே, ஆகல, ஆனதுக்கு அப்புறம் பேசுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் கட்சியே வந்து அந்த கட்சியோட நெக்ஸ்ட் ஐடியாலஜி என்ன? நெக்ஸ்ட் கட்சியோட ஐடியாலஜி என்ன? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சட்டத்தை பத்தி பேசினா சட்டத்தை சரி, பத்தி பேசலாம். கட்சியோட சட்டத்தை ஐடியாலஜி என்ன நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க சாமி இல்ல இல்லைன்னு சொல்றீங்க, அவன் ஐடியாலஜி சாமி சொல்லுங்க. இருக்குன்னு சொல்றான், அவ்வளவுதான். வாய் வரட்டுங்க. என்ன ஐடியாலஜி? அவ்வளவுதான். நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க, அவங்க சாமி அந்த இருக்குன்னு சொல்றாங்க, ஐடியாலஜி அவ்வளவுதானே. வேற சொல்லுங்க. என்ன வாயை ஐடியாலஜி? திறந்து சொல்லுங்க. என்ன இருக்கு? பிஜேபியோட ஐடியாலஜி வந்து இந்துத்துவான்னு சொல்லுங்க. சரி, மதச்சார்பற்ற ஓகே, மனிதநேயம். இந்துத்துவா. இருங்க ஆமா, இருங்க சாம்பிள் ஒரே செகண்ட். இந்துத்துவானா என்ன? இல்ல மதச்சார்பற்ற சரி, மனிதநேயம் ஓகே. ப்ரோ. பிஜேபியோட ஐடியாலஜி அப்படிதான் போட்டிருக்கு. இந்துத்துவாங்கிறது இருக்குமாமா, மதச்சார்பற்று இருக்குமாமா. என்னது இது? ஏன் ஆமாங்க, இருக்க கூடாதா என்ன? இந்துத்துவாவே இருக்க கூடாதா மதச்சார்பற்ற என்ன? மனிதநேயம் தான். நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இந்துத்துவானா முஸ்லிம்ஸ்க்கும் நீங்க வந்து இது பண்ணலாம். இது இருக்க கூடாதா என்ன? இந்துத்துவானா என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட. நீங்க இந்துத்துவானா சொல்லுங்க. எல்லாருக்கும் மதச்சார்பற்ற அவ்வளவுதான். மனிதநேயம் ப்ரோ. என்னதுங்க? மதச்சார்பற்ற மனிதநேயம். மதச்சார்பற்ற மனிதநேயம். ஆமா, ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்க சிரிக்கலாம். இல்ல இல்ல, நீங்க சிரிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு நீங்க கேட்டதுக்கு கார்த்திக் என்ன எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சட்டம் வந்து தப்பா நீங்க எந்த சட்டம் வந்து இன்க்ளூசிவா இல்லாம போயிடுச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்துத்துவ இது வந்து பிஜேபியோட ஐடியாலஜி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏங்க, நான் கேட்டதுக்கு பதில் அவ்வளவுதான். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க கேட்டதுக்கு பதில், நீங்க கேட்டதுக்கு பதில். ஏற்ற எல்லா சட்டமும் அந்த ஐடியாலஜி பொறுத்து தான் இருக்கும். அதுல இருந்து பாருங்க, என்ன சட்டம் சொல்லுங்க, என்ன சட்டம் சொல்லுங்க, சோஷியல் என்ன ஆர்டர் சட்டம் சொல்லுங்க, வந்து எல்லாம் மெயின்டைன் என்ன சட்டம் சொல்லுங்க, என்ன சட்டம்னு சொல்லுங்க சாம்பால். என்ன சட்டம் சொல்லுங்க சாம்பால். இப்போ இடபிள்யூஎஸ் ஒரு சட்டம் வந்துச்சுல்ல, அது வந்து இடபிள்யூஎஸ் ஒரு வந்து உயர் சாதியில சிஏஏ இருக்கிற வந்து அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் அடிப்படையில சிட்டிசன்ஷிப்புக்கான இடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு தாங்க இருக்கு. அது ஏன் அதுக்கப்புறம் உயர் சாதியில ரைட்ஸ் இருக்க மட்டும் இடபிள்யூஎஸ் வந்து இடபிள்யூஎஸ்க்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மைனாரிட்டிஸ் மேல அவங்க மேல ஒரு இடபிள்யூஎஸ்க்கும் வன்மத்தை தொடுக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து இல்ல அந்த இஸ்லாம் அந்த மேல ஒரு ஓசியில வன்மத்தை வர்றது தொடுக்கிறது. வந்து இந்து மதத்துல வரக்கூடிய அந்த நான் சில வந்து கம்யூனிட்டி மட்டும்தான் அந்த இடபிள்யூஎஸ்ல வர முடியும். பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு யார் சொன்னா? இல்ல எனக்கு புரியல. லப்பைங்கிற பிராமின்ஸ் மட்டும் தான் வராங்களா? ஒரு பாருங்க, ஸ்ரீலங்கால வந்து பண்றது ஹிந்துஸ் ஒப்ரஸ் ஆறாங்க. அதுல வந்து புத்திஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. இந்தியால இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அமுக்கிறது மெஜாரிட்டி. என்ன சட்டம் சொல்லுங்க சாம்பால். என்ன சட்டம் சொல்லுங்க சிஏஏ சாம்பால். சட்டம் என்னவாமா?
இல்ல சிஏ சட்டம்னா சிஏ சிஏ என்னன்னு தான் சொல்லுங்க. இம்ப்ளிமெண்ட் ஆகலையா சாம்பால் அப்புறம் சாம்பால் என்ன? கொண்டு சிஏ வந்தது என்ன என்னது? சட்டம்? அதான் சொல்லுங்க சிஏயோ என்னன்னு சிஏ இங்க என்ன இருக்க சட்டம்? மைனாரிட்டிக்கு சரி எப்படி ஓகே, அது அப்படியே வச்சாலும் சிஏ தப்பாகும்? என்ன சட்டம்? ஒரு சம்மரைஸ் பண்ணுங்க ஆக்சுவலி இந்த சாம்பால். ஷார்ட்டா மனிதனுக்கு ஸ்பீக்கர் கொடுக்கல. ஷார்ட்டா ஒரு சொல்லுங்க 30 ஃபர்ஸ்ட். செகண்டுக்கு மனிதன் கேட்டுட்டு ஷார்ட்டா சார். ஒரு 30 சரி செகண்டுக்கு இதெல்லாம் சிஏனா இருக்கட்டுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன ஏங்க கட்சியோட என்ன இந்த ஐடியாலஜி தாவி சொல்லுங்க. தாவி போயிட்டு இருக்கீங்க? சாம்பால் பிஜேபி சாம்பால் ஐடியாலஜி அவ்வளவு தாவி தூரம் தாவி போயிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. இருக்கீங்க. சிஏஏ உங்களுக்கு வந்து வாய் வருதா பிஜேபி ஐடியாலஜி பக்கத்துல சொல்றதுக்கு? நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்க உங்களுக்கு வாய் மைனாரிட்டிஸ். வருதா பிஜேபி ஐடியாலஜி சொல்றதுக்கு? வாய் இல்ல வரல இல்ல சொல்றேங்க இல்ல இல்ல வருதா? சிஏ அது பத்தி மணி சொல்றீங்களே, லேசி சிஏஏ டாட்டா பக்கத்துல இருக்க கண்ட்ரீஸ்ல மதசார்பற்ற இருக்க மனிதநேயம் மைனாரிட்டிஸ். லேசி அப்படின்னா அது என்ன? டாட்டாஸ் அவர் இதெல்லாம் பேச என்ன விடுங்க. எவ்வளவு பெரிய லேசி உருட்டு டாட்டா இது? ஒரு நிமிஷம். சாம்பால் நீங்க சிஏனா என்னன்னு ஒரு நீங்க 30 அது செகண்ட்ல உங்க சம்மரைஸ் கட்சி பண்ணுங்க. கொள்கை என்னன்னு சொல்லுங்க ஐயா. உங்க கட்சி சொல்லாங்க. இல்ல கொள்கை நீங்க சாம்பால் என்ன சிஏனா சாம்பால் நீங்க என்னன்ட்டு அவங்க கொள்கை தெரியாத சம்மரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு? எல்லா மதமும் அவங்களுக்கு வந்து யார் எல்லாருமே ஈக்குவாலிட்டியா பார்ப்பாங்க. ஏங்க அந்த புரியுதா? கட்சி கொள்கை சொல்றதுக்கே இல்லைங்க. இவங்க மத்த கட்சி கொள்கை இல்ல கேட்டுட்டு இருக்கீங்க கொள்கை ஒரு வந்து வாரத்துல. சொல்லலாங்க. உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு இப்ப வாயை சிஏஏ திறந்து புரியுதா? சொல்ல தெரியல. ஏங்க சொன்னீங்கல்ல. வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதெல்லாம்? இல்ல நீங்க இல்ல அடுத்தவங்களை பேச சிஏ விட்டுட்டீங்களே இத. இல்ல சிஏ பத்தி ஏதோ இதுக்கு மேல சொன்னீங்க தெரியுமா? இதுக்கு மேல சிஏஏ ஒண்ணு பத்தி சொல்ல ஒண்ணு முடியாது. நீங்க ஆரம்பிச்சீங்களா, அதை வாயை ஃபர்ஸ்ட் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு ஏங்க டாபிக் காது டைவர்ட் கேக்குதா பண்ணிட்டே இல்லையா? போகாதீங்க. இல்ல தாவிட்டே செவுடா? இருக்காருங்க. தாவாதீங்க. சிஏஏ பத்தி ஒரு 30 செகண்ட் சம்மரைஸ் பண்ணுங்க. சிஏனா என்ன அது ஃபர்ஸ்ட் உங்க சொல்லுங்க கட்சி சொல்லுங்க. கொள்கையை பத்தி ஒரு 30 செகண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் கொள்கையை பண்ணுங்க. பத்தி எல்லாம் அப்புறம் அடுத்தது பேசிக்கலாங்க. அது ஓரமா கிடக்கு. சிஏஏ அதுதான் பிஜேபி சிஏஏவை பண்ண நம்ம தப்புன்னு எதிர்க்கிறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, ஏன் அப்ப சிஏஏ எதிர்க்கிறீங்கன்னு பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தப்பா இருந்தா சரி பண்ணிக்கங்க. நான் டூஜி எல்லாமே நான் தப்பா சொல்றேன். இருந்தா சரி எனக்கு பண்ணிக்கிறேன். எனக்கு இடம் கொடுங்க, ஐயா நான் ஐயா சொல்றேன். குறுக்கல ஃபர்ஸ்ட் உங்க பேசாதீங்க. கட்சி கொள்கையை முதல்ல சொல்லுங்க ஐயா. அப்புறம் பாத்துக்கலாம். கொள்கை எல்லாம் ஓரமா இருக்குங்க. இங்க எல்லாம் எந்த கட்சிக்கு எந்த கொள்கையும் ஸ்டாண்டர்டா கிடையாது. சிஏ கூட அப்படிதான் அவ்வளவுதான். இருக்குங்க. சூப்பர். சிஏ கூட என்னைய 4 சொல்ல நாள் விடுங்க. கழிச்சு இல்ல நான் எந்த சொல்றேன். கொள்கையை வச்சுட்டு பாருங்க, எந்த ஒரு கட்சி கொள்கையை வச்சுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கொள்கை ஏங்க வேணும். எந்த அந்த கொள்கையை வச்சுட்டு கொள்கையே திமுக உங்களுக்கு சொல்றதுக்கு பிஜேபி வாய் கூட வர கூட்டணியில மாட்டேங்குது. இருந்துச்சு? அப்புறம் எந்த எதுக்குங்க கொள்கையை பேசுறீங்க வச்சுட்டு அடுத்த பாயிண்ட்? எந்த தயவு செய்து கொள்கையை வச்சுட்டு பேசாதீங்க. 5 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துச்சு திமுக 1999ல இருந்து 2004 வரைக்கும்? எந்த கொள்கை அது? அப்ப வந்து 21 கட்ட ஒரு பாயிண்ட் வச்சாங்க. வாஜ்பாயும் 21 பாயிண்ட் கருணாநிதி. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பாருங்க பேர் என்ன? நீங்க 21 என்ன எடுத்து பாயிண்ட் பாருங்க. அது? எடுத்து என்ன பாருங்க. பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி, கூகுள்னு ஒண்ணு இருக்கு. தயாநிதி GOOGLE மாறனுக்கு மந்திரி அதுல போய் பதவி, நீங்க போய் அடிச்சு ஏ ராஜாக்கு வாஜ்பாய் மந்திரி கருணாநிதி பதவி. அக்ரிமெண்ட் இதை போடுங்க. தவிர என்ன 21 கட்ட கொள்கை அறிக்கை வச்சு? சாம்பால் அதே கூகுள்ல சிஏ பத்தி பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம். சிஏ எப்படி இங்க இருக்கிற உங்க மைனாரிட்டிஸ்க்கு கட்சி இது ஆகுது? கொள்கையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல கொள்கையே உங்க வாய் சாம்பால் சொல்ல சாம்பால் எனக்கு ஒரு மாட்டேங்குது. டவுட். சப்கா சாத் 2002ல சப்கா விகாஸ் போதுமா? இல்ல எல்லாருப்பான பிரதர் கட்சி. லேசி இங்க பாருங்க. டாட்டாஸ் ஒரு நிமிஷம் சிஏஏ இருங்க. பத்தி இல்ல ஐ எக்ஸ்பிளைன் இல்ல வாட் சிஏஏ. சிஏ எல்லாம் விட்டுருங்க. சிஏ எல்லாம் விட்டுருங்க. 2002 கலவரம் நடக்கும்போது குஜராத்ல திமுக ஏன் கூட்டணி விட்டு வெளியேறல? என்ன கொள்கை உங்க கொள்கை? ஏன் வெளியே அடுத்த வரல? வருஷமே வெளியதானே வந்தாங்க. அதுக்கு எங்கத்த போய் வெளியே இந்தியால இருந்து வெளியே வந்தாங்க? இல்ல வந்தாங்க. அவர் 2004 சிம்பிளா அது வரைக்கும் ரொம்ப கெட்டியா வயசு புடிச்சுக்கிட்டு பேசியாச்சுன்னு இருந்தாங்க. வர அவரு. அதெல்லாம் பழசு 2004 பேசியாச்சுன்னு வர. வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எந்த கொள்கையை பேசுறீங்க? திமுக சொல்லுங்க, நான் கவுண்டர் பண்றேன். டூஜி சொல்லுங்க. சரிங்க, உங்க டூஜி கட்சி கொள்கை ஒரே ஒரே சொல்லுங்க. ஒரே சரி, செகண்ட் திமுக டூஜி கொள்கை தப்பு எல்லாம் பண்ணிட்டாங்க. கிடக்குதுங்க ஓரமா. உங்க திமுக டூஜி கட்சி வந்து பத்தி நீங்க பேசுறீங்களா திமுக இவ்வளோ? பதவிக்காக பண்ணிட்டாங்க. நீங்க கட்சி கொள்கை சொல்லுங்க. எது பதவிக்காக பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்ல என்ன வச்சுக்கோங்க. பண்ணாங்க? நீங்க உங்க பதவிக்காக கட்சி என்ன கொள்கையை பண்ணாங்க? சொல்லுங்க ஐயா. உங்க கட்சி கொள்கையை சொல்லுங்கய்யா. இல்ல கட்சி கொள்கையே இல்ல எந்த கட்சிக்குன்னு தான் நான் சொல்றேன். நானு நீங்க பிஜேபி வந்து ஏதோ கொள்கையே திமுக இல்லையா? கொள்கையை பத்தி பேசுறீங்கல்ல? யாருக்குமே இங்க இல்ல, ஸ்டாண்டர்ட் கொள்கை பாஜக எல்லாம் கொள்கையே கிடையாது. இல்லையா அப்போ? யாருக்குமே கிடையாது. சரி நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு என்ன இல்ல கொள்கை இருக்கு? நீங்க எப்படி வந்து சாம்பால் இது நீங்க வந்து எப்படி ரொம்ப வந்து கேவலமா இருக்கு. திரும்ப 2002ல திரும்ப இதையே பேசிட்டு இருக்குது. அவன் சொன்னதை தன்மையை பத்தி ஒருங்கிணைந்த பேசுனீங்க. மனிதனேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அதையும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இல்ல உட்காந்து நீங்க யோசிச்சுட்டு இப்ப என்ன கொள்கை? அப்துல் கலாம என்ன கொள்கை நீங்க ஒரு எதிர்பார்க்கறீங்க? 30 என்ன செகண்ட் கொள்கை? வாய்ப்பு கொடுங்கப்பா. ஏதாவது பேச விடுங்கப்பா. இல்ல அப்துல் கலாம 2வது தடவை வந்து கொண்டு வர்றதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு. எதிர்த்தது யாரு? திரு கருணாநிதி. கலாம் என்றால் கழகம்னு சொன்னாரா இல்லையா? தேடி பாருங்க. எந்த ஊருக்காரர் அப்துல் கலாம்? நம்ம ஊரு. என்ன மதம்? முஸ்லீம். ஏன் கொண்டு வரல? நீங்க மதச்சார்பின்மைவாதி தானே? மைனாரிட்டிஸ் சப்போர்ட் தாடா. இப்ப பிஜேபி வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிரிங்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்களா? சரி டூஜி இது இந்த விஷயம்லாம் விடுங்க. அதே இப்ப இருக்க பிரசிடென்ட் திரௌபதி முர்முருக்கு இவங்க அகைன்ஸ்டா தான் பண்ணாங்க. எல்லாரும் நேஷனல் பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் திரும்ப பண்ணிட்டு வந்துருவாங்க. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இல்ல டிவிக்கே டிஸ்கஸ் பத்தி பண்ணலங்க. ஹரிஷ் நீங்க ஒரு வந்து நிமிஷம் ஒரு ஹரிஷ் நிமிஷம். வாங்க. சரி ஸ்டாலின் ஐயாவோட இதுக்கே வர்றேங்க. ஸ்டாலின் ஐயா இதுக்கே வர்றேன். அவரு ஒரு கல்யாணத்துல போயிட்டு இந்து கல்யாணம்னா அசிங்க அசிங்கமா மந்திரம் இருக்கும். இங்க பாருங்க முஸ்லீம் கல்யாணம் வந்து எவ்வளவு சிம்பிளா நடக்குது. முஸ்லீம் கல்யாணத்துல போய் பேசினாரு. சரி, எப்படி சொன்னதுக்கு ஆட்சியில் ஒரு இருக்கும்போது வீடியோ ஆதாரத்தை எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் அது கருத்து சர்ச் சொல்லலாம். பண்ணுங்க. ஸ்டாலின் அபவுட் ஹிந்து வேதாஸ் இல்லைங்க, இவங்க சொல்ற போது வர முடியல. மத சார்பின்மைன்னு சொன்னா எல்லா மதத்துக்கும் இருக்கணும். இவங்க ஒன்ன மட்டும் அடிச்சிட்டு மத்த இதுக்கு இருக்கிறது வந்து ஐ மீன் மைனாரிட்டிஸ்க்கு ஃபாரா நிக்கிறது நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஹரிஷ் இது வேற விஷயம். அப்படியே நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க வேற மாதிரி இப்படி பேசினாதான் வந்து பிஜேபி பி டீமான்னு கேட்பாங்க.
நீங்க இல்ல பேசுறது அது அப்படியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் பி ப்ரொபகண்டா டீமே பேசிட்டு திமுக இருக்கீங்க. ஏங்க கேட்ட பிஜேபி போறாங்க நான் கேட்ட கரெக்டா போறாங்க என்னமோ மத்த அதாங்க எல்லாமே நீங்க மத்த பண்ற அரசியலை திட்டிட்டு சொல்றேன். ஹரிஷ் உடனே ஹரிஷ் நீங்க வந்து இங்க ஹரிஷ் இருங்களேன், இங்க பாருங்களேன், சமூக இங்க நீதிக்கும் பாருங்க ஹரிஷ் உடனே இருங்க மத ஹரிஷ் இங்க இருங்களேன், பாருங்க முடிச்சிடறேன் ப்ரோ, ஒரு ஹரிஷ் செகண்ட் இருங்க ஒரு செகண்ட். ஒரு பாப்புலேஷன்ல வந்து இங்க பாருங்க மெஜாரிட்டி இங்க பாருங்க, மைனாரிட்டி இருக்கும்போது அப்ரஸ்ட் கூட தான் நீங்க அதுக்கு நிக்கணும், என்ன இப்போ விக்டிம்ஸ் கூட தான் ஸ்டாண்ட் பண்ணணும், இதெல்லாம் பெரியார் சொன்னது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் படிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னு அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க திரும்பி பேசுறீங்க? இல்ல இப்ப எனக்கு வந்து எங்கேயாச்சும் புரியல. ஹிந்துக்களை போட்டு 5 அடிங்க, வருஷம் இந்து கோயில்களை பிஜேபியோட இடிங்கன்னு மந்திரி பேசுறீங்க. பதவி அனுபவிச்ச இத்தனை திமுக இந்து கோயில் வந்து அறநிலையத்துறையில யாரு மெயின்டைன் பண்ணிட்டு இல்ல இருக்கா? இல்ல 5 வருஷம் பிஜேபியோட மந்திரி சாம்பால் ஏ பதவி ராஜா சொல்லலையா அனுபவிச்ச இந்துக்கள் அஞ்சு வருஷம் வேசின்னு நீங்க சொல்லலையா? வந்து பிஜேபியோட இந்துக்கள் மந்திரி சாமி பதவி கும்பிடுறவங்க வேசி அனுபவிச்சீங்க. பக்கன்னு அது சொல்லலையா? வந்து மதச்சார்பின்மையாமா. கட்சியா ஆரம்பிக்காத விஜய் வந்து அப்படிலாம் சொல்லல. பிஜேபி தாமா. எப்படி இந்துக்கள்லாம் சொல்லல. ஆ, சூத்திரனுக்கு டெஃபினிஷன் இருக்கு. இல்ல வேதத்துல இருக்க சாம் டெஃபினிஷனை தான் ஒரு அவர் ஒரு சொல்றாரு. ஒரு ஒரு சாம் சூத்திரனுக்கு டெஃபினிஷனை தான் அவர் சொன்னாரு. இந்துக்கள் எல்லாரையும்லாம் அவர் சொல்லல. சரி மேல போட்டிருக்கேன் பாருங்க. ஏதோ கேட்டீங்கல்ல ஆதாரம். என்ன பேசியிருக்காரு சிஎம் ஸ்டாலின் 2001ன்னு நினைக்கிறேன். அதான் மேல போட்டிருக்கேன் பாருங்க. இங்க இல்ல பழனியில வந்து முன்னாடி வந்து டூஜி பண்டாரங்கள் தான் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டூஜி இப்ப அந்த பண்டாரங்கள்லாம் யாரு இல்ல. இப்ப அந்த பேசுறீங்கன்னு இடத்துல எனக்கு வந்து தெரியலங்க. பிராமின்ஸ் பூஜை பண்றாங்க. அதுக்கு அந்த மாதிரி பண்டாரங்களுடைய அந்த பூஜை இல்ல செய்யறது எந்த குறைஞ்சு வருஷத்துல போச்சுன்ற அனைத்து பண்றாங்க சாதியும் சொல்லுங்க. சொல்லலாம். எந்த அர்ச்சகராகலாம்ங்கிற வருஷத்துல அது பத்திரம் சுகி எங்க இல்ல வந்துச்சு? சுகி சிவம் சொன்னது. அந்த வீடியோ வேணா நான் எடுத்து போடுறேன். இல்ல சரியா? சுகி சிவம் யாரு? வரலாற்று சுகி அவர் வந்து ஆராய்ச்சியாளரா? ஆன்மீக அவர் ஆ. ஆய்வாளர். அவர் வந்து அவர் வந்து அதான் எந்த ஆன்மீகத்துல புக்கை ரொம்ப பார்த்து ஒரு ஆய்வு இல்ல நடத்துனாரு? டீப் நீங்க நாலேஜ் ஸ்காலர். மக்களோட அனைத்து சாதியும் தேவைகளை அர்ச்சகராகலாம் பூர்த்தி சொல்றது பண்ணாததுக்கும் இதுக்கும் என்ன ஏத்துக்கல அப்படின்னா சம்பந்தம்? அதை சொல்லுங்க. நான் ஏத்துக்க மாட்டேன் சுகிசிவம் சொல்றது அப்படின்னு ஏங்க சொல்றீங்க. நீங்க சொல்றேன். மக்களோட இல்ல தேவை, இல்ல அன்றாட இல்ல தேவையை இல்ல பூர்த்தி ஹரிஷ் செய்யாததுக்கும் ஹரிஷ் இதுக்கும் என்ன சம்பந்தங்க? அதை ஹரிஷ் மட்டும் நீங்க சொல்லிருங்க. பேசியே நம்ம வருவோம் பாரு ஹரிஷ் 10 நம்ம செகண்ட்ஸ் கூட வருவோம். பேச விட யோ மாட்டேங்கிறீங்க. தமிழக இரியா, அமைதியா வாழ்வுரிமை இரியா, நீ பெண்ணுக்கு அந்த நீ பிரச்சனையை ஒரு இருக்கிற 10 டிஎம்கே செகண்ட் பேச இருக்க ஓட்டெல்லாம் விடுங்க. குறைச்சிருவேன். என்னையா இது புக்ல ஹரிஷ் குறுக்க ராம் பேசிட்டு 2 இருக்கீங்க? பேர் சும்மா இருங்க. அவங்க சரி இல்ல பேசுறாங்க. வேணாம். யாரு எனக்கு பதில் இல்லைன்னா நான் பேசுறீங்கன்னு போயிடுறேன். தெரியல. ஒவ்வொரு டாபிக்கா டூஜி போலாம். 10 செகண்ட் கூடியா? யாரு பேசுறீங்க? நான் எனக்கு சிகாம் தெரிய பேசிட்டு இருக்கேன். 10 செகண்ட் கூட சிஎம் எனக்கு. பேசுறீங்க. சொல்லுங்க பாய் என்னாச்சு? ம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அப்பதான் வந்து அந்த ஆகலாம். பண்டாரம் அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இயக்குனது திமுக அந்த அரசாங்கம் சட்டத்தை தான். கொண்டு வந்து யாரு? ஆகலாம். சரி சரியா? அப்போ திமுக தானே இன்க்ளூசிவா எல்லா சாமி கும்பிடுற இந்துக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ்ல பண்டார அர்ச்சனை அந்த ஆமா பண்ணணும் இதுல அப்படிங்கிறதும் இருக்கிறவங்க இதுல எல்லாருக்குமே இருந்திருக்கு. எல்லாரும் அர்ச்சனை சரி பண்ணுங்க. அறநிலைத்துறையில இத்தனை கோயில்களை பக்தி பராமரிக்கிறதும் உள்ள சரி பக்தர்கள் ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறது திமுக தானே வாய்ப்பு உருவாக்கி அப்புறம் கொடுக்குது. எப்படி சரி அது இந்துக்களுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லலாம்? பெண்கள் வந்து இதாகலாமா? அர்ச்சகர் ஆகலாமா? ஆகக்கூடாதா? பெண்கள் ஓதுவோர் ஆயிருக்காங்கல்ல. ஆயிருக்காங்க. பெண்கள் வந்து இமாம் ஆகலாமா? ஆகக்கூடாதா? இப்ப நீ சரி நீ டூஜி என்ன நீங்க பேசுற? தமிழ்நாட்டுல இல்ல இருக்கீங்களா இமாம் எனக்கு டூஜி? பெண் புரியல. இமாம் ஆகலாம். மதச்சார்பற்ற பெண் நாடு இமாம் தானே. ஆகலாம் யார் தம்பி. வேணா எது வேணா ஆகலாம்ல. ஆகலாம். பிரதர் அப்ப இங்க என்னன்னா திமுக வந்து நாத்திகம் இதுக்குள்ள வந்து வருது. இந்துக்களுக்கு அதுக்குள்ள ஏன் மட்டும்தான் வர பொருந்தும். மாட்டேங்குது? கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நாத்திகம் பொருந்தாது. அதான் பிரச்சனை திமுகக்கு. நீங்க 3 மதத்தை யோ எதிர்த்தீங்கன்னா நான் பிரச்சனை வந்து இல்ல. ஈக்குவாலிட்டி பத்தி இல்ல பேசிட்டு இல்ல இல்ல இல்ல. இருக்கேன். இல்ல இங்க வந்து பிரதர் எல்லாரும் நாத்திகம் எல்லாரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம். இந்து மதத்துக்கு மட்டும்தான் இல்ல பொருந்தும். நான் ஆக்சுவலா கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பண்ணிக்கிறேன். பொருந்தாது. இருங்க அதான் பிரச்சனையே. பிரதவ் பிரதவ் இருங்க மிஸ்டர் அமைதி. பிரதவ் இப்ப நாத்திகத்தை பிரதீப் பத்தி நீ எதுக்கு ஒரு போறீங்க? நிமிஷம் நாத்திகத்தை விடுங்க. எதுக்கு ஒரு ஆளா போறீங்க? பேச விடுங்க. சிகம் ஆத்திகமா பாய் பேசுங்க. நீங்க சொல்லுங்க பாய். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லுங்க? சிஏஏக்கு டெஃபினிஷன் இல்ல கேக்குறீங்க. இதுல சிஏஏ இருந்து பிரதர் அடுத்து நான் இல்ல. சிஏ நீங்க பத்தி இப்ப இத சொல்றேன். வெயிட் முடிச்சுட்டு பண்ணுங்க. அங்க நான் போலாம். சொல்லிட்டேன். பிரதர் சிகம் திமுக இல்ல தான் சிஏ வாய்ப்பளிச்சு இங்க பாருங்க. ரெண்டாவது இங்க இன்னொன்னு பாருங்க. இன்னொன்னு கூட ஒண்ணு சொன்னாரு. சாம்பால் தவறா சொன்னாரு. இல்ல 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 ஒன்னொன்னு இல்ல இல்ல வந்து ஒன்னொன்னு திமுகவுடைய பிரதீப் முன்னிலைங்க அப்படி கிடையாது. அமைதியா ஒரு இருங்க. நிமிஷம் கேளு. நீங்க இல்ல அமைதியா ஒரு இருங்க. நிமிஷம் கேளுங்க. அதாவது இல்ல கோயில் இப்ப இது நுழைவு முடிஞ்சா போராட்டம் இல்ல ஒரு நிமிஷம். இது கோயில் கோயில் நுழைவு என்ட்ரி போராட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தது. அதாவது கொண்டு வந்தது இல்ல. கோயில் கோயில் நுழைவு நுழைவு போராட்டம் போராட்டம் கொண்டு செஞ்சது வந்தது தீகா. யாரு? இல்ல சொல்லுங்க. தீகா கொண்டு வந்தது கிடையாது. செஞ்சது தீகா. செஞ்சது செஞ்சிருக்காங்க. தீகா சரியா? கிடையாது. செஞ்சிருக்காங்க. வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க இல்ல தேவரும் யாரு மதுரையில இல்ல அது கொண்டு வந்தது. ஒவ்வொருத்தவங்க ஃபவுண்டர் வேற. முத்துராமலிங்க பவுண்டர்லாம் கிடையாது. தேவர் எப்ப வந்தாரு? தீகாலாம் எந்த கோயிலுக்குள்ள சரி இறங்கவே எந்த கோயில் நுழைஞ்சிருக்கீங்க நீங்க? தீக்கால எந்த கோயில் ஏங்க நீங்க நுழைஞ்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கார்த்தி வந்து ஒரு தான் பாண்டியன் நீங்க ஃபுல்லா பத்மநாப வந்து சாமி எந்திரிச்சிருக்கீங்க. கோயில்ல நீங்க வந்து முன்னாடி இந்த எதுவுமே நீங்க இதுல படிச்சது இல்லையா சார்? கேரளால வந்து மக்கள் அதாவது நடமாடவே கூடாது அப்படின்ற தமிழ்நாட்டுல மாதிரி எனக்கு நிலைமை இருந்துச்சு. புரியல. தமிழ்நாட்டுல எந்த கோயில் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல இல்ல எந்த கோயிலுங்க? தீக்கா தமிழ்நாடு நுழைஞ்ச கோயில்? நான் முதல்ல கார்த்திக் எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. இருந்து வர்றேன். நான் பத்மநாப வந்து கோயில்ல என்ன நடந்துச்சு? 1930ல சொல்லுங்க. வரேன். தெளிவா சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. வைக்கம்ங்கிற என்னாச்சு? கோயில் கேள்விப்பட்டது இல்லையா? திருவாங்கூர் இல்ல அதான் சமஸ்தானத்துல சொல்றேன். அது வந்து 6ஆம் வைக்கம் கிளாஸ்ல தமிழ்ல வந்து ஏன் தமிழ்நாட்டுல கோயிலே இல்லையா?
இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல எல்லா கோயிலையும் எல்லாம் நுழைஞ்சிட்டு அப்ப இருக்காங்க. தமிழ்நாடே இல்லையா? அப்ப தமிழ்நாடே கிடையாது. ஏங்க அப்ப வைக்கம்ல எல்லாம் ஒண்ணா பண்ணது இருந்துச்சு. ஏங்க வைக்கம்ல பண்ணது வந்து அங்க இருந்த வைக்கம் நாராயண சொல்லுங்க. இல்ல வைக்கம் விட்டுருங்க. மாதவன் நாயரும் பண்ணாங்க. அதுக்கு உங்களுக்கு சரி என்ன ஓகே. அதுக்கு போய் ஒரு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு பேசுனீங்க. ஓகே ரைட். தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல நாள் எதுவும் இல்ல. பிரச்சனை அவரு இல்லையா? பெரியார் வந்து எத்தனை மாசம் உள்ள கிடந்தாரு? கடைசி வரைக்கும் அதெல்லாம் அதை ஏங்க தாங்க இப்போ உள்ள 2 மாசத்துக்கு என்னங்க முன்னாடி உங்களுக்கு தெரியல எனக்கு கவிதா சிகம் ராமுன்ற இதெல்லாம் ஒரு எங்க ஒரு படிச்சீங்க திராவிட சிகம் கொள்கை கொண்ட ஒரு சிகம் ஐஏஎஸ் நீங்க இதெல்லாம் எங்க அதிகாரி படிச்சீங்க? எது? இந்த ஒரு மாசம் அவர் ஜெயில இருந்தார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எத்தனை நாள் உள்ள இருந்தாரு?
எத்தனை நாளுமே கிடையாது. அது ஒரே நாள் காங்கிரஸ்ல இருக்கும்போது சும்மா இல்ல போய் இல்ல இல்ல போயிட்டு இல்ல வந்தாரு. இல்ல தம்பி, தப்பா சொல்றீங்க. அதாவது திருவாங்கூர் தப்பா சமஸ்தான நீங்க மன்னர் வந்து சொல்றீங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு சிகம் பண்ணா? சிகம் எங்க ப்ரோ தமிழ்நாட்டுல எங்க வரல பெரியார் நீங்க? ஜெயில்ல இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல எங்க அப்ப வரல? வெளியில வந்து அவருடைய தமிழ்நாட்டுல மனைவி எங்க வரல? பெண்கள்லாம் வந்து கார்த்தி போராட்டம் ஒரு பண்ணிட்டு நிமிஷம். இருக்காங்க. இல்ல கார்த்தி எங்க கேப்ல யார் அரெஸ்ட் வந்துட்டானா பண்ணா தெளிவா யார சொல்லுங்க. கடத்த சும்மா பொய் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டிலயும் எல்லாம் இருந்துச்சுங்க. எடுத்து பார்த்தா எல்லாம் தெரியும். இல்ல இல்ல ஒரு நீங்க நிமிஷம். இவ்வளவு கஷ்டப்பட வேணாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா புதுக்கோட்டையில ம். கவிதா ராமுன்ற ஒரு கலெக்டர், அவங்க திராவிட கொள்கை தான். அந்த அம்மா வந்து ஏன் இந்த கோயில்ல விட மாட்டேங்கிறாங்க, இவங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இல்ல புரியல. கலெக்டர் வந்து கட்சியில இருக்கிறாங்களா? திராவிட கட்சியில? கொள்கை ஃபாலோ பண்றாங்க. கொள்கை. ஓகே. எப்படி அவங்க சாம்பிள் அந்த அவங்க வந்து எல்லா நாக்குல இந்துக்களையும் பீஃப்லாம் எப்படி சாப்பிட்டு அடிப்பாங்க அது உங்க மாதிரி கொள்கையை ஒரு ஃபாலோ கொள்கை. பண்றவங்க கோயில்ல கலெக்டர் வந்து புரியுதா? ஆகிட்டாங்க. இப்போ அது மேல்பாரி வந்து ஈஸ்வரன் ஒண்ணு போயிட்டு இருக்கு தெரியுமா? இல்ல அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல் இல்லையா? உங்க கட்சியை ஃபாலோ பண்றவங்கள நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுறது? எல்லா கட்சியிலயும் இருக்காங்களே, ஏன் பிஜேபியில இல்ல இருக்கவங்க புரியல. ஐஏஎஸ் எல்லாரும் எதையோ ஆகலையா? எடுத்து பிஜேபி ஃபாலோ சாப்பிடுறவங்க பண்றவங்க இருக்காங்க. நம்ம ஐஏஎஸ் சாப்பிட ஐபிஎஸ் முடியுமா? ஆகலையா? ஏன் ஆர்என் ரவி வந்து சாம் ஐபிஎஸ் சாம் ஆபீசர் தானே, இங்க பிஜேபி பாருங்க தானே ஃபாலோ சாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இங்க பாருங்க ஆர்என் ரவி சொல்லுங்க எங்கங்க சொல்லுங்க. பிஜேபி? அவர் ஐபிஎஸ் ஆபீசர் தான் அவரு. ஏன் இப்ப இருக்க அஜித் ஐபிஎஸ் தோவால் ஆபீசர் ஏன் தாங்க இப்போ அவரு. பிரசன்ட்ல சாம் இருக்கிற சாம் பிரசன்ட்ல ஒரே இருக்கிற ஒரே அஜித் ஒரே தோவால் ஒரே கூட ஒரே வந்து ஒரு இல்ல மிஸ்ரா நீங்க வந்து ஒரே ஒரு இங்க இதுல பாருங்க இருந்து இன்னொரு பிஜேபியுடைய இதுக்கு மிஸ்ரா தாவிட்டே பிஜேபி இருக்கீங்க. தலைவர் தானே. சாம் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சொல்லுங்க ஆலய இல்ல 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 விஷயத்துக்கு சாம் வரல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏதோ 2026 பண்டாரம் டிஎம்கே வந்தானு ஓகே, தமிழக வெற்றி இலக்கம் வந்தானு ஓகே, ரொம்ப சந்தோஷமா புரியுதா? சரி நீ வெளில போ. போய் சும்மா போய் நீ தூங்கு போ. நீ போ வெளிய போ, தூங்கு. உனக்கு வந்து சரி நீ போய் தூங்கு நீ போ. போய் தூங்கு. சரி சரி நான் சரி நீ வந்து போய் அந்த தூங்கு ஒரு போ. 2 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். கார்த்திக் தான் பேச வந்தேன். நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு உன்னை கருத்து தான் சொன்னேன். பிடிக்காது. என்னன்னா லக்ஷ்மி இருந்தாலும் லக்ஷ்மி அவர் அவன் ஏதோ ராபின்சனை இந்த தூக்கி புள்ளி விடுப்பா. பேசுறதுல போக பேசினா அப்புறம் மாட்டேன் என்ன போயா. பண்றது? வாக்கு சரி அவர் கொடுத்துட்டாரு கார்த்திக் தான் இப்பவே. நான் சொல்ல வந்த சின்ன கருத்து. எப்பா 2G நீ இல்ல வர, அதை நான் விட்டுறேன். அந்த பாயிண்ட் இல்ல எல்லாம் நான் ஒரு விட்டுறேன். நிமிஷம் சாம்பால் நீங்க நான் வந்து வந்து ஒரு சொல்ல நான் ஆதாரம் கிளம்புறேன். கேட்டீங்க அதுக்கப்புறம் நீ தெரியுமா? பேச, நான் ஐயோ டிசிஷன் ஹரிஷ் எடுக்க அப்படி முடியாது. நீ இல்ல பேச. சார் சிகம்பாய் ஹரிஷ். ஒரு நிமிஷம். சிகம்பாய் ஒரு நிமிஷம். சாம்பால் நீங்க ஆதாரம் கேட்டீங்க தெரியுமா? ஸ்டாலின் வந்து இந்து மத சடங்குகள் எப்படி பேசினாருன்னு மேல போட்டிருக்கேன். ஒரு முஸ்லீம் ஏங்க கல்யாணத்துல போய் இவ்வளவுதான் சொல்லிட்டு பேசியிருக்காரு. இருக்கீங்க. அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி அவங்க இந்துக்கள் இல்லையா அப்போ? இப்ப அனைத்து ஜாதிக்கு ஓடி வந்துட்டீங்க. மேல ஏங்க ஸ்டாலின் அப்ப பேசுறத அவங்க விட்டுட்டு. இந்துக்கள் கிடையாதா? இதை கேக்குற கேள்வி அனைத்து அதுதான். ஜாதிக்கு ஓடி வந்துட்டீங்க. இப்ப மேல இவரு பேசுறத விட்டுட்டு. இதான் சரிங்க. மேல டூஜி நீங்க போட்டிருக்கேன். அதான் தமிழ்நாட்டுல எங்க இப்பதான் இருக்கிறீங்க இந்துக்கள் டூஜி? கோயிலெல்லாம் சென்னையா எங்க அழிச்சிருக்கிறோம். டூஜி? அதாவது இப்படி மசூதி இடிச்ச மாதிரி கோயம்புத்தூர். கோயிலையும் இடிச்சிருக்கிறோம். கோயம்புத்தூர். ராபின்சன் எடுத்து விடு லக்ஷ்மி. அந்த சரி ஆளு சும்மா இப்போ சம்பந்தம் கோயிலுக்குள்ள கொண்டு போனது நீங்க தானே சொல்றீங்க. சேலத்துல மாணிக்கம்னு ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் நிறைய பறையர் பேர் சமுதாயத்தை சேர்ந்த பண்ணியிருக்காருங்க. ஒருத்தர் உள்ள போனதுக்கு தமிழ் கண்டபடி தேசியம் இருக்கவங்க திட்டினாரு. அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. நீதி போட்டுமா கட்சி ஆதாரமா? பண்ணியிருக்கு. தீகா பண்ணியிருக்கு. நிறைய பேர் ஈகா பண்ணியிருக்காங்க. என்ன யாருக்கு பாலாஜி தெரியுது? சார் வாங்க சார். பட் இதெல்லாமே அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல இருந்திருக்காங்க. ஏங்க அதெல்லாம் டேய் நீங்க லக்ஷ்மி ஒரு அவனை நூல் எடுத்து நீங்க விடுற இங்க ராபின்சனை. பாருங்க. அப்புறம் மறுபடியும் ஆதாரத்தை எடுத்து போட்டுருவேன். அப்புறம் நீங்க மூக்க இருந்துட்டு போக கூடாது சொல்லிட்டேன். என்னங்க ஆதாரத்தை எடுத்து போயிட்டு என்னங்க பண்ண போறீங்க? ஏன் மூக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அருந்துருச்சு போல. எதுவும் பேசலன்னா இப்படி பேச வேண்டியது. அப்புறம் இப்படி தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படி ஒண்ணும் பேசிட்டு 2G இருக்கேன்? மேல இருக்க வீடியோல சப்டைட்டிலும் இதுவும் முதல்ல மேட்ச் ஆகல. அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அவன் அதெல்லாம் மெக்கு மேட்ச் போடுறது சும்மா ஃபேக் உருட்ட சப்டைட்டில் வேண்டியது. போட்டு கீழே வச்சிருக்கான். இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. அவன் மெக்கு சரியான பூங்க. சரி நான் ஒரே விஷயம் கார்த்திக் விக்கா சொல்லிட்டு போயிடுறேன். நான் முந்தா நேத்து வந்தேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா விஜய் மக்கள் இயக்கம் 2024 பங்கேற்றா நல்லா இருக்கும். அதான் என் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொன்னேன். அதுக்குள்ள உடனே நீ ஊபி நீ வந்து 200 ரூபா வாங்குற, நீ வந்து கொத்தடிமை அப்படின்னு பிராண்ட் பண்ணா ஏன் அப்படி? இப்ப நீங்க கூலா பேசுறீங்க எல்லாத்தையும் நல்லா. ஐ ரியலி அட்மையர் யுவர் டாக்ஸ். பட் ஏன் நீங்க மத்தவங்களை ட்ரிகர் பண்றீங்க? கொஞ்சம் எனக்கு கருத்தை நீங்க நீங்க டைரக்டா கேட்கலாம். இப்ப அந்த ஒரு கேள்வியே வைக்கிறீங்க நீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கொத்தடிமைன்றீங்க? அது ஏன் அப்படி ஒரு பிராண்டிங்? இல்ல தலைவா, எனக்கு என்னன்னா 2.5-3 நாளா அனௌன்ஸ் பண்ணல இருந்து நீங்க இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சைடு உங்க அன்பு அக்கறை எதுவுமே உங்க கட்சியை பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறீங்களே தலைவா. நீங்க எங்களை கேக்குறது எனக்கு புரியுது. பட் நீங்க இல்ல என்னுடைய டைம்லைன் பாருங்க. நான் இல்ல உங்களை மட்டும் சொல்லல ப்ரோ. இன் ஜெனரல் நான் என்ன சொல்றேன்னா எல்லா டிஎம்கே சப்போர்ட்டிங் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே தரங்கெட்ட வார்த்தையில இருந்து எல்லாமே பேசிட்டாங்க. ரியாக்ட் பண்ண கூடாது. நீங்க பொறுப்பாக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திமுக காரன் கிடையாது. நான் டீஸ்டா கிடையாது. அதுதான் சொல்றேன். நான்லாம் ஒரு உண்மையில ரேரான பிரீட். 2G எல்லாம் புரியாது என்ன பத்தி. ஓகே டிஃபரண்ட் பிரீட். என்ன போய் ஊபி இல்ல சிகம் நானும் ஒன்னு ஹரிஷ்ட சொல்லிக்கிறேன். ஹரிஷ், நான் வந்து இவர்கிட்ட தெளிவா சொன்னேன். அதாவது வந்து நான் வந்து சினிமாவில் வந்து விஜய் ஃபேனாக இருந்தேன். அரசியலில் வந்து எனக்கு டிஎம்கே வந்து இவ்வளோ வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கஷ்டமான பொசிஷன் தான் இதில் இருந்தால் சூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் சொல்லும் போது இவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். இப்போ வந்து நீங்கள் இப்போ விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு எல்லாம் கண்டிப்பாக விலகும் அப்படின்னு அவர் சொன்னப்போ அப்படி கண்டிப்பாக விலகாதுங்க. அவர் இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு அவர் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் சொல்லும் போது நீ இப்படி சொன்னா நீ விஜய் ஃபேனே கிடையாதுங்கிறப்ப சொன்னப்போ அது இப்படி பிராண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அது ரொம்ப இங்க எல்லாருமே மிக்ஸ்டு பீப்புள். இப்போ என்ன இது சிகமும் நீங்களும்ன்றது மீனிங் கிடையாது ப்ரோ. இப்போ இங்க ஒரு 10 பேர் வந்து பேசுறாங்கன்னா எல்லாருமே அந்த தாட்ல பேசுற போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். புரியல ஹரிஷ் எனக்கு புரியல.
அவரு சொன்னதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நான் சொன்னதான் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா நீங்க அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. விஷயம் முதல்ல இன்க்ளூசிவானு தெரியல, பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன். அதை சொல்லவே இல்லையே சாம்பிள். அப்படியே எடிட் பண்ணி பேசுறீங்களா அழகா சாம்பிள். நீங்க பாருங்க, நான் திரும்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இதுக்கப்புறம் ஒரு லெட்டர் பேட்ல இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வரும். அதான் அதுல இப்ப பேசுனீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் கேட்டதுக்கு தப்புன்னு அப்புறம் ஏதாச்சும் பேசுனீங்க. இருக்கா? இல்ல இப்படி தப்பு தான் இருக்கா? ஒருத்தன் வந்து தான் நானும் தப்பா இது சொல்லியே. நான் வந்து விஜய்க்கு வந்து இருங்க, விஜய்க்கு மைனாரிட்டியில தான் ஓட் போடுவாங்கன்னு சொன்னா எப்படி சொன்னேன். விஜய் ஃபேன் இல்லாம போவான்? இப்போ அவன் இதுல சினிமால தப்பு. ரசிச்சிருக்கான். நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு? நீங்க பாருங்க, நான் கூட ரஜினி வந்து ரொம்ப வருஷம் நான் ரசிச்சிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து ரசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் திடீர்னு வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து விஜய் பண்ணாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. சரிங்க, நான் சொன்னது என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இல்லைங்க, நீங்க என்ன வந்து விஜய் ஹேட்டருங்கிற மாதிரி நான் வந்து மார்வெஸ்ட்ல வர மாதிரி நீங்க மத்தவங்கள மாதிரி என்ன பிராண்ட் பண்ண பாத்திருக்கீங்க. அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளவுதான். ஏன்னா இந்த நீங்க ஸ்டேஜ்ல விஜய் நான் நிறைய ஃபேன்ன்றது எப்ப சொன்னீங்க தெரியுமா? உங்களுக்கு டிஃபன் பண்ணி ஒரு பாயிண்ட் பேசணும். நானும் விஜய் ஃபேன் தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப நான் அதை வந்து அந்த வார்த்தையை நான் வந்து இவ்வளவு நாள் சொன்னவங்களை நீங்க பிராண்ட் பண்றதை பார்த்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு தெளிவா இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? தாராளமா பண்ணலாம். இல்லைன்னா தப்பு இருக்கு, தப்பு இருக்கு. ஏங்க நான் தெரிஞ்சுதாங்க பண்றேன், தெரியாமலா பண்றேன். அப்போ இங்க பாருங்க, நான் சொல்றேன், நான் திமுக சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க ஓப்பனா நான் திமுக சப்போர்ட் இருக்கேன், விஜய்க்கு அந்த மாதிரிலாம் மைனாரிட்டி ஓட்டு விழாதுன்னு நீ சொன்னீங்கன்னா ஓகே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்குவேன். நான் சொன்னேன், நான் தெளிவா என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னேன், நான் வந்து சினிமால விஜய் ஃபேனு, அரசியல் திமுக சப்போர்ட். இதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். நீங்க ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டேன். எங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்கள கூட கேட்டு பாருங்க, அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டேன். நான் வந்து எனக்கு இது ஒரு டெலிகேட் பொசிஷன் அப்படிங்கறது வந்து நான் வார்த்தையை நான் எப்போ சொல்லிட்டேன். நான் அதை நீங்க வந்து டெலிகேட் பொசிஷன் விஜய் வந்ததா? விஜய் வந்தது டெலிகேட் பொசிஷன் உங்களுக்கு இல்லைங்க. விஜய் வரது இல்லைங்க, டெலிகேட் பொசிஷன் தான். ஆக்சுவலா விஜய் வந்தது டெலிகேட் பொசிஷன் தான் உங்களுக்குலாம். சும்மா சாயம் பூசி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு ஓட் பேங்க் ஒரு நடிகனுக்கு ரசிகனா ஏன் உங்கள சாயம் எல்லாம் பூசலங்க? இல்லைங்க, நடிகனுக்கு ரசிகனா இருக்கும் போதும், அதுக்கப்புறம் அரசியல் வரும்போதும், அவன் சப்போர்ட் பண்ற கட்சி வேற இருக்கும் போதும், அவனுக்கு ரெண்டு இடத்துல எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்றும் டைம் ஆகாது. இது எப்படி நியாயம் இல்லைன்னு பேசுவீங்க? அது உடனே விஜய் ஹேட்டர்னு பிராண்ட் பண்றதா? எத்தனை பேர் விஜய் ஃபேன்ஸா இருந்திருப்பான்? இவ்வளவு நாள் வேற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு இருந்திருப்பான். இப்ப இமீடியட்டா அத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருவாங்க. இல்ல ஹரிஷ், நான் சொன்னது உண்மையாச்சா? நான் சொன்னது உண்மையாச்சா? நீ கேட்டீங்களே விஜய் ஃபேன்ஸ் கேட்டீங்களே, ஏன் ஒரு வாரமா கட்டிக்கிட்டே இருக்கானுங்க, ஏன் ஒரு வாரமா இவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு கேட்டுக்கிறதுக்கு நான் பதில் சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? விஜய் வந்தா மைனாரிட்டி ஓட்டுலாம் பிரிஞ்சிடுங்க, அதனாலதான் இவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா. இப்போ வந்து சாம்பால சொல்லிட்டாரு. அவர் வந்து உண்மையிலே இல்லைங்க, இது டெலிகேட் பொசிஷனுங்க, நான் விஜய் ஃபேனாவும் இருக்கேன், நான் வந்து இதான் மைனாரிட்டியாவும் இருக்கேன், அப்ப நான் யாருக்கு ஓட்டு போறதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்குங்க அப்படின்னு சொல்றாருல. இதுதான் பிரச்சனை, அவ்வளவுதான். இதை நான் சொன்னேன், அதையும் அவர் தான் சொல்றாரு. ஆனா நான் ஒன்னும் தப்பாவும் சொல்ல, அவரும் ஒன்னும் தப்பாவும் சொல்ல. இதுதான் உண்மை, தெரிஞ்சுக்கோங்கள. இல்ல அது ரைட்டு. ஆனா சாம் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபேனா இருக்கிறது ஓகே, ஃபேன் இல்லாம இருக்கிறதும் ஓகே, இல்ல திமுகவா இருக்கிறதும் ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் இது வரைக்கும் இல்லங்க, ஜென்ரலா சொல்றேன். இந்த ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ், நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை அணுகுனீங்கனாலும், இன்னைக்கு இது வரைக்கும் அவர் நின்ன விஷயமும் சரி, இந்த லெட்டர்ல வந்த விஷயமும் சரி, எதுவுமே நீங்க சொல்றதுக்கு இப்படி நடந்துருமான்ற அளவுக்கு கூட அதுல அந்த விஷயம் அவங்க சொன்ன அபிஷியல் விஷயத்துல எது உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தோணுச்சு? எதுவுமே இல்ல. ஆனா ஏன் அப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல நான் ஏன் உங்களுக்கு எந்த விதத்துல அந்த சந்தேகத்தை தூண்டுச்சு? இல்ல நான் இந்த சந்தேகத்துக்குன்னு கூட போல. நான் வந்து அடுத்தடுத்த நகர்வுகள்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து அரசியல்ல திமுக விட வந்து இவர் பண்றது கரெக்ட்டுங்கிற மாதிரி எனக்கு கன்வின்ஸ் ஆயிருச்சுன்னா நான் ஓட்டு போட போறேன், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு கட்சி நீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து ரொம்ப வருஷமா அவங்க குடும்பத்திலேயே அது ஒண்ணு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி இருக்கோம். ஆனா வந்து ஒரு நடிகருக்கு நம்ம ஃபேனாவும் இருக்கும். இப்போ அது ரெண்டு ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்ல வரும்போது அது அனலைஸ் பண்றதுக்கு ஒருத்தருக்கு டைம் வரும். அது நம்பிக்கை அது நீங்க எடுத்துக்கலாம் ப்ரோ, அதுல தப்பே கிடையாது. நீங்க ரேஷனலைஸ்டா திங்க் பண்ணி இதுல ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல இங்க எதுவுமே தப்பு கிடையாது. பட் நீங்க அந்த ரேஷனல் திங்கிங்லயே ஒரு விஷயம் வந்துட்டு இது வந்து ஜென்ரலா ஒரு கருத்து வருது. எப்படின்னா இந்த சைடா நீங்க டிவேட், இது வரைக்கும் என்னமோ எடுத்த மாதிரியும் இதுக்கு மேல எடுக்காம இருந்தா சப்போர்ட் பண்றேன்ற மாதிரியும் இருக்கு தோணி. இட்ஸ் நாட் லைக் இது வரைக்கும் பண்ணலங்க, இனிமே பண்ணா பாத்துக்கலான்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த இது வரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே எனக்கு கரெக்டா தாங்க பட்டுச்சு. ஆமா, வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ்ல பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, அரசியல் அப்படி பண்ணாருன்னா கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அது வாக்கா மாறணும்னா அது அரசியல்ல கட்சி படத்துலயும் சொன்ன கருத்துக்களும் அப்படிதான். எதுலயுமே வந்துட்டு நின்னுட்டு அது எதுவுமே அப்படியே ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் பீப்புள் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நின்னது எப்பவுமே ஃபார் த பீப்புள் மாதிரி தான் அவர் ஸ்டாண்ட் ஆயிருக்காரு. எவ்ரிதிங் வெல் அண்ட் குட். ஓகே, இது எல்லாமே சிக்னிஃபைட்.
இது எல்லாமே நல்ல ரூட்ல தானே போகுது. இப்போ நீங்க ஆமா என்கரேஜ் தானே பண்ணணும், நியாயமா பண்ண மாட்டாருங்க நாங்க அப்படின்ற நான் மாதிரி தானே உங்களுக்கு இல்ல தோணணுன்ற நான் மாதிரி நான் கேட்டேன். பண்ண அவ்வளவுதான், மாட்டாருன்னு நான் அவசியம் இல்ல எங்கேயுமே கேக்குறேன். சொல்லலைங்க. நான் இல்ல பண்ண மாட்டாருன்னு சொல்லவே இல்லைங்க. நான் சொன்ன பாயிண்ட் என்னன்னா மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே விஜய்க்கு விழுகாது. அது வந்து விழுகணும்னா இந்த மாதிரி சில நகர்வுகள் நடந்துச்சுன்னா கண்டிப்பா விழுகும். அதைத்தான் நான் சொல்ல வர பாயிண்ட். அந்த ப்ரோ சொல்ல இங்க வரதுக்குள்ள நிறைய இங்க விஷயங்கள் பிரதர் ம். இங்க பாருங்க அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அரசியல உற்று கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் விஜய் வந்து அவட வந்து அரசியலுக்கு வரவன் தமிழக வெட்டுக்கழகம் அறிவிச்சோடனே நிறைய வாழ்த்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக வந்துச்சு. நீங்க நல்லா உற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதே மாதிரி திமுகல பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா சொன்னாங்க. ஆனா 2 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் ஆகுது விஜய் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அடி இருக்கிறது திமுக தான், செகண்ட் நாம் தமிழர். இந்த 2 கட்சிக்கு தான் மெயினா அடி விழுகும். அதை வந்து 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் தான் உடன்பிறப்புகளை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு ஷேக் நடக்குது. இதான் ரியாலிட்டி, இதான் உண்மையா இது நடந்துச்சு. அதிமுகவுக்கு பாதிப்பு இல்ல இருக்கா? இல்ல பிரதர் இல்ல மெயின் வந்து அடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கிறது வந்து திமுக தான், அதுல மாற்றுக்கிறதே அது எப்படி கிடையாது. சொல்றீங்க? ஆனா இல்ல கண்டிப்பா பிரதர். என்னன்னா இங்க பாருங்க, அது எப்படி சொல்றீங்க ஜெனரல் பீப்புள் சொல்லுங்க. சப்போர்ட் பண்றாங்க இல்லைன்னு ம். சொல்ல. மைனாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா 10ல 6 பேர் 7 பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி மெயினா அது உண்மைதான். பிராக்டிகலா சொன்னா அது உண்மைதான். ஆனா நீங்க மித்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவே இல்ல. மித்தவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சாலிட் ஓட் பேங்க் வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட் பேங்க் சாலிடா டிஎம்கே இருக்குது. இப்போ இந்த 15% 16% சாலிடா டிஎம்கே கொடுத்துட்டு இருக்குது. அந்த ஏங்க அது ஓட்ல கை ஏடிஎம்கேக்கும் இருக்கு வைக்கிறார் விஜய் டிஎம்கேக்கு இருக்கு, அப்படிங்கிறது ரெண்டுக்குமே தான் தாங்க இருக்குது. அவங்களுக்கு. டிஎம்கேக்கு மட்டும் இல்ல கிடையாது. இல்லைங்க இல்ல இல்ல எஸ்பெஷலி ஆஃப்டர் 2019 2019க்கு அப்புறம் சாலிடா வந்து அந்த 15-16% ஓட் பேங்க் மேபி வந்து அந்த அலையன்ஸ்ல சேர்ந்த டிஎம்கேக்கு அப்புறம் சாலிடா வந்துட்டு இருக்குது. இருந்திருக்கலாம். அந்த சாலிடா வர ஓட் பேங்க்ல ஃபர்ஸ்ட் யார் கை வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா விஜய் கை வச்சானா பதற்றம் ஆயிராங்க. அதுதான் ரீசன். இல்ல நான் சோ எனக்கு இன்னொரு அதனாலதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இதுல. ஸ்டார்ட் நீங்க சொல்லி முடியுங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லி முடியுங்க. இல்ல அதே மாதிரி இந்த நீங்க மைனாரிட்டி டைப் ஆஃப் ஓட்ஸ். பிரதர் சாம்பிள் பாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க. சொல்லுங்க 2 மினிட்ஸ் சொல்லுங்க. டைம் நான் கொடுங்க. சொல்லி நான் என்னோட முடிச்ச அப்புறம் என் பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிறேன். சொல்றேன். சொல்லுங்க. இல்ல நீங்க அதுக்கப்புறம் உங்க சொல்லுங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. சொல்லுங்க. 2-3 மினிட்ஸ் டைம் ஷூர் கொடுங்க, ஷூர். அவ்வளவுதான் எனக்கு. சோ இதனாலதான் வந்து 2-3 டேஸ்க்கு அப்புறம் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ் வந்து ரியாக்ஷன் நடக்கல. ஏன்னா ஏன்னு தெரியல. திடீர்னு அனௌன்ஸ் பண்றாரு. அவர் 5-6 வருஷமா அரசியல் பத்தி பேசிட்டு இருக்காரு. திடீர்னு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணது எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க பிஜேபி காரங்க. இப்ப நீங்க எச் ராஜா பாத்தீங்கன்னா விஜய பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஓப்பனாவே சொல்றேன், பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சினிமாவை விமர்சனம் பண்ணோடைய அரசியல் வரவேற்கன்னு சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க உற்று கவனிச்சுட்டே இருக்கணும். சின்ன சின்ன கியூஸ் கிடைக்கும் அரசியல்ல. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நோட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக காரங்க ஃபர்ஸ்ட் 1 நாள் 2 நாள் எல்லாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்குது. 3ஆம் நாள் என்ன ஆகுதுன்னா ரியாக்ஷன் ஆரம்பிக்குது. என்னன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அடிக்கிறது வந்து திமுக தான் இருக்க போகுது அப்படிங்கிற ரிலைஸ் பண்றாங்க. இது வந்து விஜய் அரசியல் பத்தி. அப்புறம் சாம்பால் பிரதரும் இன்னொருத்தர் பிரதர் சொல்லியிருந்தார், சிக்கி நினைக்கிறேன். அதுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். பிரதர் நல்லா நோட் பண்ணுங்க. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிக்கல 1985ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் பீரியட்ல கொண்டு வந்த ஆக்ட் அது. அது எதுனா நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்க, ஒதுக்கப்பட்டவர்கள் மீது இவ்வளவு கருணை காமிக்கிறீங்க. அதாவது எல்லா நீங்க நல்லா பாருங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா ஜாதி மக்களும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்பது வரவேற்றார் அண்ணாமலை. ஃபர்ஸ்ட் நாள் பிரஸ் மீட்ல வரவேற்றார் அண்ணாமலை. அதுல மாற்று கருத்து நீங்க இப்போ போய் பார்க்கலாம் பிரஸ் மீட்ல. அதே தான் நான் சொல்றேன். நீங்க ஒதுக்கப்பட்டவர்களை இவ்வளவு கருணை காமிக்கும் போது ரிலீஜியன் மைனாரிட்டிஸ், அதாவது நீங்க வந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ்ங்கிற மாதிரி பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்லயும் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்புறம் வந்து சிக்ஸ் புத்திசம் இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ். அவங்க மைனாரிட்டிஸ் அங்க வந்து நிறைய பேர் கொல்ல ஆரம்பிக்கும் போது பர்சிகேஷன் ஆகும்போது அதை எடுத்து வந்து 1985 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அசாம் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருப்பி 2003 பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அப்ப என்ன சொல்றாருன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும். ஏன்னா ரிலீஜன் பர்சிக்யூஷன் இஸ் ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ், ரொம்ப அதிக லெவலா இருக்குது, கொண்டு வரணும் மன்மோகன் சிங் சொன்னாரு. இது வந்து ஆன் ரெக்கார்ட். நீங்க எடுக்கலாம், கூகுள்ல படுத்துங்க, சர்ச் பண்ணுங்க. மன்மோகன் சிங், அதாவது காங்கிரஸ். அப்புறம் அங்கிருந்த வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அந்த இதை வந்து வெல்கம் பண்ணாங்க. ஸோ போத் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வெல்கம் பண்ணாங்க. ஆனா இப்ப ஏன் அரசியல் பண்றாங்கன்னா பிஜேபி எடுத்து ஏதாச்சும் அரசியல் பண்ணணும் முஸ்லிம்ஸ்க்கு எகெயின்ஸ்ட் அவங்க அப்படின்னு இப்ப கொண்டு வரங்கிறது அரசியல் பண்ணாங்க ஒழிய இதே மன்மோகன் சிங் 2003 இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரவேற்றாரு. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். என்னன்னா 2014க்கு முன்னாடி பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல வந்த இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குது, புத்திஸ்ட் இன்க்ளூட் ஆயிருக்குது, சீக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குது, இன்னொன்னு ஜூயிஸ் நினைக்கிறேன். இந்த 5 மதங்களை சார்ந்த மைனாரிட்டிஸ் அங்க இருக்கலாம். இவங்க மைனாரிட்டிஸ் 2%, சீக்ஸ் 3%, இன்க்ளூட் 4%. ஆகலைங்க.
ஆமாங்க சீக்ஸ் பிரதர், இன்க்ளூட் ஆகல. 100% இன்க்ளூட் ஆகுது. நீங்க பாருங்க அதாவது 100% சிக்ஸ் நான் இன்க்ளூட் ஆகுது பிரதர். இந்துஸ்தான் ரிலிஜன்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிரதர் பிரதர் சீக்ஸ் பிரதர் இல்ல 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 இன்க்ளூடடுங்க. இல்ல நீங்க படிக்காம வந்துட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்லக்கூடாது. படிச்சுட்டு வாங்க. இல்ல இல்ல சீக்ஸ் இன்க்ளூடட் பிரதர் 100% முஸ்லிம்ஸை என்ன தெரியும், தவிர நான் எல்லாமே பேக் பண்ணி இது இன்க்ளூடட். வந்து 47A ஏன் பிரதர் பிரதர் முஸ்லிம்ஸ் இங்க பாருங்க, இன்க்ளூடட் இந்த இல்லைன்னா ஆக்ட் வந்து 47A. ஏன் இங்க முஸ்லிம்ஸ் பாருங்க இந்த இன்க்ளூடட் ஆக்ட் பேர் வந்து இல்லைன்னா அந்த கண்ட்ரிஸ் பிரிஞ்சதே முஸ்லிம்ஸ்க்காக. அப்புறம் என்ன முஸ்லிம்ஸே அங்க முஸ்லிம்ஸை பர்சிக்யூட் பண்றாங்க சொல்ல முடியுமா? அங்க இல்ல இந்த 13% ஆக்ட் வந்து 47 1947ல 13% இருந்துச்சு ஹிந்துஸ் பாப்புலேஷன் பாகிஸ்தான்ல. இன்னைக்கு 1.5%, ஜஸ்ட் 70 years. பிரதர் டூஜி பிரதர் நான் முடிச்சிடறேன். அதான் இப்போ என்னன்னா இங்க மைனாரிட்டிஸா இருக்கிற ரிலீஜன்ஸ் 5 ரிலீஜன் இல்ல முஸ்லீம் ஒரே தவிர, நிமிஷம் ஏன்னா ஒரே நிமிஷம். பிகாஸ் அவருக்கு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். பங்களாதேஷ் ஒரே அவருக்கு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம் சாம்பிள் பிரதர் ஐ எம் 30 செகண்ட்ஸ் ஃபைனலா முடிக்க போறேன், வெயிட் பண்ணுங்க. அதாவது போத் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் டிக்ளேர்ட் அஸ் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். அந்த கண்ட்ரி தான் இஸ்லாம் கண்ட்ரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரில இஸ்லாமுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. இருங்க போத் கண்ட்ரிஸ் ஹேவ் டிக்ளேர்ட் as இஸ்லாமிக் கண்ட்ரி. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முடிச்சேன் பிரதர், ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்ணாதீங்க. அதாவது அப்படி இருக்கும்போது முஸ்லிம்ஸ்க்கு அங்க ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஸோ அங்க இருக்கிற மித்த ஜாதி ரிலீஜியஸ் மக்கள் வந்து 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். ஏன்னா அதுல இருக்கவங்க பல பேருங்க பிரதர் கேம்ப்ஸ்ல ஒரு பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, ஒரு ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க பிரதர். நம்ம இங்க அனைத்து ஜாதிகளும் அர்ச்சனை ஆகணும், நம்ம அவ்வளவு போராடுறோமே, அங்க அவங்களும் மக்கள் தான்ல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனையை சம்பாதிச்சிருப்பாங்க. எத்தனை வருஷமா, 1 வருஷமா 2 வருஷமா இல்ல, கிட்டத்தட்ட 60 வருஷமா. 1947க்கு அப்புறம் எப்ப வந்து இந்தியா வந்து டிவைடட் பங்களாதேஷா, அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆச்சு. அப்புறம் 1971 பங்களாதேஷ் உண்டாச்சு. அப்படி இருக்கும்போது அது இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கும்போது மித்த பாப்புலேஷன் இந்த கன்சாலிடேட்டட் மித்த ரிலீஜன்ஸ் எல்லாமே அந்த பர்சிக்யூஷன் ஃபேஸ் பண்ணங்காட்டி அதுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ரேஷன் கார்டுல பேசிக் அரிசி, சப்பாத்தி, இது ஒரு வீட், இதெல்லாம் கொடுக்கணும். அப்படிங்கிற கொண்டு வரத சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியா இது முஸ்லீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா கொண்டு வரல. இதுல என்ன இன்னொரு பிரச்சனையானா மியான்மர் பார்டர்ல மிகப்பெரிய பிரச்சனை. நான் வந்து நான் இது சொல்றேன் என்னன்னா, கவர்னர் எல் கணேசன் கூட பேசும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மியான்மர் பார்டர்ல இருந்து மணிப்பாலுக்கு இதுக்கு எல்லாருமே வந்து ட்ரக்ஸ் பயங்கரமா கடத்திட்டு வந்திருக்காங்க. மியான்மர் பார்டர்ல இருக்கிற ரோஹிங்கியாஸ் முஸ்லீம்ஸ் வந்து கிராஸ் பார்டரா மியான்மர் வழியா இந்தியாவுக்கு என்டர் ஆகுறாங்க. அப்படி மியான்மர் என்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, வெஸ்ட் பெங்கால் பல பிரச்சனை, நக்சலைட் பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது. இந்த பிரச்சனைக்காக தான் அந்த ரோஹிங்கியாஸ் முஸ்லீம்ஸ் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அங்க முஸ்லீம்ஸ் வாழ்க்கலான்னு சொன்னது ஒழிய இது வந்து இஸ்லாமுக்கு எகெயின்ஸ்டோ, இந்தியாவில் வாழ்ற இஸ்லாமுக்கு எகெயின்ஸ்டோ இல்ல. திமுகவும் எதிர்கட்சி என்ன பிம்பத்தை உண்டாக்குனாங்கன்னா, இந்தியாவில் வாழ்ற இஸ்லாம் வந்து உன்னை வாழ முடியாது, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனா அது கிடையாது. அப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப டிஃபெண்ட் பண்றோம். ஏன்னா we educate ourselves. அப்புறம் எதுக்கு முஸ்லிம்ஸ்க்கு எதிராக போராடினாங்க? நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லா போராடினாங்க. இல்லங்க நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு முதல்ல சிஏ பத்தி பேசிடுவோம். அப்புறம் நீங்க எதுக்கு அவர் ஏதோ சிஏ சொல்றாருல்ல, அவர் எதுக்கு அவங்க போராடினாங்கன்னு கேளுங்க. தூண்டி விட்டு காமன் முஸ்லிம்ஸ் போராடல. பாருங்க டிஎம்கே காங்கிரஸ்ல இருக்கிற சில முஸ்லிம்ஸ் வந்து அவங்க தூண்டி விட்டு போராடினாங்க ஒழிய எந்த காமன் முஸ்லிம்ஸ் இத போராடல. இல்ல யாருமே போராடல. அதுல as per the new CAA amendmentsல டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணனும். அதுல முஸ்லிம்ஸ் மட்டும் டாக்குமெண்டேஷன் சரியா சப்மிட் பண்ணாட்டி டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ்னு போட்டுருவோம் அப்படின்னு முஸ்லிம்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு அமெண்ட்மெண்ட் அதுல இருக்கிறதுனால as per the இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிட்டிசன்ஷிப்பை பத்தி எது வந்தாலும் ரிலீஜியனா பிரிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு அது பிரச்சனையா மாறிச்சு. ஏன்னா டவுட்ஃபுல் சிட்டி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சிஏஏ அமெண்ட்மெண்ட், நீங்க கூகுள்ல போய் சிஏஏ அமெண்ட்மெண்ட் டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ் படிச்சு பாருங்க. டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ் சரி, அப்புறம் அது ஒரு ரீசன்.
ஓகேவா? அதுக்காக இல்ல தான் அது அவங்க ரீசனே போராடினாங்க. கிடையாது. அது போய் மத்தவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ல பிரதர் பிரச்சனை ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆஃப் ஆல் நீங்க ஓகேவா? ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சிஏஏனா பிரச்சனை என்னன்னே எங்க தெரியல. இருக்குதுன்னு ஹிந்துஸுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பிரதர். இந்த டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை பிரச்சனை மெயினா இருந்தாலும் நார்த் அவங்கள ஈஸ்ட்ல மட்டும்தான் இல்ல இருக்குது இல்ல பிரதர். இந்த பிரச்சனை நார்த் ஈஸ்ட்ல அப்புறம் மட்டும்தான் எதுக்கு இருக்குது. இந்தியா மித்த ஃபுல்லாவே இதை ஸ்டேட்ஸ்ல அமெண்ட் கிடையவே கிடையாது. பண்றாங்கல்லப்பா? இப்ப குழப்பிட்டு இல்ல சவுத் பிரதர், இந்தியாலயோ இந்தியா வெஸ்ட் இந்தியாலயோ நார்த் இந்தியாலயோ இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரதே பிரச்சனை நீங்க இருக்கிறது ஆனா ஃபுல்லாவே நார்த் இந்தியா ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல. ஃபுல்லாவே வெறும் இந்தியா உழப்பிட்டு ஃபுல்லாவே இது இருக்கீங்க கொண்டாந்துட்டு இருக்காங்க. உழப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு கொண்டாந்த பேரும். ரூல்ஸ் பிரதே தான் இது. அவர் சொல்றது வேற, நீங்க எல்லாருமே சொல்றது வேற. டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்டேஷன்ல அவங்களுக்கு மட்டும் முஸ்லிம்ஸ் மட்டும் டாக்குமெண்டேஷன் சரியா இல்லாட்டி டவுட்ஃபுல் சிட்டிசன்ஸ்னு போடுவோம். அவங்க அந்த பிரதர் டாக்குமெண்டேஷன் அப்படியெல்லாம் கிளியர் எதுவுமே இல்ல பிரதர். பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் அது மாதிரி எந்த இருக்கு ஸ்டேட்மெண்ட் இல்ல. இருக்கு இருக்கு. அதை நீங்க எங்க தெளிவா இருக்கு? எடுத்து படிங்க. போடுங்க, மேல இது போடுங்க, நிறைய மேல பேர் போடுங்க. பேசிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க இது பேசிக்கிட்டதெல்லாம் விடுங்க, பண்ணாங்க. மேல நீங்க வேணா போடுங்க. கூகுள் பண்ணி பாருங்க, எங்க மேல போடுங்க கூகுள் கீழே பண்ணி போடுங்கன்ட்டு. பாக்குறதா? ஏங்க பண்ணி இதுதான் பார்த்தா உண்மை. தெரியாது. இது நீங்க திமுக படிச்சு பாருங்க. பேசுறதெல்லாம் நம்ம இல்ல எடுத்துட்டு பேச இல்ல நான் முடியாதுங்க. திமுக படிச்சு எல்லாம் சொல்லல. ஏங்க பார்த்தாச்சுங்க. நீங்க திமுக படிச்சு பேசுறதெல்லாம் பாருங்க. நம்ம எடுத்துட்டு அந்த பேச டவுட்ஃபுல் முடியாதுங்க. நீங்க இந்த சிட்டிசன் ஸ்டேட்மெண்ட் யார் டாக்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதை நீங்க போட்டாங்கன்னா அது சொன்னது எதுவுமே அவங்களுக்கு அது இல்லைங்க. ப்ராப்ளமா வரும். பிளஸ் இல்ல இலங்கை நீங்க இவ்வளவு எதுவுமே சொல்றீங்க இல்ல, இல்லையா? நீங்க இலங்கை சொன்னது எதுவுமே இல்ல. தமிழர்களுக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் தர முடியாதுன்னு தான் இல்ல அதுல இருக்கு. மத்த எத்தனை வருஷமா நீங்க இதை மத்த நம்பிட்டு அகதிகள் இருக்கீங்கன்னு வர்றப்ப தெரியல. கொடுக்குற மாதிரி ஏன் ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸுக்கும் ஏன் இல்ல சிட்டிசன்ஷிப் அதுல நீங்க தர எத்தனை வருஷமா இதை மாட்டேங்கிறாங்க? படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. தப்பான இதை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல எதுவுமே இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. நான் படிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கு ப்ரோ. நீங்க எங்க நீங்க இருக்குடா சொல்லுங்க, எந்த இந்தியன்ஸுக்கு செக்ஷன் இப்ப நீங்க சொல்லுங்க. அகதிகளா மத்த பங்களாதேஷ்ல இருந்தோ இங்க இருந்து வர இந்தியன்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனால இங்க யாருக்கும் ஒரு பங்களாதேஷ்ல இருந்து பாதிப்பும் இல்ல. வர்றவன் அதுக்காக அவங்க பங்களாதேஷிங்க. அவன் எப்படி அதுக்காக அவங்க இந்தியன் இங்க ஆவான்? போராடவும் இல்ல. பாகிஸ்தான்ல இருந்து ஓகேவா? வர்றவன் இங்க பாகிஸ்தானி. அதான் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனால இங்க யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்ல. அதுக்காக இங்க போராடல. அவங்களுக்கு ஏன் அதுக்கு தான் போராடினாங்கன்னா போராடினாங்க. அந்த சிஏஏ நியூ அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கு மட்டும் செப்பரேட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது தவறுங்கிறதுனால தான் அவங்க அதெல்லாம் எதுவுமே போராடினாங்க. கிடையாதுங்க. எதுவுமே அது கிடையாது. இருக்கு. அது நீங்க படிச்சு பாருங்க. இல்ல எனக்கு புரியல. ரெண்டாவது ஸ்ரீலங்கன் இந்தியாவோட தமிழியன்ஸுக்கும் பிரதர் அதெல்லாம் கிளப்பி தமிழ் விட்டதுங்க. அது அகதிகளுக்கும் இல்லவே இல்லை, கிளப்பி இலங்கையில விட்டது. இருந்து இல்ல வர தமிழ் வாகாபாட்டு ஏங்க அகதிகளுக்கும் அவங்க வாகாபாட்டு கொடுக்க வாகாபாட்டு மாட்டேன்ட்டாங்க. எப்படிங்க வாகாபாட்டு வாகாபாட்டு பேசிட்டே நிறுத்தாம இருக்கீங்க? அடுத்தவங்க பேசாதீங்க. பேசுறதை கேட்க மாட்டேன்னு வாகாபாட்டு பேசிட்டே ரொம்ப இருக்கீங்க. ஏங்க இவ்வளவு அடுத்தவங்க நேரம் அவர் பேசுறதை கேட்க பிரதம மாட்டேன்னு பேசிட்டே பேசுறப்ப நான் இருக்கீங்க. பொறுமையா இருந்தேன். ஏங்க இவ்வளவு நேரம் அவர் பிரதம சரி ஓகே. பேசுறப்ப தூஜி பேசி ஏங்க முடிக்கட்டும்னு இருந்தேன். ஆனா டாக்டர் மத்தவங்க நான் தூஜி பேசுறப்ப ஏதோ மட்டும் பேசுறாரு. பேசக்கூடாதுன்றீங்க. இல்ல சரி சரி ஓகே, ஓகே உங்களுக்கு இது ஓகே. புரிஞ்சுது. ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க நீங்க ஓகே. சொன்னது தூஜி ஏதோ எதுவுமே பேசுறாரு. ஃபேக்டே இல்ல கிடையாது. நீங்க ஃபேக்ட் சொன்னது தான் அது. எதுவுமே ஃபேக்ட் கிடையாது. நான் ஃபேக்ட் தான். நீங்க சொல்றேன் பாருங்க. ஏங்க அவர் சொல்லிட்டு இருங்க. ஏங்க இருங்க. ஃபேக்ட் கீழே இல்லன்னு நீ ஏன் என்ன சொல்றீங்க? அவர் சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க வெரிஃபை பண்ணட்டும். உண்மையான சிஏஓட சம்மரி என்னன்னா, இந்தியாவில் இப்போ வந்து நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் வந்து 12 வருஷம். அதாவது நீ இந்தியாவில் வேலிட் வீசாவில் வந்து ஒர்க் வீசாவில் வந்து 12 வருஷம் இங்கே தங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். எடுத்துக்காட்டு பாலிவுட் சிங்கர் அத்னான் சாமி இருக்கார் தெரியுங்களா? அத்னான் சாமி தானே அவர் பேர். அவர் வந்து இங்கே அப்படி தான் வந்தார். அவர் பாகிஸ்தானி தான். அங்கே வந்து 12 வருஷம் தங்கி ஒர்க் பர்மிட்டில் தங்கி அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஃபேமிலிக்கே இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினார். சரிங்களா? அவர் இப்போ இந்தியன். ஆனால் அவர் வந்து ப்ரீவியஸ் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வந்து விட்டுறணும். இந்தியாவில் டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இப்போ சிஏஏ என்ன அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டேர்மே வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. இருக்கிறத அப்டேட் பண்ணுறாங்க. என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்து மத ரீதியாக பிரிஞ்ச கண்ட்ரீஸில் இருக்கிற மைனாரிட்டிஸ், அதாவது எதுனா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3மே பிரிஞ்சது. அதில் இருக்கிற மைனாரிட்டிஸ் ரிலீஜியஸாக அவங்க வந்து ப்ரொசிக்யூட் பண்ணப்படுறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா 13% இருந்த ஹிந்துஸு 1.5% ஆனாங்க. ஆப்கானிஸ்தானில் வைப்ட் அவுட் கம்ப்ளீட்டாக யாருமே கிடையாது. ஹிந்துஸ் அண்ட் சிக்ஸ். இப்போ பங்களாதேஷில் 1971 அப்போ 27% இருந்த ஹிந்துஸு இன்னைக்கு 8%. சரிங்களா? ஜஸ்ட் 40-50 இயர்ஸில். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து ரிலீஜியஸாக ப்ரொசிக்யூட் பண்ணால் அவங்க வந்து ஷார்ட்டர் நோட்டீஸில் வந்து இங்கே அப்ளை பண்ணி நார்மலைசேஷன் ப்ராசஸ் அப்படி அப்ளை பண்ணி உள்ளே வர்றவங்களுக்கு 5 வருஷம், 12 வருஷம் கிடையாது. அதுக்காக முஸ்லீம்ஸ்க்கு வரவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்களும் வரலாம். ஆனால் 12 வருஷம் ஆக்சுவலாக இங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். இதே மைனாரிட்டிஸாக இருந்தீங்க, அந்த ரிலீஜியஸ் கண்ட்ரீஸில் ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் நார்மலைசேஷன் ப்ராசஸ். அவ்வளோதான். இதுதான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நீங்கள் சொல்கிறது எதுவுமே அதில் கிடையாது. நீங்கள் எதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, என்ஆர்சின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுங்களா? அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுலேயுமே ரிலீஜியஸ் கிடையாது. அதுலேயுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் நீங்கள் இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. பங்களாதேஷ்லேருந்து வந்த ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இல்லீகலாக வந்தீங்கன்னா உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. லீகலாக வந்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு பதுவாக 5 வருஷம். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து முஸ்லீம் அப்படின்னா முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீங்கள் உங்களை முஸ்லீம்களுக்காகலாம் உங்களை ப்ரொசிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் டிக்ளேர்ட் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ். கரெக்டாக?
அங்க நான் முஸ்லிம்ஸ் வந்து வரவே முடியாது எந்த பதவிக்கும். அதுதான் உண்மையான சாராம்சம். நீங்க வந்து இஷ்டத்துக்கு பொய் சொல்லக்கூடாதுல்ல. இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் படிச்சீங்கன்னா உண்மை தெரிய போகுது. யாரும் படிக்க மாட்டாங்க. வாகமன்ல அப்படிதான். வாகமன்ல இஷ்டத்துக்கு பேசுவாரு ஏதாவது. சன் இல்ல நியூஸ் 5 நிமிஷம் யாராவது எடுத்து படிச்சு. உட்கார்ந்து அது என்னன்னு படிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அது அரசியல்வாதிகளும் அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றேங்க. நம்ம எல்லாம் இன்டர்நெட், இப்போ ஃபோன் முஸ்லிம்ஸ் எல்லாம் போராடுறாங்கன்னு பேசுறாரு அவரு வாகமான். வாகமான் நீங்க எப்படி பேசுறீங்க? முத்தலாக்லாம் போராடினாங்க. அப்ப முத்தலாக்கு என்ன அவங்களே எதிர்த்தாங்களா? முஸ்லிம்ஸ் எல்லாம் அவர் எதிர்த்தாங்களா? போயிட்டாரு ஸ்பீக்கர் விட்டு. இல்ல நீங்க ஸ்ரீலங்கன் இதுக்கு ஸ்ரீலங்கன் இதுக்கு எத்தனை கேட்டாரு. முஸ்லிம்ஸ் அதுக்கும் ஒண்ணு எத்தனை சொல்லல. முஸ்லிம்ஸ் வீட்ல இருக்க லேடிஸ்ட கேட்டிருக்கீங்க முத்தலாக்க பத்தி நீங்க? சரி நீங்க கேட்டிருக்கீங்க பிரதேவ் யாருக்காவது? பிரதேவ் நான் நீங்க என் பர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்ல, நீங்க வந்து விஜய் வந்தா டிஎம்கேவோட ஓட் பேங்க் அதுல பிரச்சனையாக நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். நிறைய எங்க ஓட்ஸ் வந்து விழுகிறது வந்து டிஎம்கே ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் விழுகுது. அவர் 2024 பாத்துக்கலாங்க விடுங்க. இல்ல நான் நீங்க சொல்றது அப்படி சொல்ல விடுங்க. என்ன எப்படி பார்த்தாலும் 2 வருஷம் ஆச்சு இருக்கு. அப்புறம் என்ன விடுங்க. ஒன்னும் ஆகாது. சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்னு இருக்கு. இப்போ வந்து டிஎம்கே ஓட்ஸ் விழுகுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்ல வந்து இப்போ ஏடிஎம்கே விழுகும். அது வந்து இப்போ பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்கா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அது பிரச்சனை ஏடிஎம்கேக்கு விழுகுமா இல்ல வந்து டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனையா? ஏன்னா வந்து மேஜரா வந்து அது அது இந்த பிரச்சனை தானே இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஏடிஎம்கே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு டிவி பேட்டியில வந்து அவர் நக்கலா சொல்லிட்டு இருந்தார். அவர் நீந்துவாரா இல்ல வந்து கரையை கடப்புவாரா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இவங்க வந்து இந்த சும்மா ஐடி விங்ல இருக்கவங்க பேசுறவங்களுக்கு வந்து இவங்க தான் அவங்கள பத்தி பேசுற மாதிரி ஒரு கட்டமைக்க வேணாம். அதான் என்னோட சொல்றது. வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க ஜெயக்குமார் பேசுறதுலாம் நீங்க ஏன் பேசுறீங்க? நான் கேட்கறது நீங்க பேசுறது ஏங்க நீங்க ஐடி விங்ல இருக்கவங்க பேசுறது பேசலாமா? ஜெயக்குமார் ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காரு. ஏங்க ஐடி விங்ல பேசுறது ஜெயக்குமார் பேசலாம் நான் கேட்கல. நீங்க பேசுனதுதான் பல்க் வந்து டிஆர் பாலு இல்ல வந்து இவரு ஐயா சாம்பாலு நான் டிஆர் பாலு மன்மோகன் சிங் இதெல்லாம் பேசல. நான் நீங்க பேசுனதுக்கு மட்டும் தான் பதில் கேட்டேன். புரியுதா? நீங்க பேசுனதுக்கு மட்டும் தான் பதில். ஏங்க நீங்க வந்து விஜய் வந்து இன்க்ளூசிவ் கிடையாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு தாங்க பதில் கேட்டேன். வேற என்ன கிடையாதுன்னு சொன்ன நீங்க என்ன எங்க நீ பைத்தியமா? நீ பைத்தியம் தான். ஒத்துக்கங்கிற மாதிரி ஏன் கேஸ் லைட் பண்றீங்க? கீழே கமெண்ட்ல கரெக்டா போட்டுருக்கீங்க கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. யார் போட்டிருக்கா? தெரியல. நீங்களே போட்டீங்க ஃபேக் ஐடில வந்து. இந்த ஃபேக் ஐடி நீங்களே போய் லைக் போட்டுருக்கீங்களா? அந்த ஃபேக் ஐடியா? ஒரே ஒரு ஐடிக்கு மட்டும் லைக் போட்டுருக்கீங்களா தானே? அவன் வந்து கேஸ் லைட்டிங் போடுறேன் கரெக்டா தான் சொன்னான். அதுக்கு கேஸ் லைட்டிங்னா என்ன தெரியுமா? அதான் ஒரே ஒரு ஃபேக் ஐடி போட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு ஃபேக் ஐடிக்கு நீங்க லைக் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? இல்லாத ஒரு அவங்க பாயிண்ட் சொன்னா அவ்வளவுதான். அவர் இல்லாத ஒரு விஷயத்தை ஆமா நீ சொன்ன ஆமா நீ ஒத்துக்க ப்ளீஸ் ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ சொன்னதா அத சொல்லல. நீ சொன்னதானே சொல்றேன். நான் சொல்லலையா? நீங்க சொல்லி நீங்க வந்து ஒத்துக்க சொல்லனா ஓகே. அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சுன்னா ஓகேங்க நாட்டுக்குள்ள. இது வந்து முன்னாடிலாம் எல்லாத்தையும் கடிச்சு பயம் வந்துருக்கீங்க பாருங்க. நீங்க யார் ஆமாங்க முன்னாடிலாம் வந்து நீங்க பிஜேபி சப்போர்ட்டர் ஆமா. அப்புறம் என்னதுக்கு நீங்க இதை பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே இன்க்ளூசிவான ஆள் கிடையாது. இன்க்ளூசிவான ஒரு இது கிடையாது. அந்த கட்சி கிடையாது. அப்புறம் என்ன நீங்க இன்க்ளூசிவ் பார்ட்டி நீங்க பேசுற உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல அதெல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ண கூடாது ப்ரோ. நீங்க ஏன் டிக்ளேர் பண்றீங்க? இன்க்ளூசிவ் இல்லனா மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? பொய் சொல்ல கூடாதுல்ல. பாருங்க மக்கள் ஏன் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. நீங்க இன்க்ளூசிவிட்டி பிடிக்காத நீங்க கேட்டதை நான் ட்வீட்டாவே போட்டிருக்கேன். அது வந்து வெறும் இமிகிரன்ட்ஸ்க்கு இல்ல எல்லாத்துக்கும் நீங்க செக் பண்றப்போ டவுட்ஃபுல் சிட்டிசன்ஷிப்னு ஒண்ணு கொண்டு வர்றீங்க இல்லையா? அதுக்குதான் இங்க பிரச்சனை. சோ அதுக்கு ஆக்சுவலா இப்போ நான் என் ட்வீட்லயே நான் போட்டிருக்கேன். என் ட்வீட் ஐடியில போய் பாருங்க. எனக்கு இதுல எப்படி ஷேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயும் இது இருக்கு. அதனாலதான் அது பிரச்சனை பேசினாங்க. அது நடந்தப்ப இத நான் சொன்ன பாயிண்ட சுமன் சி ராமன் வந்து ஒரு இதுல வந்து கிளீனா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே சொன்னாரு. எதனால இது வந்து பிரச்சனை, எதனால இது திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா இதுல ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கு மட்டும் தனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க படிச்சு பாருங்க. யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் ஃபண்ட்ஸ் ஆன் டியூஸ்டே இஸ் நாட் லிமிட்டட் டு ஐடென்டிஃபை யூசுவல் ரெசிடென்ட் அண்ட் இல்லீகல் இமிகிரண்ட். அதனால எல்லா சிட்டிசன்ஷிப்புக்கும் நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இல்ல நான் அவரோட ஒப்பீனியனை எடுத்துட்டு வரல. நான் பிசினஸ் டுடே வெப்சைட்ல இருக்க ஒரு லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். என் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. அந்த லிங்க் இருக்கும். அதுவும் இருக்கு. அதனால சும்மா நீங்க வந்து இது வந்து இங்க வந்து இமிகிரன்ஸா
இந்துஸுக்கு மற்ற கண்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு, நியர்பை கண்ட்ரில இருந்து வர்றவங்களுக்கு எகென்ஸ்டா இல்ல இது. சரி ஓகேவா? விடுங்க ப்ரோ. நான் வந்து என் அவங்களுக்கு பாயிண்ட கொடுக்கறதுனால சொல்லிட்டேன். யாருமே உங்க இல்ல இல்ல பாயிண்ட அவங்களுக்கு சொல்லிட்டீங்க. கொடுக்கறதுனால இங்க கீழ யாரும் வந்து இருக்கிறவங்க போராட்டம் பண்ணல. ஒரு அத என்ன இவர் சொன்னது அதுல அவ்வளவுதான்.